Can you hear me now? Okay. Okay. So good morning. So, what is so last in the class no? Forget. We completed the revisions. I mean subject wise. Ancient history mudichacha. Geography. Environment. Environment completed. Okay. So polity, economics. History. Ancient edukanuma. Modern இல்லையா? Okay, fine. So medieval, modern and all. Fine. So we'll first touch the medieval and modern, right? So medieval India பொறுத்த வரைக்கும் ஒரு 1 hour நம்ம எடுப்போம். Then I'll push it to some interesting current affairs. இன்னொரு கிளாஸ் இல்லையா? டூ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்லாம் முடிஞ்சிச்சா? ஓகே. So how is the class? Right? Learn as many as topics. Right? ஒரு 100 டாபிக்ஸ் 20 டாபிக்ஸ் 30 டாபிக்ஸ்ன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. நிறைய பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட்? செகண்ட் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ரைட்? ஒரு காலத்தில் நானும் அந்த மாதிரி அறிவுஜீவியாக தான் இருந்திருக்கேன். சரியா? நானும் நிறைய தடவை இதே மாதிரி அறிவுஜீவியாக இருந்து ஃபெயிலெல்லாம் போயிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த 2 hours 3 hours கிளாஸில் வந்து உட்கார்னா என் டைம் டேபிள் ஸ்பாயில் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நான் வீட்டிலே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. ரைட்? நான் எப்படி ஆரம்பித்தா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஒரு கதை வச்சுருப்போம் நம்ம ஸ்டோரி. இந்த இடையில 4 வாரத்தை கேட்டுட்டு நான் எக்ஸாம்லாம் போக மாட்டேன். நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த லாஸ்ட் மினிட் கிளாஸ்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா? கிளாஸ் இஸ் ஓவர். ஓகே. பாதி பேருக்கு முடிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு முடிஞ்சிருக்காது, பாதி பேர் இன்னும் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டீங்க. இட்ஸ் ஃபைன். ஓகே. ஸோ அந்த கிளாஸ்லாம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, மைண்டில் உட்காந்து வீட்டில் உட்காந்து யோசிச்சிருவீங்க. ரைட்? யோசிக்கிறப்ப என்னன்னா, நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும் ப்ரிப்ரேஷனை. அதனால ஒரு டைம் டேபிள் போட்டிருப்பீங்க. ரைட்? அந்த டைம் டேபிளுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் குறுக்க வரும். என்னடா எனக்கு எக்ஸாம் போகிறதா இல்லை நம்ம டைம் டேபிள் ஸ்பாயில் ஆகிடுமே அதை பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே போனால் புதுசாக ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம டைம் டேபிளில் போனால் நம்ம ஜாக்கிரதையாக போகலாம் அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் இல்லையா? அது வந்து நம்ம வீட்டு டைம் டேபிள் கொடுக்கும். அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் ஃபெயிலாக போயிடுவோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ என்ன கிளாஸஸ் இருந்தாலும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும். ரைட்? கிளாஸ் ரீடிங்க்கும் கிளாஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கும் உங்கள் இண்டிவிஜுவல் ப்ரிப்பரேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது தனியாக போயிட்டு இருக்கணும், இது தனியாக போயிட்டு இருக்கணும். இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. நீங்கள் ஒரு டைம் டேபிள் வச்சுருப்பீங்க, அந்த டைம் டேபிளில் போயிட்டுருங்க. இட்ஸ் ஓகே. அது இல்லாமல் வேறு என்ன கிளாஸஸ், கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸோ எனி கிளாஸஸ் லாஸ்ட் மினிட் வரைக்கும், நாளைக்கு தான் எக்ஸாம்னா கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிளாஸ் போட்டால் கூட வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி கவனிங்க. ரைட்? ஈவன் ஒரு அந்த கிளாஸில் சொன்ன ஒரு ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் உங்களுக்கு வேல்யூவாக இருக்கும். யூ ஒன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன். நீங்கள் வீட்டில் வந்து இப்போ 8 மணி நேரம் நம்மளால கழட்ட முடியாது தான், அந்த அரை மணி நேரத்தில் இங்கே கழட்டிடலாம். திருப்பி சொல்கிறேன், ஏன்னா திஸ் ஆர் மை எக்ஸ்பீரியன்சஸ். நாங்களும் லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் எல்லா கிளாஸும் முடிஞ்சோடனே நிறுத்திடுவோம். எல்லா கிளாஸும் முடிஞ்சோடனே போதும், நம்ம வந்து இப்போ வி ஆர் எக்யூப்டு, நம்ம எல்லா வெப்பன்ஸ் வெளில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு ஒரு பெரிய டைம் டேபிள் போடுவோம். போட்டு லாஸ்ட் 60 days லாஸ்ட் 30 daysன்னு போட்டு ஒரு பெரிய டைம் டேபிள் போடுவோம். ரைட்? மிஞ்சி போனால் 3 நாளைக்கு அப்புறம் கொலாப்ஸ் ஆகிடும். 3 நாள் தான் அதிகபட்சம் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவும் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால கிளாஸ் வருதுன்றது எப்படின்னா, கிளாஸ்க்குள்ளே வந்து அந்த 3 hours ஈவன் ஒரு 10 minutes உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவோ இல்லை 10 minutes ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு தோணுச்சு கிடைச்சதுன்னா கூட யூஸ் இட். அவ்வளோதான். இட்ஸ் நாட் அபவுட் 3 hours. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது ஏதாவது கேட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் த ரூல். லாஸ்ட் மினிட் கிளாஸஸ் ஆர் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். நான் எப்போவுமே சொல்லுவேன், லாஸ்ட் மினிட் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 மாதம் பங்க் அடிச்சிருக்கீங்களா, பிரச்சனையே கிடையாது. ஆனால் லாஸ்ட் மினிட் அட்டன் பண்ணு. ரைட்? உங்களோட ஓன் ப்ரோக்ராம்ஸ்க்காக நம்ம போட்டுப்போம், நம்மளோட ப்ராப்ளம்ஸ், நம்மளோட ஷெட்யூல் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஷெட்யூல் இது இல்லாமல் எப்படி போடணும்னு மட்டும் பாருங்க. இஸ் இட் ஃபைன்? ரைட்? ஓகே. ஏன்னா நான் யாரும் கிளாஸ்லாம் ஸ்கிப் பண்ணுறவங்களுக்காக சொன்னேன். கிளாஸை ஸ்கிப் பண்ணுவாங்க இல்லையா? நானும் பண்ணியிருக்கேன். நானும் பயங்கர சரி. இங்கே வந்து பாதி பேர் பாதி மனசில் உட்காந்துருப்பான், வீட்டில் உட்காந்து நம்ம படிக்கலாமா இல்லை இங்கே பாதி கவனிக்கலாமா உட்காரலாமான்னு சொல்லிட்டு.
ஸோ அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் கிளாஸ் போகணும். 2 days முன்னாடி வரைக்கும் நாளைக்கு ப்ரிலிம்ஸ்னால் இன்னைக்கு மத்தியானம் கிளாஸ் இருந்திருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அப்போ தான் போடுவாங்க. போய் உட்காந்துட்டு வருவோம் ஆக்சுவலாக. ஏன்னா அப்போல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் மினிட்ல எடுப்பாங்க. ஸோ அதனால் கிளாஸுக்கு வர்றதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. இட்ஸ் கிவ்ஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் யூர் ரிசல்ட்ஸ். லாஸ்ட் மினிட் ரிசல்ட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும், இது வரைக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை. அந்த லாஸ்ட் 2 classes 3 classes. ஸோ எனி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் என்ன ஆப்ஷன் என்ன கிளாஸ் போட்டிருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல ஸ்கிப் பண்ணாதீங்க. கோ ஃபார் த கிளாஸஸ். ஹியர் சம்திங் ஃபார் 10 minutes 20 minutes half an hour 1 hour. அது வந்து ஒரு பெரிய சேஞ்சை ரிசல்ட்ஸில் கிரியேட் பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட்? உங்களோட இண்டிவிஜுவல் ஷெட்யூலில் வந்து அது கொலாப்ஸ் பண்ணாது. உண்மையாலுமே உங்கள் இண்டிவிஜுவல் ஷெட்யூல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் போட்டிருந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்கு வருவீங்க. அங்கே கொலாப்ஸ் ஆகிறதுனால தான் மாறி மாறி குழம்பிட்டு கிடக்குறீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உங்கள் இண்டிவிஜுவல் ஷெட்யூல்ஸ் போட்டும் அதே சமயத்தில் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. ஃபைன். ஸோ லாஸ்ட் மெடிவல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெடிவல் இந்தியாவை நாங்கள் லாஸ்ட் ஆப்ஷன்ஸாக வச்சுருக்கோம். மெடிவல் இந்தியா படிக்க மாட்டோம். அதெல்லாம் உண்மையாக சொல்லிடுறேன். ரைட்? ஏன் மெடிவல் இந்தியாவுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னா, மெடிவல் இந்தியான்றது ஒரு வாஸ்டான ஏரியா. ஸோ அந்த வாஸ்ட் ஏரியாவில் வெறும் 3 கொஸ்டின்ஸ், அதாவது என்னன்னா எவ்ரி இயர் கொஸ்டின்ஸ் ஒரு அனலைசிஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ஷியன் இந்தியா எடுக்கிறோம், மாடர்ன் இந்தியா எடுக்கிறோம், கல்ச்சர் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது எத்தனை கொஸ்டின்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ டோட்டலாக 20-22 கொஸ்டின்ஸ் தான் ஹிஸ்ட்ரியில் வருது அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து ஏன்ஷியன் இந்தியாவில் இருக்க 7 to 8 சாப்டர்ஸ்லேயே ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக விழுந்துடும். மாடர்ன் இந்தியாவில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் விழுந்துடும். அப்போ 16 கொஸ்டின்ஸ் அதிலே விழுந்துடுறப்ப இருக்குது மீதி 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 3 to 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அந்த 3 to 4 கொஸ்டின்ஸ்க்கான காம்பாக்டாக ஏரியா இருக்குதான்னு பார்த்தா இட்ஸ் எ ஹியூஜ். என்ன சொல்கிறேன்? மெடிவல் இந்தியாவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இப்போ அவ்வளோ ஏரியாஸையும் என்னால் படித்து முடிச்சுட்டு நான் போனால் அந்த 2 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமானா இட்ஸ் ஆல்வேஸ் டவுட். ரைட்? ஈவன் ஆப்ஷனல்ஸ் ஹிஸ்ட்ரி கூட டச் பண்ண மாட்டாங்க மெடிவல் இந்தியாவை. ஸோ மெடிவல் இந்தியாவை பற்றி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், எக்ஸாம் எழுதுறப்ப நீங்கள் என்ன படிக்கலன்றதை யோசிக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இல்லை எனக்கு மெடிவல் இந்தியா பார்த்துட்டு போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா மெடிவல் இந்தியாவில் 2 விஷயம் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். வேறு எதையுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஒன் இஸ் தட் டெம்பிள்ஸ், ஆர்கிடெக்சர், எனி ஸ்ட்ரக்சர்ஸ். எந்த கவர்மெண்ட் எந்த டைனஸ்டியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஹூ கம்ஸ் ஆஃப்டர் ஹூம்லாம் கேட்க போகிறது கிடையாது. தெர் இஸ் நோ இம்பார்ட்டன்ஸ் ஃபார் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ். கிங்ஸ் யார், குயின்ஸ் யாருன்றதை பற்றி ஒரு கன்சிடரேஷனே கிடையாது. தெர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் கொஸ்டின்ஸ். நீ வந்து டெல்லி சல்தனேட் எடுத்துங்க, இல்லை அக்பர் எடுத்துங்க, எனி இண்டஸ்ட்ரி நீ எந்த டைனஸ்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எதில் இருக்குன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ரைட்? டெம்பிள் ஆர்கிடெக்சர் டூரிங் திஸ் பீரியட். இந்த பீரியடில் இந்த குயின்ஸ் கீழே இந்த கிங்ஸ் கீழே எந்தெந்த ஆர்கிடெக்சர் வந்துச்சோ அது ஒரு ரைட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன, அதில் வர ஆர்கிடெக்சர் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா கம்பேரிட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் நிறைய வரும். கம்பேரிட்டிவ்னா ஸ்டைல்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான் இருக்கும். இண்டிவிஜுவலாக ஒரு டெம்பிளை வச்சு கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா 2 different ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இல்லை 2 different ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்ஸ், இதை வந்து கம்பேர் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைம் வர போகிற பெயிண்டிங்ஸ் எதுவாக இருந்தாலும் ரீட் இட் வித் ஏ கம்பேரிட்டிவ் சைட். திராவிட ஆர்கிடெக்சர்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிங்க. சப்போஸ் ஏதாவது டெம்பிள்ஸை பற்றி இண்டிவிஜுவலாக கொஸ்டின்ஸ் வருது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும்னா அது உங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸாக தான் வரும். இண்டிவிஜுவலாக வராது. இண்டிவிஜுவலாக வராது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஏரியா இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லோரா கேவ்ஸ். அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸோட A to Z படிச்சிங்க. ஏன்னா இந்த வருஷம் ஷுவரான கொஸ்டின்ஸ் அந்த ஏரியாவில் இருக்குது. ரைட்? ஸோ அப்போ டெம்பிள்ஸ் ஆர்கிடெக்சர் நான் படித்து முடிக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது ஒரு டெம்பிள் சிக்னிஃபிகண்ட் டெம்பிள் சொல்கிறாங்கன்னா அந்த டெம்பிள்ஸை எடுத்து ஐ ஹாவ் டு ரீட் கம்ப்ளீட்லி. அதற்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? இண்டிவிஜுவலாக மெடிவல் இந்தியாவில் போய் தேடி படிக்காது. நெக்ஸ்ட் என்ன ஒரு முக்கியமானதுன்னா எனிதிங் ரிலேட்டட் டு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் பிளானிங், ட்ரைனேஜ், வாட்டர் ட்ரைனேஜ், இது ரிலேட்டடாக எனி கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் கான்ட்ரிபியூட்டட். ரைட்? ஹார்ட்லி ஒரு 3 to 4 people தான் இருப்பாங்க. நிறையெல்லாம் தேட தேவையில்லை. இந்த கெனால் இரிகேஷன் பண்ணது யாரு? அண்டர்ஸ்டாண்ட்? இதெல்லாம் ஏன் இதுக்காக படிக்கிறோன்னா ஹிஸ்ட்ரியை மெயினாக மெடிவல் இந்தியா மெடிவல் இந்தியா ஹிஸ்ட்ரியோட சிக்னிஃபிகன்ஸ் சொல்லிடுறேன். இன்னைக்கு ரிலவெண்ட்டாக நான் ஏன் படிக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட்? நான் இது எப்படின்னா ஹவு என்னோட ஏன்ஷியன் இந்தியா படிக்கிறப்ப எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக சோஷியல் லைஃப் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 10 ஹியூமன்ஸாக 15 ஹியூமன்ஸாக ஒன்றா சேர்ந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, ஹவு த அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ், ஒரு டேக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணணும், நமக்குள்ளே எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும், நம்மளை யார் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிற ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அதிகம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து அது மட்டும் இல்லாமல் பிரைட்டாக இருந்த பீரியட் தான் வந்து ஏன்ஷியன் இந்தியா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் இந்தியாவில் கொஸ்டின்ஸ் எது வந்தாலும் சோஷியல் ஸ்ட்ரக்சரை பற்றி தான் கொஸ்டின்ஸ் வரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, சோழா பீரியட்ஸில் லேண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, சோழா பீரியடில் லேண்ட்ஸ் எப்படி கேட்பாங்க, டேக்ஸ் சிஸ்டம்னா என்ன. ஸோ அந்த மாதிரி சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸை மென்ஷன் பண்ணுறது மட்டும் தான் ஏன்ஷியன் இந்தியாவில் இருக்கும். மிடிவல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இருக்கணும், மிடிவல் இந்தியா இஸ் லைக் எ ஃபியூஷன் ஃபார் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஏன்ஷியன் இந்தியாவுக்கும் மிடிவல் இந்தியாவுக்கும் ரொம்ப சிக்னிஃபிகன்ட்னா, மிடிவல் இந்தியாவில் தான் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க ஆர்கிடெக்சரில். இனிஷியலாக டெம்பிள்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இனிஷியலாக வெறும் டெம்பிள்ஸ் மட்டும் தான் வந்திருக்கும். டெம்பிள், சோ கால்டு டெம்பிள்ஸ், கிரானரிஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்றது. இதுக்கப்புறம் தான் த பிளண்ட் ஆஃப் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா த பர்ஷியன்ஸ் கம்மிங் இன்சைட், இரானியன்ஸ் கம்மிங் இன்சைட், அரப்ஸ் கம்மிங் இன்சைட், இந்த மாதிரி எல்லாருமே உள்ள வரும்போது என்ன பண்ணும், தட் இஸ் அ மிக்சட் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர். ஸோ அந்த மிக்சட் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் பீரியடுன்றதுனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லா டெம்பிள்ஸ்லையுமே ஸ்ட்ரக்சர்லையுமே ரெண்டுமே மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் இந்த ஆர்கிடெக்சர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் என்ன கொடுப்பாங்கன்னா, இந்த பீரியடில் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஹவு தி அட்மினிஸ்ட்ரேட்டட் த ஸ்டேட்னு சொல்லிக்கிறது. அப்போ ஹவு தி அட்மினிஸ்ட்ரேட்டட் த ஸ்டேட்னா என்ன பண்ணோம், நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க, நிறைய மோசமான விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க. ஸோ வி டோன்ட் பாதர் அபவுட் தேர் அதர் சிஸ்டம்ஸ், பட் வாட் ஆர் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ். இன்னைக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற ஏதாவது ஒரு ஏரியாவை அன்னைக்கு இனிஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னா தட் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட். ஸோ அதனால தான் நான் திருப்பி திருப்பி எப்போதுமே சொல்லுவேன், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, ரைட், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாவோ, இல்லாட்டி வந்து ஒரு டவுன் பிளானிங் யாராவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாவோ, இல்லை ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாவோ, எந்த குயின் எந்த கிங்குன்னு பாருங்க, அவ்வளோதான். இட்ஸ் வெரி ஈஸி. நீங்கள் ஃபுல்லாக சர்ச் பண்ண தேவையில்ல. உங்கள் கூகுள் சர்ச்சில் போட்டால் போதும், இல்லை சேட் ஜிபிடியில் போட்டால் போதும், இல்லை எனி ஏஐயில் எந்த இதில் போட்டாலும் சரி, ஜஸ்ட் மிடிவல் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு போடுங்க. டக்குன்னு தூக்கி வெளில போடும் ஒரு 4 பேரை. அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஸோ அந்த 4 பேரை மட்டும் படிங்க. ஏன்னா அது ப்ராப்ளமாக இன்னைக்கு என்னென்ன ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு அவங்க இனிஷியலாக எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெண்டாவது. மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, தட் இஸ் அ பீரியட் வேர் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் கம்ஸ் இன் டு த பிக்சர். அப்போ இந்தியாவுக்குள்ள டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் இருக்கிறப்ப ரிலீஜியன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக எந்த கிங்ஸ், எந்த குயின்ஸ் ஆர் யார் வந்து அதிகமாக டாலரன்ஸ் இன் ரிலிஜன், ரிலீஜியஸ் டாலரன்ஸ் உள்ள கிங்ஸ் அண்ட் குயின்ஸை பற்றியான ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருக்கோ, ஐடியாலஜி இருக்கோ, அதை கொஸ்டின் பண்ணுவாங்க. தே ஒன்ட் டாக் அபவுட் டூ ஹார்ட் கோர் இஸ்லாம் பற்றி பேச மாட்டாங்க, ஹார்ட் கோர் ஹிந்துஸை பற்றி பேச மாட்டாங்க. பட் தேர் ஆர் சம் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் ஹூ டாலரேட்டட் ஆல் த ரிலீஜன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அக்பர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் இது பண்ணுற அவங்களோட ஐடியாலஜி என்ன, அவங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன, செக்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அவங்க ஒரு காமன் கம்யூனிட்டி ஹால் கட்டியிருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி ஹாலில் வாட் ஆர் த கான்ட்ரிபியூஷன்ஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனி ரிலீஜன் பர்சன்ஸ் கேன் கம் இன் சைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் மென் பண்ணி கேட்பாங்க. ஸோ மெடிவல் இந்தியாவில் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ரைட். மூணாவது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷெர்ஷா சூரி இஸ் வெரி க்ரூஷியல் இன். உங்களுக்கு ஷெர்ஷா சூரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்கனாமிக் ட்ரேட்ஸ், இன்னைக்கு இருக்கிற ட்ரேட் சில்க் ரூட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்த பீரியட் ஆஃப் டைமில் என்னென்ன ட்ரேட் ரூட்ஸ் இருக்கோ அந்த ட்ரேட் ரூட்ஸ் எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணி படிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நான் மிடிவல் இந்தியாவுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதிகபட்சம், அவ்வளோதான், ரைட். ஸோ மெடிவல் இந்தியா இல்லாமல் நான் உள்ளே போகிறது அப்படின்னா தெர் ஆர் சம் ஏரியாஸ் நீங்கள் விட்டுட்டு தான் போய் ஆகும். இல்லை நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன், நான் ஏற்கனவே கிளாஸஸ் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோ அஹெட் வித் யுவர் டைம் டேபிள். பட் இதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த ஏரியா மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், எனி ட்ரேட், அர்பன் பிளானிங், ட்ரைனேஜ் ஆர் எனி அதர் கான்ட்ரிபியூஷன்ஸ், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி சல்தனேட் படிக்கிறீங்க அப்படின்னா, டெல்லி சல்தனேட்டில் யாருக்கு அடுத்து யார் வந்தாலும் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ரைட். அந்த என்டையர் டெல்லி சல்தனேட்டில் வாட் ஆர் தர் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்கிடெக்சர், டூம்ஸ் அண்ட் ஆர்ச்சஸ்ன்றது ஒரு இந்தியாவுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது. இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள இருக்க மேஜர் ஸ்ட்ரக்சர்ஸ் டூம்ஸ் அண்ட் ஆர்ச்சஸ், அதெல்லாத்தையும் கொண்டு வந்தது அந்த ஆர்கிடெக்சர் தான். ஸோ நான் எப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் டெம்பிள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லை, ஓவராலாக அவங்களோட இஸ்லாமிய ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ டூம்ஸ் அண்ட் ஆர்ச்சஸ் இன் இந்தியா, இன்னைக்கு இருக்கிற எல்லா டூம்ஸ் அண்ட் ஆர்ச்சஸும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு முக்கியமானதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த கிங்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் ஷிஃப்ட் த கேபிட்டல்ஸ் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. சில கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ண கிங்ஸ் யார், அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னன்றதையும் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் மெடிவல் இந்தியாவில் தான் அந்த கான்செப்ட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. வாட் வி கால் பிடிஎஸ். இன்னைக்கு பிடிஎஸ் ஸ்கீம்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா. இன்னைக்கு வந்து ஃப்ரீபீஸ் கொடுக்கலாமா வேணாமான்ற ஒரு பெரிய இதாக போயிட்டு இருக்கு இல்லையா. விச் டெல்லி சல்தனேட்டில் எந்த கிங்ஸ் வந்து இந்த ஃப்ரீபீஸ் கான்செப்ட் ஆரம்பிச்சான்னு பாருங்க. இந்த சோ கால்டு ஃப்ரீபி, நான் ஃப்ரீபின்றது சொல்ல மாட்டேன். ஃப்ரீபீஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃப்ரீபின்றது ஒரு what you can say, it's a right against the human மாதிரி, ரைட். மீடியா டேர்மில் சொல்கிற ஃப்ரீபீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா,
ஐ டோன்ட் பிலீவ் தட் ஃப்ரீபீஸ் கான்செப்ட். சோ கால்டு ஃப்ரீபீஸ்ன்னு தான் சொல்லுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? இட்ஸ் நாட் ஃப்ரீபீஸ், ரைட்? இட்ஸ் நாட் ஃப்ரீபீஸ். ஏன்னா அது ஃப்ரீபீஸ்ன்னு சொல்றது மேபி த மீடியா ஃப்ரம் நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம், மேபி த ரெலவன்ஸை தெரிஞ்சிக்காத இருக்க பர்சனாலிட்டிஸாக இருக்கலாம். பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் த வேர்ட் கால்டு ஃப்ரீபீஸ். ஃப்ரீபீஸ் இட்ஸ் நீடட். நிறைய பேர் மைண்டில் இருக்கும் இல்லையா, இலவசமாக கொடுத்துட்டே இருக்கிறாங்களே, இதெல்லாம் என்ன ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட், இது வந்து ஃப்ரீபி கிடையாது, இலவசம்லாம் கிடையாது. அது இட்ஸ் அ ரைட் ஆக்சுவலி, ரைட்? இப்போ ஒரு யுனைடெட் கிங்டம் இருக்குது, ஒரு வேர்ல்டில் இருக்க கண்ட்ரிஸ்னா ஹெல்த் ஃபார் ஆல்னு கொடுப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? நீ என்ன ஹெல்த்துக்கு இருந்ததுனாலும் ஸ்டேட் வில் கவர் த எக்ஸ்பென்சஸ். என்டையர் ஸ்டேட், என்டையர் பீப்புளோட ஹெல்த் கவரேஜ். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு சில பர்சன்ஸ் போட்டிருக்கீங்க இல்லையா, அங்கெல்லாம் அது காமனாகவே வந்துடும். நீ பிறந்தப்ப எப்படி சர்டிஃபிகேட் வாங்கிட்டே அதுமாதிரி ஒரு இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் உனக்கு உண்டு. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்குது. ஏன்னா அந்த கண்ட்ரிஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், அந்த கண்ட்ரிஸ்னால கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியும். இந்தியா மாதிரி ஒரு பாப்புலஸ் கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி கவர் பண்ணுறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட். அதே சமயத்தில் கம்ப்ளீட்டாக பீப்புளுக்கு அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் விட்டுட்டுனாலும் இட் இஸ் டேஞ்சரஸ். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, டு த சம் எக்ஸ்டென்ட் ஐம் கவரிங். நல்லா இருக்கும். ஒரு பர்சனல் இன்சூரன்ஸ்னால் என்னன்னு தெரியுது, என்னால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும்னா அவன் எடுத்துக்கலாம் தனியாக. அதை பண்ணாத ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் ஐம் ப்ரொவைடிங் சம்திங், ரைட்? இட் இஸ் நாட் கால்டு ஃப்ரீபி, ரைட்? பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக நிறைய பார்ட்டிஸ் மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க, மாற்றி மாற்றி சொல்லிப்பாங்க ரிகார்டிங் திஸ் ஃப்ரீபீஸ் எல்லாமே. இட்ஸ் நாட் ஃப்ரீபீஸ் ஆக்சுவலி, இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் இன் த அதர் வே, ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன் டுமாரோஸ் வேர்ல்டு, இன்னொரு ஒரு டவுன் த லைன் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, விமன் இன் த ஹவுஸ் ஹோல்ட்ஸ், விமன் இன் த ஹவுஸ் ஹோல்ட், உமன் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸில் இருப்பாங்கல்ல, அவங்க பண்ணுற சர்வீஸ்க்கு இட் வில் பி பெய்டு, ரைட்? அதுக்கு ஒரு பேமெண்ட், பெரிய ஒரு பேமெண்ட் இருக்குது. அதை நம்ம ஜிடிபியில் கூட எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ அதை எடுத்துக்காத ஒரு விஷயம் இப்போ இவங்க ரீப்ளேஸ் பண்ணுறதெல்லாம் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு பார்ஷியல் அண்ட் பார்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வென் டைம் டாக்கிங் அபவுட் ஃப்ரீபீஸ்னாலும் we won't accept the freebies usually. இந்த ஃப்ரீபீஸ்ன்ற வார்த்தையை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா அது ஃப்ரீபீஸ் கிடையாது, இட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட், ரைட்? இது வந்து கொடுத்தா இப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தால் எத்தனை நாளைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னா எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸ்டார்டட் ரைட் வென் ஃபர்ஸ்ட் மிட் டே மீல் ஸ்கீம் ஆரம்பிக்கிறப்ப இதுதான் சொன்னாங்க, எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து சாப்பாடு போட்டுட்டு இருப்பீங்கன்னு கேட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இட் சேஞ்ச் த ஃபேட் ஆஃப் த வேர்ல்டோட பெரிய ஃபேட்டையை சேஞ்ச் பண்ணது மிட் டே மீல் ஸ்கீம். நான் ஒரு அந்த ஸ்கீம் மாதிரி எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணது கிடையாது, ரைட்? ஐ எம் நாட் அகெயின் ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் எனி கவர்மெண்ட் ஆர் ஐ எம் நாட் அப்போசிங் எனி கவர்மெண்ட். எனக்கு எந்த கவர்மெண்ட் பாலிடிக்ஸில் எந்த பார்ட்டியுமே பிடிக்காது. பட் ரைட், XYZ AFPC, ரைட், இவங்க அவங்கன்னு பிடிக்காது. பட் ஐ வில் அனலைசஸ் ஆல் தேர் பாலிசிஸ், என்ன மாதிரி அவங்களோட ஐடியாஸ் இருக்குது, அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுவேன். அது யூஸ்வலாக நான் பண்ணுவேன், ரைட்? அப்போ நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, ரைட்? ஓட்டு போடுறப்ப நான் அன்னைக்கு டிசைட் பண்ணி போடுறது தான். அண்டர்ஸ்டாண்ட்? ஓட்டு போடுற, ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லா பார்ட்டியும் இருக்குது, ரைட்? எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் வந்து நாம் தமிழராமா, நாம் தமிழர் தானே உனக்கு அந்த பயிலுங்க 2 பேரும். எங்கள் அண்ணன் பசங்க 2 பேர் இருக்கானு, அவனும் UPSC ஆஸ்பிரண்ட் தான். சீமான் கத்திரி கிடக்குறான் வீட்டில். ஓகே, உங்கள் அப்பாலாம் வந்து பாலிட்டிக், அவங்க அப்பாலாம் வந்து பக்கா டிஎம்கே, ரைட்? என்னோட வீட்டில் எல்லாருமே டிஎம்கே. ஏன்னா நான் டிஎம்கே ரைட் பண்ணுறப்ப என்னை வீடு சாப்பாடே போட மாட்டேன்னாங்க. And I was cited one of the important person in DMK minister. அந்த டிஎம்கே மினிஸ்டரில் ஒன் ஆஃப் த பர்சனை ரைட் பண்ணுறப்ப சாப்பாடே போட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா எல்லாரும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க வீட்டில், எப்படி நீ பண்ணலாம் அப்படின்னா. ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா வந்து, ஸோ ஃபர்கெட் அபவுட் த பாலிடிக்ஸ், இவங்களை பற்றி இவங்க கரெக்டாக பேசுகிறாங்களா தப்பாக பேசுகிறாங்கல்ல, வாட் ஆர் த ஐடியாலஜி, என்ன பேசிஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ரைட்? யூ ஆல்சோ ஸ்டார்ட் அப்சர்விங் தட் ஒன். டோன்ட் அலைன் டு த பார்ட்டிஸ் அலைன் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஒரு 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 பர்டிகுலர் லீடர் இதை வந்து நீங்கள் ப்ரைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் என்ன பேசுகிறாங்க, ஹவு இட் இஸ் டெவலப்பிங், ரைட்? அவங்க சொல்கிறது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி டோன்ட் கோ ஃபார் த மீடியாஸ் திங், ரைட்? அதெல்லாம் 10 காசு 15 காசு, ஒரு மெசேஜுக்கு 15 காசு. எல்லா பார்ட்டியோட ஐடி விங்கும் வேலை தான், கண்டென்ட்டை கிரியேட் பண்ணு, பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? அதனால் அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவன்றான், இவன் தற்குறின்றான்றதெல்லாம் வந்து இட்ஸ் ரைட். மேபி தே ஹாவ் டு பி மெச்சூர்ட். எனிவே, எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, அது ஸ்டார்டட் ரீடிங் ஒன் புக், நல்லா இருந்துச்சு, நிறைய படிச்சது தான் இந்த புக்கு, த சிக்ஸ்த் ஆஃப் ஹியூமனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக், ரைட்? திஸ் இஸ் த சீஃப் எக்கனாமிக் செக்ரட்டரியோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசரோட
புக் இது ஆக்சுவலாக. ஐ வாஸ் ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டர், அரவிந்த் சுப்ரமணியம்னு சொல்லிட்டு. இஸ் ஹார்ட் கோர் பாலிட்டிஷியன் அந்த டைமில். அதனால யூ வாஸ் ஏ ஹார்ட் கோர் பொலிட்டிஷியன். த ரூலிங் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் பார்க்கறதுக்கு. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். என்டையர் இந்தியாவோட மாடல்ஸ் ஆஃப் எக்கனாமிக் மாடல்ஸ் இது பண்ணுறாரு, ரைட். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ட் இஸ் மேட் த டிராவிடியன் மாடலை பற்றி எழுதியிருக்காரு. அதை படிக்கிறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வாட் இஸ் ரியல்லி ஹேப்பனிங் இந்த ஃப்ரீபீஸுங்கிறதுக்கு ஹவ் இட்ஸ் கான்ட்ரிபியூட்டிங்னு போட்டு இருக்காரு. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் வேஸ்ட் பண்ணோன்னு சொல்ல பாருங்க, பட் கோ வித் வாட் இஸ் தர் ஐடியாலஜி. பிளெயினாக வந்து இது பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி. இட் இஸ் நாட் அபவுட் பார்ட்டி, இட் இஸ் அபவுட் வாட் இஸ் தர் ஐடியாலஜி, வாட் தே வாண்ட் டு கான்ட்ரிபியூட், வாட் வி ஆர் மிஸ்ஸிங் இன் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி இருக்கும். எனிவே, ரைட். ஸோ மெடிவல் இந்தியாவில் இந்த 3 ஏரியாஸ் மட்டும்தான் எனக்கு நான் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பேன். நான் பர்டிகுலராக எப்போதுமே என்ன பண்ணுவேன், டு த கோர் சொல்லுவேன். எய்தர் டெல்லி சல்தனேட் இல்லைன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற இவங்க, இந்த 2 பார்ட்டியை தானே வேறு எதுவுமே அதிகமாக படிக்க மாட்டோம், ரைட். அண்ட் கீப் இட் ஃபார் த லாஸ்ட். நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ படித்தா, எவ்வளோ நேரம் படித்தா, எவ்வளோ கொஞ்சம் வந்து அதில் மார்க் விழுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், மாடர்ன் இந்தியா முடிஞ்சிச்சா? மாடர்ன் இந்தியா சொல்லியிருக்கேன் நான். மாடர்ன் இந்தியா. ஸோ ஓகே, மாடர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் இந்தியாவில் டாப் மாடர்ன் இந்தியா இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இதில் வந்து ஒரு 2-3 ஏரியாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1, யூஸ்வலாக எப்போதுமே சொல்கிற மாதிரி இந்த 1885 தான் குரூஷியல். 1885 to 1947 தான் குரூஷியல். இந்த பீரியடில் தான் வந்து நம்மளோட எல்லா கொஸ்டின்ஸ், அதாவது சொல்கிற ரிலீஜியஸ் எல்லா மூமெண்ட்ஸும் இருக்கிறது இந்த பீரியடில் தான் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த 1885 to 1947, அதாவது ஐஎன்சின்னு ஆரம்பிச்சதுலேருந்து சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம எனக்கு இந்த பார்ட் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான பார்ட்டு. இந்த சிக்னிஃபிகண்ட்டான பார்ட்டில் வந்து எப்படின்னா டிவைட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்படியே குரோனாலஜி எப்படி ரன் பண்ணாதீங்க, ஒரு டிவைட் பண்ணிங்க. ஒரு தெர் இஸ் அ பீரியட், ரைட். ஸோ மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ன்ற பீரியட் வந்து எப்படின்னா ஹவு டு என்டர் அப்படின்றத மட்டும்தான் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் ஹவு டு என்டர் அப்படின்னா இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து வெதர் இட்ஸ் லெஜிஸ்லேச்சர் ஆர் பார்லிமெண்ட் ஆர் வாட் எவர் மே பி த ஸ்ட்ரக்சர், ரூலிங்கில் நான் எப்படி என்டர் ஆக போகிறேன், நான் ரூலிங்கில் எப்படி கொண்டு போய் என்டர் ஆக போகிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்ட் செட்டாக இருக்கும். ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, இவங்க மூமெண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷனை தாண்டி புக்ஸ், பேப்பர்ஸ் ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா அந்த பீரியடில் ரொம்ப முக்கியம். ஸோ 1885 ஆரம்பித்து ஒரு 1960 1920 வரைக்கும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த பீரியடில் வந்து தே ஜஸ்ட் வாண்ட் டு என்டர் இன்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் பார்லிமெண்ட் ஆர் வாட் எவர் மேபி, அந்த பீரியடில் உள்ள என்டர் ஆகணும். அதுக்கு நம்ம எப்படி என்டர் ஆக போகிறோம், ஃபுல்லாக நம்ம போகணுன்னுவாங்க. இன்னொரு குரூப் இல்லை வி ஹேவ் டு கோ பை ஸ்டெப்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த பீரியடில் வாட் தேர் ட்ரைங் டு ப்ரூவ், அந்த டைமில் அவங்க என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, வி ஆர் ஆல்சோ கேப்பபிள். அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸுமே எப்படின்னா, வி ஆர் ஆல்சோ கேப்பபிள் டு ரூல் திஸ் கண்ட்ரி. என்னாலையும் முடியும் இந்த கண்ட்ரியை ரூல் பண்ணுறதுக்கு. வி ஆர் நாட் ஜஸ்ட் எ டம், ரைட். அண்ட் வி ஆர் நாட் பார்பேரியன்ஸ். நாங்கள் பார்பேரியன்ஸ் கிடையாது, வி ஆர் நாட் டம்ஸ். எங்களால் ரூல் பண்ண முடியுன்றதுக்கு தே ஆர் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் இந்தியன்ஸ். ஸோ இந்தியன்ஸ் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் டூரிங் திஸ் பீரியட். இந்த பீரியடில் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதே எக்ஸாக்ட் பீரியடில் தான் என்ன நடக்குதுன்னா, த மெயின் வெப்பன் ஆஃப் பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் டிவைட் அண்ட் ரூல், ரைட். இந்து முஸ்லீம்ஸோ இல்லை ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளோ அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை ரொம்ப குரூஷியலாக கொண்டுட்டு போகிற பீரியட் இதுதான். ஸோ ரெண்டத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அந்த 1885 to 1916 வரைக்கும் படிக்கணும். இந்த பீரியட் ஆஃப் டைமில் என்ன எனக்கு தேவைன்னா, வாட் ஆர் த கான்ட்ரிபியூஷன்ஸ் பை மாடரேட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இவங்க 2 பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பர்டிகுலராக புக்ஸ், ஜேர்னல்ஸ் ஆர் எனி ஆர்டிகல்ஸ் ஆர் எனி ப்ரெஸ் ரிலேட்டட் ஆர் எனி ஃபெஸ்டிவல்ஸ். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வி ஆர் த பெஸ்ட், வி கேன் ரூல் திஸ் கண்ட்ரி, எங்களுக்கு யாருமே தேவையில்லை, எங்களால் ரூல் பண்ணுற அளவுக்கான வி ஆர் எஜுகேட்டட் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மெயின் ஃபோக்கஸாக இருக்கும் இந்த பீரியட் ஆஃப் டைமில். த ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன். செகண்ட் கான்ட்ரிபியூஷன் பிரிட்டிஷ் சைடில் பார்த்தீங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் தான். கிளியர் டிவைட் அண்ட் ரூல் இந்த பீரியடில் தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப். ஸோ நீங்கள் படிக்கிறப்ப இந்த ஃபேஸ் ஆஃப் பீரியடில் வந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப வந்து கம்பேரிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அந்த 3 ஃபேஸாக நான் பிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த பீரியடில். ஏன்னா இந்த பீரியடில் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து அன்யூஷுவல் திங்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ரியலி இட் இஸ் நீடட் ஃபார் இந்தியன் இண்டிபெண்டன்ஸான்னு தெரியாத மாதிரி ஒரு டைரக்ஷன்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கும் இந்தியன் மூமெண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஐ எம் கோயிங் டு த லெஜிஸ்லேச்சர், வாட் இஸ் நெக்ஸ்ட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு பீரியடில் போகிறதுனால தான் வந்து இது என்ன ஆகும்னா, இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஆக்சுவலாக யூபிஎஸ்சி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இல்லை,
செகண்ட் ஃபேஸ் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பேரலாக வச்சுக்கணும் எப்போதுமே. செகண்ட் ஃபேஸ் எப்படின்னா ஒரு பக்கம் ரெவல்யூஷனரி ஃபேஸ், இன்னொரு பக்கம் வந்து காந்தியன் ஃபேஸ். ரைட்? ரெவல்யூஷனரி, காந்தியன், இந்த ரெண்டுமே வந்து பேரலாக ரன் பண்ண ஆரம்பிப்பாங்க. 1918லேருந்து 1915-16 ஆரம்பிச்சு 1930 வரைக்கும், 35 வரைக்கும் கூட. ரைட்? இந்த பீரியட்ல வந்து மூணு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணிக்கணும். படிக்கிறப்ப யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்பர் ஒன் எப்படின்னா, எனி ஆர்கனைசேஷன்ஸ் இந்த பீரியடோட மொத்த இந்தியாவோட மைண்ட் செட் எப்படி வந்து ஹவு காந்திஜி இஸ் கோயிங் டு சேஞ்ச், எப்படி மாற்ற போறாருன்னா, இனிஷியல் பீரியட்ல நான் லெஜிஸ்லேட்டிவ்ல போகணும், ஐ வாண்ட் டு பி த பார்ட் ஆஃப் த ரூலிங்னு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ரூல் பண்ணணும், உங்க கூட சேர்ந்து தான் ரூல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டா தூக்கி போடலாமா இல்லை ரூல் பண்ண முடியுமான்றப்ப ஐடியாஸே கிடையாது. இப்போ ஒரு மாதிரி தேர் ஸ்டக் அப் வித் தட் ஐடியா. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஹேஸ் த ஐடியா, ரைட்? ஹவு டு ப்ரொசீட்னு தெரியாது. அண்டர்ஸ்டாண்ட்? இட்ஸ் நீங்க இன்னைய பாலிடிக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு பாலிடிக்ஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஐ வாண்ட் டு த்ரோ தட் அவுட், பட் வாட் இஸ் யுவர் ஐடியா, ஐ டோன்ட் நோ. அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் அப்படிதான் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா, சி பூர்ண ஸ்வராஜ், ஐ வாண்ட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். ஓகே டன், வாட் யூ டூ? நீ என்ன பண்ணுவேன்? ஐ ஹவ் நோ ஐடியா. யூ கிவ் மீ த சேர், ஐ வில் டூ. யூ அண்டர்ஸ்டாண்ட் சொல்றது புரியுதா? அதே நீ மாடரேட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஓகே வி ஆர் கோயிங் டு என்டர் இன்டு த பார்லிமெண்ட், ரைட்? வி ஆர் கோயிங் டு என்டர் இன்டு த பார்லிமெண்ட். அது உள்ள போறோம், நான் எல்லாம் லெஜிஸ்லேச்சர் உள்ள போறோம். சரி, வாட் யுவர் நெக்ஸ்ட் அப்படின்னா, தே காட் அகேன்ஸ்ட். ஸோ என்னன்னா, ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்றது தப்பான வார்த்தை இருந்தாலும், ஒரு கம்ப்ளீட் ஐடியா இல்லாத ஒரு பீரியட் மாதிரி இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் வேர் த காந்திஜிஸ் ரோல்ஸ் வெரி சிக்னிஃபிகன்ட். நம்பர் ஒன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ், இந்த பீரியட்ல தே ஹாவ் டு ஷோ டு த பீப்புள், இந்தியாவில் இருக்க எல்லாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். யாரோ அங்கே கத்திட்டு இருக்கான், இவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான்றது இந்தியாவில் பல பேருக்கு தெரியல. ரைட்? ஏதோ ஒரு இடத்துல ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல வந்து பாரத் மாதா கி ஜெயின்னு சொத்திட்டு இருக்கிறான், இவனுக்கு என்னன்னே தெரியல, எதுக்கிட்ட அவன் கத்திட்டு இருக்கான்னு தெரியல. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பீரியட் ஆஃப் டைம். அண்டர்ஸ்டாண்ட்? செகண்ட் டைம் வந்து எப்படின்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஹஸ் லிட்டில் மெச்சூர்ட் இந்த டைம்ல. இந்த மெச்சூர்ட் எப்படின்னா என்ன ஆகுதுன்னா, வெதர் இன் இந்தியா ஆர் இன் பிரிட்டன், ரெண்டு இடத்துலையுமே இந்தியன்ஸ் ஆர் இன்க்ளூடட். அப்படின்னா என்னன்னா, ஒரு பார்லிமெண்ட்ல இந்தியாவை பத்தி ஒரு ஏதாவது டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னா, அங்கே உள்ள ஒரு இந்தியன் வந்துட்டு இருந்திருக்கான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் இருக்க மாட்டான். இப்போ ஒரு இந்தியனும் இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற சில பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா, டூ சம்திங் மெச்சூர்ட். நம்ம இவனை ரூல் பண்றதே நம்ம இவனை பார்பேரியன் சொல்லி தான் ரூல் பண்றோம். தே ஆர் டூயிங் சம்திங் குட். அப்ப நம்ம எடுக்க போற ஸ்டெப்ஸ் ஜாக்கிரதையா எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா பிரிட்டனை வார்ன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பீப்புளும் உள்ள உட்காந்துருக்கான், ஒரு இந்தியன்ஸும் உள்ள உட்காந்துருக்கான். அதே சமயத்தில் இந்த எக்ஸ்ப்ளாய்டிங் பிரிட்டிஷும் உள்ள உட்காந்துருக்கான். ஸோ இது மாதிரி ஒரு பீரியட் இருக்கு, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீரியட் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒரு இந்த இந்த கட்டத்தில் தான் வி ஹாவ் டு கோ ஃபார் சம் 20 years ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அந்த 20 years நான் எப்படி எப்படி கொண்டுட்டு போகணும், எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த பீரியட் ஆஃப் டைம் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம வரும்? பாயிண்ட் நம்பர் ஒன், எனி ஆர்கனைசேஷன்ஸ், இஸ்லாமா இருக்கும், பெசன்ஸா இருக்கும், அக்ரிகல்ச்சர் மூவ்மெண்டா இருக்கும், எனி ஆர்கனைசேஷன்ஸுக்கு காந்திஜி ஆர் சம்படிஸ் ஹெட்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஏதர் அம்பேத்கர் ஆர் காந்திஜி, இவங்க ரெண்டு பேரும் எந்தெந்த இதுக்கெல்லாம் ஹெட்டா இருந்தாங்களோ. ஏன்னா திஸ் இஸ் நாட் ஏ குரூப்பிசம், ஒரு குரூப் கிரியேட் பண்றதுல. இது வந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லாரையும் உள்ள கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்டர்ஸ்டாண்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லீடர் உள்ள கொண்டு வரணும்னா, எல்லாரையும் ஒரே டைம்ல உள்ள கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு 10 ஐடியா வச்சிருப்பேன், ஒரு 10 ஐடியாலஜி வச்சுப்பேன். ஒரு ஐடியாலஜிக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னோட பார்ட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபுல் ஐடியாலஜியில் போய் நிற்கும். ஸோ எனக்கு எல்லாமே 10 பாயிண்ட்டையும் வச்சிருப்பேன். 10 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் என்னோட பார்ட்டிக்குள்ள இருப்பாங்க. ஸோ இந்தியாவோட பீரியட் ஆஃப் டைம்னு அதுதான். ஸோ காந்திஜி ஹஸ் பிராட் திஸ் ஒன். அந்த டைம்ல தான் ஹி நீட்ஸ் டு ஒன் இஸ் ஐ நீட் த என்டையர் மாஸ் இன்சைட். செகண்ட் திங், டைரக்ஷன். நம்ம எதை நோக்கி போறோம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த டைரக்ஷன்ஸ். ஸோ இதுக்கு ஐ ஹாவ் டு பிரிங் எவ்ரி பீப்புள் இன்சைட். அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸில் இந்த பீரியட் ஆஃப் டைம்ல மட்டும்தான் இந்தியாவுக்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸுக்கு காந்திஜி ஹெட்டா இருந்திருக்கிறாரா, அம்பேத்கர் ஹெட்டா இருந்திருக்கிறாரா, இல்லை பாலகங்காதர் ஹெட்டா இருந்திருக்கிறாரான்னு ஒரு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் வேற எந்த பீரியட் ஆஃப் டைம்லயும் உங்களுக்கு ஹெட்லாம் கேட்க மாட்டாங்க. கிலாபத் மூவ்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது யாரு, இப்படிலாம் கொஸ்டின்ஸ் வராது. இந்த பீரியட் ஆஃப் டைம்ல மட்டும் தான் ரொம்ப குரூஷியலாக கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த பீரியட்ல தான் நமக்கு யார் என்ன தேவைன்னா, ஹவு தே பிராட் த மாஸ் இன்சைட், எப்படி மாஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. அப்ப டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ், நிறைய டிஃப்ரெண்டா இருக்காங்க. எல்லாரையும் ஒருத்தவங்க ஒரே இடத்துக்கு அசம்பிள் பண்ற மாதிரி இது ஒரு ஐடியா. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைம்ல இதுதான் ரொம்ப முக்கியமானது. செகண்ட் முக்கியமான கான்ட்ரிபியூஷன் அதர் சைடு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி. இவங்க வந்து என்னன்னா, வாட் இஸ் காந்திஜி டிட் இன் த அதர் எக்ஸ்ட்ரீம், தே ஆர் டூயிங் இன் த அதர் எக்ஸ்ட்ரீம். காந்திஜி இஸ் ட்ரைங் டு பிரிங் டேக்கிங் சம்திங் விச் இஸ் யூனிக் டு த பீப்புள். நான் எதை தொட்டா எல்லாரும் உள்ள வருவான்றது காந்தி இஸ் ட்ரை.
சேம் திங் அதர் சைடு. அண்டர்ஸ்டாண்ட்? நீ சால்ட்டை கையில் எடுத்தனா நான் த்ரோயிங் த பாம், போத் ஆர் சேம் ஃபார். அண்டர்ஸ்டாண்ட்? நீ சால்ட்டை கையில் எடுக்கிறப்ப என்டையர் பீப்புள் வில் கெட் அலர்ட். நான் ஒரு பாம்பு தூக்கி போட்டேன்னா என்டையர் இந்தியா வில் கெட் அலர்ட். என்ன வாட் இஸ் ஹேப்பனிங்? ஒய் த கே ஹஸ் த்ரோன் த பாம் இன்சைட் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாருமே கேட்பாங்கல்ல. அப்போ ஒரு ஐ எம் ஸ்ப்ரெடிங் த அவேர்னஸ் தானே. அப்போ சால்ட் அண்ட் பாம் ஆர் ஈக்குவல் அந்த டைம்ல, ரைட்? ரெண்டு டிஃப்ரெண்ட் வேஸ் தான். சால்ட் அண்ட் பாம் போத் ஆர் ஈக்குவல் தான். ஒரு பாம்பை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் போடுறதும் இந்த பக்கம் ஒரு சால்ட்டுங்கிறதும் ஒரு குரூஷியலான ஃபேக்டர்ஸ் தான். ஸோ அதனால தான் இந்த பீரியட்ல நான் இது ரெண்டுத்தையும் பேரலன்னு சொல்கிறேன். அப்போ இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன? அப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் எதுக்குன்னா, ஐ எம் கிரியேட்டிங் அவேர்னஸ் மோர் த்ரூ த அதர் மீன்ஸ், இன்னொரு சைடு இன்னொரு மீன்ஸ். ஸோ இந்த சைடில் எனி ஆர்கனைசேஷன்ஸ் எதுக்கு லீடர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, பர்டிகுலராக காந்தி அண்ட் அம்பேத்கர், இவங்க ரெண்டு பேரோட பேர் தான் அவங்க ரொம்ப, சுபாஷ் சந்திர போஸ், இவங்க மூணு பேரும் எனி டிஃப்ரெண்ட். நான் இந்த ஆர்கனைசேஷன் எங்கே போய் பார்க்குதுன்னா, நீங்கள் கேஷ்லாம் படிச்சு வரும் போதே பாருங்க, சம்மந்தமே இருக்காது. முஸ்லீம் இல்லை, ஒரு முஸ்லீம் மூமெண்ட்டுக்கு வந்து காந்தி ஹெட்டாக இருப்பார். ஒரு பெசன்ஸ் இதுக்கு அம்பேத்கர் ஹெட்டாக இருப்பார். சம்மந்தமே இருக்காது. இந்த பேரை பார்த்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இது எப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள வரும். இட் இஸ் ஜஸ்ட் தே வாண்ட் டு பிரிங் த பீப்புள் இன்சைட். அண்டர்ஸ்டாண்ட்? இதே பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி, பிரிட்டிஷோட கான்ட்ரிபியூஷன்ஸ், பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஸ்டெப் தே வில் பி டேக்கிங் வெரி காஷியஸ்லி. ஏன்னா உள்ள ஒரு பார்லிமெண்ட்ரியர்னு நம்மளால உட்காந்துருக்கோம், அவங்களும் இருக்காங்கன்னு சொல்றதுனால. இந்த பக்கம் ரெவல்யூஷனரி சைடு. இந்த ரெவல்யூஷனரி சைடில் எப்படின்னா, யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, இதில் விமன் லீடர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, விமன் லீடர்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? த உமன் கான்ட்ரிபியூட்டட் இன் டிஃபரெண்ட் வே டூரிங் திஸ் பீரியட். எப்படி வந்து இந்த பக்கம் மாசஸில் வந்து எப்படி மென்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ, அதே மாதிரி ரெவல்யூஷனரி, பர்டிகுலர்லி பீகார் அண்ட் பெங்கால், டுடேஸ் பங்களாதேஷ் ஆல்சோ இன்க்ளூடட், பீகார் அண்ட் பெங்கால். அந்த பீகார் அண்ட் பெங்காலில் வாட் ஆர் த உமன்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இந்த பீரியட் ரொம்ப ரொம்ப குரூஷியலான பீரியட். நீங்கள் பார்க்கலாம், இது நான் படிச்சிருப்போம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் படிச்சது வெறும் 20% தான் இருக்கும். உங்கள் புக்குக்குள்ளே இருக்கிறது வெறும் 20% தான். வாட் ஆர் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உமன் இன் பீகார் அண்ட் பெங்கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சிருக்க எந்த புக்கை பார்த்தாலும் 20% தான். அதுக்கு மேலே இருக்குது. சர்ச் அண்ட் ரீட். அண்டர்ஸ்டாண்ட்? நான் ஏன் அதை மட்டும் அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுக்குறேன்னா, நிறைய வருஷமும் ஒரு கொஸ்டின்ஸ் அதில் வந்துட்டு இருக்கும், ரைட்? ஸோ இதுதான் செகண்ட் மாஸ் ஆஃப் த பீரியட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். தேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், 1940 to 1947 அந்த பீரியட், 1942 to 1947. ஏன் இந்த பீரியட்ல ரொம்ப முக்கியமான ஏன் நான் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா, இதில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வருஷமும் 2 to 3 கொஸ்டின்ஸ் அப்படியே சாலிடாக வந்து இந்த பீரியட்ல உட்காரும். ஏன் இந்த பீரியடோட இம்பார்ட்டன்ஸ்னா, இந்த தேர்ட் திங் ஆல்சோ கம்ஸ் இன் டு த பிக்சர். ஒரு மூணாவது விஷயமும் உள்ள வருது. தட் இஸ் வாட் வி கால் வேர்ல்டு. இது வரைக்கும் இட் இஸ் அ ஃபைட் அகேன்ஸ்ட் இந்தியன்ஸ் அண்ட் பிரிட்டிஷ்ன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ வேர்ல்டு வந்து உள்ள உட்காருது அப்படின்னு என்னன்னா, இந்த அதர் ஃபேக்டர் ஆல்சோ கம்ஸ் இன் டு த பிக்சர், ரைட்? ஒரு பக்கம் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கு. இந்த என்டையர் வேர்ல்டு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ வந்து இது வரைக்கும் காந்தியன் அண்ட் அதர் பீப்புள்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க, தே ஆர் ட்ரைங் டு ஷோ டு த வேர்ல்ட் as well as to the Indians that we are powerful. அதை வாட்ச் பண்ற வேர்ல்டு இப்போ ரெடியா இல்லை. ஸோ நான் எப்படி மூவ்மெண்ட்டை கொண்டு போகிறேன் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டக் இந்த வர பீரியட் அது, ரைட்? ஸோ இந்த பீரியட்ல வந்து என்னென்ன முக்கியமானது என்னென்ன மூவ் பண்ண போறோம்னா, வேர்ல்டு ரிலேட்டடா, வேர்ல்டுல ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடந்து அது ஹவு இட் இஸ் இம்பாக்டிங் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். செகண்ட் திங் பண்ண, இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து எப்போதுமே ஏன் முக்கியமாக சொல்லுவாங்கன்னா, லீடர்லெஸ் மூமெண்ட்ஸ். Understand? Leader-led movement. See, there are many protests in the India and the world, right? ஒரு மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் as a significant in history. You know the reason? Understand? நிறைய ஹிஸ்ட்ரியில் நிறைய இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப வந்து ஜல்லிக்கட்டு மட்டும் ஏன் சிக்னிஃபிகண்டா ஹிஸ்ட்ரியில் இருந்துச்சுன்னா, nobody knows who is the leader. அப்படின்னு என்னன்னா, என்டையர் பீப்புளும் ஒரு 100 பீப்புள் ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிருக்கிறான். யாரும் சொல்லி அசம்பிள் ஆகல. யாரோட இதுக்கு அடுத்து நம்ம இது பண்ணணும் ஒரு மூவ்மெண்ட்டும் தெரியல. பட் 100 பீப்புள் ஆர் ப்ரொட்டஸ்டிங் ஃபார் சம் காமன் காஸ் இல்லையா? திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் இன் குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஏன்னா எல்லா பிக் லீடர்ஸுமே அரெஸ்டட். அப்ப எல்லா லீடர்ஸுமே அரெஸ்டட்ன்றப்ப திஸ் இஸ் வேர் காந்திஜி ஹாஸ் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னது இந்த இடத்துல தான். இதுதான் எனக்கு தேவை. இப்போ நாங்கள் எல்லாருமே அரெஸ்ட் ஆகிட்டோம். எவ்ரி ஒன் இஸ் அரெஸ்டட். நவ் ஹவு யூ ஆர் புஷிங் த மூவ்மெண்ட் நவ்? அன்லஸ் அண்டில். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா, நான் நின்றுட்டு இருந்தேன்னா, அண்டர்ஸ்டாண்ட்? இட்ஸ் வெரி சிம்பிள். நான் எப்போதுமே நான் சொன்னேன் இல்லையா, சம்டைம்ஸ் சில ஹிஸ்டாரிக்கல்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் இன் கேஸ் ஐ கெட் அரெஸ்டட், ஒரு லீடர் கெட் அரெஸ்டட்னா அந்த மூவ்மெண்ட் அடுத்து எப்படி போக போகுதுன்னு வச்சு சொல்லிடலாம். வெதர் தட் பார்ட்டி இஸ் மெச்சூர்ட் ஆர் நாட், ரைட்? ஒரு லீடர் அரெஸ்ட் ஆகிட்டான்னு வச்சுங்க, அடுத்து அந்த பார்ட்டி என்ன நடக்குது? அடுத்த லேயர் ஆஃப் எல்லாம் ஓடி போயிட்டான்னு வச்சுங்க, அடுத்த எல்லாம் ஓடி போயிட்டாங்க, எல்லாம் எங்க இருக்கானே தெரியாம போயிட்டானு, அப்படி டிசப்பியர் ஆயிட்டானுங்க, ரைட்?
ஆல்வேஸ் ரிமெம்பர், ஹிஸ்ட்ரி எப்போதுமே சைக்கிளில் தான் வந்துட்டு இருக்கும். ரைட்? நம்ம புதுசாக இன்னைக்கு பார்க்குறது எதுவும் இல்லை, அதெல்லாம் பழைய ஹிஸ்ட்ரி தான். ரைட்? இன்னைக்கு பார்க்குற ப்ரெசன்ட் ஃபியூச்சர் தான். ஸோ அதனால் நான் ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டோட லிங்க் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஹிஸ்ட்ரி எப்போதுமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதே ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து பெர்ஷியனோட ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்னைக்கு பெர்ஷியன் ஹிஸ்ட்ரி பார்க்குறோம் இல்லையா, ஈரான்னு சொல்லிருக்கோம் இல்லையா, ஈரான்றது ஒரு முஸ்லீம் கண்ட்ரியே கிடையாது, தெரியுமா? நோபடி நோஸ் தட் ஒன். ஈரான்றது ஒரு முஸ்லீம் கண்ட்ரியே கிடையாது. ஈரான்ன்றது முஸ்லீம் அடாப்ட் பண்ண கண்ட்ரி. இது எப்படி தெரியுமா? இப்போ இந்தியா என்ன கண்ட்ரின்னு சொல்லுவாங்க இனிஷியலாக, ஏன்ஷியன் பீரியட்ல இந்தியாஸ் மோஸ்ட்லி ஹிந்துவிசம். அப்புறம் இந்த இஸ்லாம் கேம்ஸ் அண்ட் ஃபைனலி கிறிஸ்டியானிட்டி கேம்ஸ். நவ் இட்ஸ் லைக் ஏ செக்குலர். இப்போ நான் திடீர்னு இப்போ முஸ்லீம்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம், இஸ்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம், இப்போ என் கண்ட்ரி ஃபுல்லாக இஸ்லாம்னு நான் சொன்னேன், என்ன ஆகும்? இப்போ ஈரான் அப்படி தான். ஈரான் இஸ் நாட் ரியலி முஸ்லீம் கண்ட்ரி. இஸ்லாமே கிடையாது. இஸ்லாம் இட் டேக்ஸ் லேட்டர் ஸ்டேஜ். ஸோ ஹிஸ்ட்ரி எப்போதுமே மாறி மாறி இருந்துட்டு இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதனால நான் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் கூட கம்பேர் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. அப்படிதான் ஹிஸ்ட்ரி. அதனால தான் அது பேர் ஹிஸ்ட்ரி. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் பீப்புள் எஸ்கேப் ஆயிட்டாங்களோ இல்லை அடுத்து ஓடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் த பார்ட்டி இஸ் நாட் கெட் மெச்சூர்ட்னு அர்த்தம். Party is not get matured. So he has to wait for the other term. When Quit India movement, all the leaders were arrested. Understand? Movement move ஆச்சு. ரைட்? அதில் முக்கால்வாசி ஒரு 3-4 விமன் ஹஸ் லீடர் தட் மூமெண்ட். அந்த 3-4 மூமெண்ட் வந்து இப்போ வந்து இவங்க எங்கே இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா யூ ஆர் ஏ லீடர், யூ வில் பி அரெஸ்டட். பட் யூ ஹவ் டு ரன் த ஷோ. எப்படி ரன் பண்ணாங்கன்றதுனா அந்த பீரியட்ல கான்ட்ரிபியூஷன். யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச பீரியட் அது. குவிட் இந்தியா மூமெண்ட் இஸ் அந்த ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மூமெண்ட்டை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடணும். யூபிஎஸ்சி சில ஏரியாலாம் ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு தெரியும் அது. இதெல்லாம் அவங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் அதில் கேட்டணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் குவிட் இந்தியா மூமெண்ட். ரெண்டாவது, ஹிஸ்ட்ரியிலே வந்து நம்ம எல்லாம் ஹிஸ்ட்ரி எப்படி பார்க்குறோன்றதை தாண்டி அவங்களோட வியூவே வித்தியாசமாக இருக்கும். யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்கல்ல, அவங்களோட வியூவே வித்தியாசமாக நல்லா இருக்கும். அது நீங்கள் படிச்சீங்கனாலே உங்களுக்கு புரியும். ரைட்? ஸோ 1940க்கு அப்புறம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே. ஸோ லீடர் இல்லாமல் இந்த மூவ்மெண்ட்லாம் எப்படி மூவ் ஆச்சு? மூணாவது, த மேஜர் ஃபோர்ஸஸ். இது வரைக்கும் 90% பீப்புள் உள்ள கொண்டு வந்துட்டோம். ஆனால் இந்த 90% பீப்புளை ஒரு 10% பீப்புளாக வச்சு கண்ட்ரோல் பண்ணிடலாம். எப்படி பிரிட்டிஷ் எத்தனை நாள் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி பண்ணலாம். அதான் பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, போலீஸ். ஸோ இந்த பீரியட், லாஸ்ட் பீரியட்ல இந்த ஆர்மி, நேவி, போலீஸ் இல்லையா, இதை வந்து எப்படி தூக்கி அடிச்சாங்க வெளியில. அது முக்கியமான இந்த பீரியட்ல இருக்கு அடுத்த முக்கியமான ஃபேக்டர். ஸோ அதுக்கு அடுத்த முக்கியமான ஏரியா இந்த ஏரியா தான். நீன் போட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பான். மெயின்ஸ்ல எல்லா வருஷமும் வரும் இந்த கொஸ்டின். நீங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் 1885லேருந்து படிக்க ஆரம்பிக்கும். நம்மளை பொறுத்தவரை 1885 படித்து காந்தி வந்து அந்த கடைசி ஸ்டேஜ் வரப்போ நம்மளாம் டயர்ட் ஆகிடுவோம். நம்மளே ஏதோ இண்டிபெண்டன்ஸ் டேல நம்மளே வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்ல கலந்துக்கிட்ட மாதிரி இந்த 1943 வந்ததுக்கப்புறம் போர் அடிச்சிடும். ஓகே, ஐ எம் டன். எனக்கு எல்லாமே தெரியாது, இன்னொரு 3 வருஷம் தானே அப்படின்னு தோணும் இல்லையா? நீங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிடும், நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஹிஸ்ட்ரி. 1885லேருந்து படிக்கிறேன். 85லாம் பாரத் மாதாக்கு ஜேன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியவாசி போட்டு கஷ்டப்பட்டு உழுந்து படிச்சிருப்பீங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். மாடரேட்ஸை பார்த்தாலே திட்டிக்கிட்டு இவன் ஏன்டா பண்ணிருக்கானோன்னு சொல்லும். இப்படிதான் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஹிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. மாடரேட்ஸை படிக்கிறப்ப இவன் என்ன சம்மந்தமே எல்லாம் குறுக்கு ஓட்டு கிடக்குறானுங்கன்ற மாதிரி இருக்கும். ரைட்? அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்றது இவன் சொல்றதா லாஜிக்கா இருக்குது. ரைட்? அப்போ நமக்கு வேற கடுப்பு இருக்கும், இன்னும் ஒரு 50 வருஷம் இருப்பானோ போல இருக்கு. அன்னைக்கு அந்த பூர்ண சுவராஜ் ஃபர்ஸ்ட் டைமே உனக்கு கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அப்பயே கொடுத்துருந்தா 50 வருஷம் ஹிஸ்ட்ரியாவது குறைஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு நமக்கு ஒரு டென்ஷனில் படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ மூவ்மெண்ட் வரும். ஸோ அப்போ அந்த பீரியட் ஆஃப் டைமில் மாடரேட்ஸை பார்க்குறப்ப கடுப்பு தான் வரும். நான் தான் சொல்கிறேன், நானும் அப்படி தான் படிச்சிருக்கோம். மாடரேட்டை பார்த்தாலே இவங்க என்னடா அவனுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவனை கரெக்டாக தானடா பேசுகிறானோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைட்? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காந்திஜி மேலே கடுப்பாகும். இந்தாலும் ஏன்டா திடீர்னு நிறுத்திடுறான், அதான் நல்லா போயிட்டு இருக்காடா அப்படின்னு தோணும். அந்த சௌரி சாரெல்லாம் படிக்கிறப்ப ஏன் அந்த சம்மந்தமே நம்ம நிறுத்துறான் அப்படின்னு தோணுச்சா? இப்படிலாம் தோணி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரும்போது இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் போட்டு குழப்பிடும். இவன் வந்தான், அவன் அட்டன் பண்ணான், வந்தான்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன டைரக்ஷனில் ஹிஸ்ட்ரி போகுதுன்னே உங்களுக்கு புரியாது. அந்த 1929 ஆரம்பிச்சு 34-35 வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாத மாதிரி ஒரு மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன்ல. 42 வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வேர்ல்டு வார் வந்துருச்சு. வேர்ல்டு வார் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய இவங்க பல பிரிட்டிஷ் மிஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. வேல்ஸ் பிளானோ இல்லை இவன் மவுண்ட் பேட்டன் பிளானோ இவங்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணோம், நம்ம அப்பா முடிஞ்சிடா, ஃப்ரீடம், வி காட் ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி பிக்சருக்கு போயிருந்தாலும் அந்த கடைசி 3 வருஷம் இருக்கு பார்த்தீங்களா, 44, 45, 46, 47, அந்த 4 வருஷத்துல அந்த 4 வருஷத்தை நம்ம பெருசாக கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, யூபிஎஸ்சிக்கு பிடிச்ச 4 வருஷம் அது. அந்த 4 வருஷத்துல என்ன கொஸ்டின்ஸ், 4 வருஷம் அவங்களும் தெரியும் நீங்க எப்படி இப்படி படிச்சு டயர்டாகி வந்திருப்பீங்க. கரெக்டா நீங்க எங்க படிச்சிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். அந்த லாஸ்ட் நீங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நான் ஹிஸ்ட்ரி புக்ல அந்த பேஜை கவர் பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த பேஜ் எப்போதுமே என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ப்ரிலிம்ஸ் தான் படிச்சிருப்பீங்க.
முன்னாடி வரைக்கும் அழகாக பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கும், அப்படியே கோடு போட்டிருப்பீங்க, இயர்ஸ் கிடச்சிருக்கும், ஒரு பேர் கிடச்சிருக்கும், கிடச்சிருக்கும். இந்த இடத்துல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் எந்த புக் எடுத்து பார்த்தாலும் என்னடா லைனாக போகுது, ஒன்றும் யூபிஎஸ்சி கொஸ்டின் மாதிரியே இல்லையான்னு தோணிருக்கும் இந்த பீரியட். அண்டர்ஸ்டாண்ட்? அப்படின்னா என்னன்னா, நீங்கள் வச்சிருக்க புக்கில் அந்த கண்டென்ட்டை சரியாக கவர் பண்ணலன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் வச்சிருக்க குட்டி என்சிஆர்டியாக இருக்கட்டும், மேபி பிபின் சந்திரா அந்த இடத்துல வீக்குன்னு தான் நான் நினைப்பேன். இந்த 1942லேருந்து 47 வரைக்கும் பிபின் சந்திராவே சரியாக கவர் பண்ணலையா அப்படின்ற மாதிரி தான் என்னோட தாட் ப்ராசஸ். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து ரொம்ப குரூஷியல். ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு, ஹவு தே ஆர் கோயிங் டு டேர்ன் த அகேன்ஸ்ட் த என்டையர் திங். அப்போ இந்த 3 பேர் ஹேஸ் டு கம் இன் டு த பிக்சர். இந்த 3 பேர் வந்துட்டாங்கன்னா ஒரு சைடு முடிஞ்சு போயிடும். அது எல்லாத்தோட முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா, திஸ் இஸ் த பீரியட் ஹவு ஸ்மூத் ஐம் கோயிங் டு எக்ஸிட். அந்த ஸ்மூத் எக்ஸிட் எப்படி நடந்துச்சுன்றதை நான் ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கணும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வேர்ல்டில் எந்த ஒரு கண்ட்ரிலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் எக்ஸிட் நடக்கலை. ரைட்? ஏன் நடக்கலைன்றது என்னன்னா, ஒரு கண்ட்ரியில் ஒரு ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி ரூல் பண்ணிட்டு வெளில போகிறப்ப விட்டா போதும் தான் ஓடி இருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? எல்லா கண்ட்ரி என்ன பண்ணா, எப்பா நீங்கள் விட்டா போதுண்டான்ட்டு 2 பேருக்கும் அப்படி தான் தோணிருக்கும். த பீப்புள் ஆர் ஃபைட்டிங் ஆஸ் வெல் அஸ் த ஹூ வாஸ் கான்கரிங் ஓடி இருப்பான். எப்பா விட்டா போதுனா, ஏன்னா என்னன்னா ரிசோர்ஸ் போயிருக்கும், இல்லைன்னா அவனுக்கு வந்து இங்கே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும், ஓடி போயிருப்பான். இவனுங்க விட்டா போதுனான்னு சந்தோஷத்தை சுத்திட்டு இருப்பானோ. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் தான் வித்தியாசமா இருக்கும். அவனை ஓடுறது ரெடியா இருப்பான், இவனை விட மாட்டானுங்க. அவன் ஓடுவான், இவனை பிடிச்சி இழுத்து வச்சுன்னா நீ சண்டையை பிரிச்சு கொடுத்துட்டு போகணுவானுங்க. சொல்றது புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப குரூஷியல். வேர்ல்டு எங்கேயுமே நடக்காது. ஏன்னா உங்களை ரூல் பண்ணது நான் தான் 300 வருஷம் 400 வருஷத்துக்கு, நானே போறேன்றானே என்ன விடுறான்னு வானுங்க. இல்ல இல்ல இல்ல, நீ எங்க 2 பேருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு போகணும் வானுங்க. சொல்றது புரியுதுல்ல? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப என்னன்னா, ஏன் இந்த பீரியட் ரொம்ப முக்கியம்னா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஏன் முக்கியம்னா, திஸ் இஸ் த விஷன் ஆஃப் த லீடர்ஸ். நீ இந்த கதவுல வெளில போனா அடுத்த நிமிஷம் வேணா அடிச்சுப்பானுங்க. என்னால ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கவே கிடைக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? இதுக்கப்புறம் நான் ரிலீஜியஸ் பேஸோ ஏற்கனவே நீ வந்து என்ன பண்றீங்க, செப்பரேட் எலக்ட்ரோலேட்டு செப்பரேட் எல்லாத்தையும் போட்டு பிரிச்சு விட்ட. இப்ப நீ ஓடி போனா அதுதான், ஒருவேளை நீ இருந்து சொன்னா இவங்கெல்லாம் கேட்பானுங்க, இன்னும் பயத்துல இருக்கானுங்க, இன்னும் மேல ஒரு பயத்துல இருக்கானுங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மினிட்ல இந்த எக்ஸிட், ஹவு த மேட் த எக்ஸிட்ங்கிறது ரொம்ப குரூஷியல். அது வந்து ஹவு பியூட்டிஃபுல்லி 2 கண்ட்ரிஸ், ஒரு கண்ட்ரி ஓட நினைக்கிறான், இன்னொரு கண்ட்ரி விட மாட்டேன்றான், 2 பேரும் பிடிச்சி வச்சுக்கிட்டு 2 பேருக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகணும். வெளில போறவனுக்கு எப்படா விட்டா போதுன்னுவான். ஆனா இங்க இருக்க ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமா உட்காந்துருக்கு. அவன் வந்து அதை கிளியர் பண்ணிட்டும் போகணும். இன்னொரு பக்கம் அவனோட கண்ட்ரி மொத்தமா டிஸ்ட்ரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, அங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்பட்டு இருக்கு. அந்த பீரியட் அவன் என்ன பண்ண முடியும்? இது எப்படி இருக்கு தெரியுமா? என் வீடு எரிஞ்சிட்டு இருக்கும் போது, ரைட், பக்கத்து வீட்டுக்கு வந்து இது குடி போறதுக்கு வந்து ஆவின் பால் ஊத்துட்டுமா ஹெரிட்டேஜ் பால் ஊத்துட்டுமான்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதான் நடந்துட்டு இருக்கு. தேர் ஆர் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன். வேர்ல்டு வார் போய் மொத்தமா காலியா உட்காந்துருக்காங்க. அப்ப அவனே ஓடணும்னு நினைக்கிறான் அந்த டைம்ல. இல்ல இல்ல, நீ வந்து எனக்கு இதை கிளியரா சொல்லிட்டு போன்னு நம்ம கேட்டா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி பீரியட்ல தான் இந்த அந்த லீடர்ஸை எப்படி விடாம, அவங்கள ஓடி போற நினைக்கிறவனோட லீடர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். விட்டா போதுன்னு ஓடிடுவான். அவனை உட்கார வச்சு ஒரு ஸ்மூத் எக்ஸிட்டை கொடுக்கணும். அதே சமயத்தில் எனக்கு அடுத்து இருக்க விஷன்ஸை கிளியராக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற அந்த 2 திங்ஸ் மேட்ச் பண்ண பீரியட் அது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா கொஸ்டின்ஸும் அந்த 19லேருந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஏன் அந்த பீரியட் நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் யூபிஎஸ்சி கொடுக்குறாங்கன்னு சொல்றது சிம்பிள். அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்மூத் எக்ஸிட் இல்லாமல் போயிருந்ததுன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் தான் இன்னைக்கு இருந்திருக்கும் இந்தியாஸ். இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன்றது என்ன தெரியுமா? த இமீடியட் எக்ஸிட் ஆஃப் பிரிட்டிஷ் தாங்கி. இதே பிரிட்டிஷ் தான். ஏன்னா பிரிட்டிஷ் ஹேஸ் த ஹிஸ்ட்ரி. பிரிட்டிஷ்க்கு வந்து இது மட்டும் கிடையாது, வேர்ல்டில் நிறைய இடத்துல இந்த ஹிஸ்ட்ரி இருக்கு பிரிட்டிஷ். ஏன்னா டக்குன்னு எக்ஸிட் ஆயிடுவாங்க. அந்த டக்குன்னு எக்ஸிட் ஆகிறாங்க இல்லையா, அந்த உள்ள இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி, இன்டர்னல் இருக்க ப்ராப்ளத்தை பார்க்கவே மாட்டாங்க, விட்டா போதுன்னு விட. த ஒன்லி பிளேஸ் இன் இந்தியா வேர் தே சால்வ் த ப்ராப்ளம்ஸ், லிட்டரலாக தே சால்வ் த ப்ராப்ளம் சொல்ல முடியும். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம், அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஆல்வேஸ் இன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. தோ இட்ஸ் லுக் லைக் ஏ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பட் இஸ் பேக்டு பை சம்படி. பிரிட்டிஷ் பின்னாடி உட்காந்துருக்கிறதுனால தான் இவெல்லாம் உள்ள உட்காந்து பேசினானு, இல்லை உள்ளே வந்திருக்க மாட்டான், அடிச்சு நடந்திருப்பான். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த ஸ்மூத் எக்ஸிட் கொடுத்தது த மெச்சூர்டு மூமெண்ட், த ஸ்மூத் எக்ஸிட். அண்டர்ஸ்டாண்ட்? இது எல்லாமே தான் அந்த பீரியட்ல வந்து த மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஏன்னா வேர்ல்ட்ல எங்கேயுமே இந்த மாதிரி ஃபேஸ் பை ஃபேஸ் வந்து ஒரு பீப்புள் மூவ்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆனது கிடையாது. எய்தர் they entered first as the last. நம்மளோட லாஸ்ட் 3 ஸ்டேஜஸ்ல பண்ணதோ ஃபர்ஸ்ட்லேயே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெச்சூர்டு மூவ்மெண்ட்டுங்கிறதுனால தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் சிக்னிஃபிகண்ட். அதனால கொஸ்டின் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா 1940 ஆரம்பிச்சு 47 வரைக்கும் there will be always it's crucial. மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா இங்கே தான் இருக்குமே எல்லாமே, முன்னாடி எதுவுமே இருக்காது. மெயின்ஸ் ஹிஸ்ட்ரிஸ் ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே தெரியும். ஹிஸ்ட்ரி மெயின்ஸ் எழுதுறவங்களை கேட்டு பாருங்க. ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஒன் வந்து ஹிஸ்ட்ரி மெயின்ஸாக தான் இருக்கும்.
ஏன்னா நீங்கள் எதெல்லாம் வேணான்னு ஒரு விட்டு போய் படிச்சிருப்பீங்களா அது எல்லாமே யூபிஎஸ்சியில் கொஸ்டினில் ஹிஸ்ட்ரியில் உட்காந்துருக்கும். ஏன்னா அவங்க தே வியூ த ஹிஸ்ட்ரி அஸ் டிஃப்ரெண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 1940 to 1947ங்கிறது தான் ரெண்டாவது முக்கியமான, மூணாவது முக்கியமான. ஸோ 1 2 3 3 ஸ்லாட் நான் வச்சுப்போம். இந்த 3 ஸ்லாட்டில் எனக்கு அந்த மூணாவது ஸ்லாட் ரொம்ப குரூஷியல். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த மூமெண்ட்ஸ் படிக்கிறப்ப வாட் இஸ் த பேக்ரவுண்ட், எதுக்காக இது வருது அப்படின்னு மாட்டி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் இது மூணையும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மள அடுத்த ரொம்ப முக்கியமான டாபிக் எதுனா சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். ரைட்? ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கும் உங்கள் புக்குக்குள்ள. பட் ப்ராப்ளம் என்னன்னா அது எல்லாத்தையுமே கவர் பண்ணலை. அது எல்லாத்தையும் கவர் பண்ணலை. அதனால தான் வந்து இட்ஸ் அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இருக்காது. ஒரு 3-4 பேர் தான் இருப்பானுங்க. அவங்களே திருப்பி 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 கதையே எழுதியிருப்பான். ராஜாராம் மோகன் ராய் பற்றி 4 பக்கத்துக்கு எழுதியிருப்பான். ஒரு கொஸ்டின் தான் வரும். அதுவும் சில டைம் வராது. கடுப்பாக தான் இருக்கும் நமக்கு. ரைட்? அந்த சோஷியல் அண்ட் அவேக்கனிங் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் ஃபார் ரிலவெண்ட் ஹிஸ்ட்ரி டுடே. இன்னைக்கும் அந்த ஹிஸ்ட்ரி ரெலவென்ஸ் அதுவும் இல்லாமல் இப்போ குரூஷியல் பீரியட், இந்த பர்டிகுலர் பீரியட் ஸோ கால்டு லாஸ்ட் இயர், இந்த இயர், அடுத்த இயர், இந்த 4 வருஷத்துக்கு அந்த பீரியட் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண போகுது. ஏன் பெரிய ரோல் பிளே பண்ண போகுது அப்படின்னா என்னன்னா, மூமெண்ட் ஆஃப் அவர் ஐடியாலஜி எல்லாமே மூவ் ஆகுறது எல்லாமே என்னன்னா அடுத்த இப்போ நம்ம என்ன சொல்றது, செக்குலர்ன்றது ஒரு ஒரு இருக்கு இல்லையா, அந்த செக்குலர்னு தாண்ட அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். ரைட்? ஹவு யூ ஆர் கோயிங் டு டாலரேட் த அதர் பீப்புள் அப்படிங்கிற போகிறதுனால இந்த பீரியட் ஆஃப் டைம் இருக்குல்ல, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி லைக் யூ கேன் சே ஸ்பிரிச்சுவலாக மூவ் ஆகிற பீரியட் இது. ஸோ அதனால தான் இந்த பீரியடில் வாட் ஆர் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ரைட்? இன்னைக்கு சோஷியல் சொசைட்டியல் ப்ராப்ளம்னு பார்க்குற எல்லாத்துக்குமே அன்னைக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எப்படின்னா என்டையர் வேர்ல்டுமே அவ்வளோ உங்களுக்கு என்ன சொல்லலாம், எல்லாத்துலேயுமே சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இருந்திருக்கு. இதெல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாம் பண்ணக்கூடாது, பேக்வேர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேக்வேர்டுன்ற பீரியடை தாண்டி இந்த பீரியட் வந்து ஒரு ரிஃபார்ம் பீரியட்னு சொல்லுவாங்க. ரைட்? திஸ் இஸ் த பீரியட் வேர் ரிஃபார்ம். ஏன் இப்போ நமக்கு ரிலவன்ஸாக வந்துட்டு இருக்குன்னா, இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூ டேக் எனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா, whether it's a marriage or divorce, whatever may be the institutions, or you can take any institutions like election commission, எந்த மாதிரி எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்தாலுமே this is the period for reformsனு சொல்லுவாங்க. ரைட்? ஒரு எக்கனாமிக்ஸில் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் எக்கானமி ரன் ஆக என்ன பண்ணால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எக்கானமி வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ண விடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ எல்லாத்தையும் ரன் பண்ண விட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், சிஸ்டத்தை ரிஃபார்ம் பண்ணும், திருப்பி புஷ் பண்ண வைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ சிம்பிள். உங்களோட இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா வச்சுக்கிட்டுன்னு வச்சிங்களேன், இப்போ வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 4 பீரியட் 5 பீரியட் ஓடிடி இஸ் நாட் சென்சார்ட். ரைட்? சோஷியல் மீடியாவில் யார் வேணால் என்னன்னாலும் போடலாம், சப்ஸ்கிரிப்ஷன் என்ன வேணாலும் போடலாம், என்னன்னாலும் பண்ணிடலான்ற ஒரு பீரியட் இருக்குல்ல. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து இப்போ இதை ரிஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா, உங்கள் டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் இஸ் கோயிங் டு பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ரைட் டு பிரைவசி ஆக்டை பற்றி கொஸ்டினாக கேட்க போகிறான்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் அ பீரியட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ். ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ் தான் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு. அது இதனால ஹவு த ரிஃபார்ம், ஹவு தே மேட் இட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சாம்பிள் செட் ஏற்கனவே இருக்குன்றதுனால தான் இந்த கொஸ்டின்ஸ் இப்போ இருக்கும். ஸோ வெதர் யூ ஆர் கோயிங் டு டேக் இயர்லி வேதிக் பீரியடில் ரிஃபார்ம்ஸ் எடுத்தாலும் சரி தான், இல்லை சோஷியல் அவேக்கனிங் மூமெண்ட்ஸில் ரிஃபார்ம்ஸ் எடுத்தாலும் சரி, வாட் ஆர் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ்? அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பர்டிகுலராக அந்த பீரியடில் என்னன்னா, உமன்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன் ஃபார்ம் ஆஃப் புக்ஸ் ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸோ அப்படி இல்லைனா புக்ஸ், இதை உமன்ஸ் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த பீரியடில், பர்டிகுலராக சோஷியல் அவேக்கனிங் பீரியடில். இது ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன் இந்த பீரியட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோன்னா, நவ் இந்தியாவில் ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வந்து, தோ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரே ரூலிங் பார்ட்டி சிட்டிங் இன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரோ, இல்லை இது ஒரு பிரச்சனைன்றது தாண்டி, திஸ் இஸ் நாட் த ரியல் ஆக்சுவல் ப்ராப்ளம். நம்ம நிறைய பேர் பார்க்குறப்ப என்ன நினைப்போம்னா, சென்ட்ரல் ஒரு பார்ட்டி இருக்குது, ஸ்டேட்டில் ஒரு பார்ட்டி இருக்குது, இந்த சென்ட்ரல் ஸ்டேட் பார்ட்டிலாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்றோம். திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் திங்கிங். ரைட்? திஸ் இஸ் மோர் தென் எ பார்ட்டி. ஹவு த பீப்புள்ஸ் மைண்ட் செட் ஆர் தேர், ஹவு த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரி ஒரு 50 இயர்ஸ் 60 இயர்ஸ்க்கு அப்புறம் த என்டையர் கண்ட்ரி வில் கோ ஃபார் கொஸ்டினிங் தம் செல்ஃப்னு சொல்லுவாங்க. என்னை பற்றி நானே கேள்வி கேட்க ஆரம்பிப்பேன். வெதர் ஐ கேன் கால் அஸ் அன் இந்தியன் மைசெல், வெதர் ஐ கேன் கால் அஸ் அ தமிழன் மைசெல். இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் வர்றது, எல்லா ஸ்டேட்லையும் வரும். இது வந்து எல்லாரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி இருந்துட்டா எனக்கு பிரச்சனையே கிடையாது. எதர் ஆர்சிஆர் ப்ரொட்டஸ்டன்ஸ், த கம்ப்ளீட் ஐடியாலஜி, பெரிய டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்க போகிறதில்ல. பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே எவ்ரிபடி ஹாஸ் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். ஒரு ஸ்பிரிச்சுவலாக டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்குது, ரிலீஜியஸாக டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்குது, கோ எக்ஸிஸ்டிங் டுகெதர் எல்லாருமே ஒன்றா இருந்து இருக்கும் போது எவ்ரி 30 இயர்ஸ் 50 இயர்ஸ் 60 இயர்ஸ்க்கு ஒருத்தர் என்ன பண்ணால் ஒரு ரிஃபார்ம் தேவைப்படும். அதே சமயத்தில் பீப்புள் ரீதிங்க் பண்ணும். இல்லை அலோவ் பண்ணல அப்படின்னா என்னன்னா, இட் வில் கோயிங் டு மெஸ் அண்ட் வயலன்ஸ். அதனால இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த மூமெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க.
ஸோ இந்த சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸில் ஹவு தே கோ எக்ஸிஸ்டட், ஹவு எஜுகேஷன் இஸ் ரிஃபார்ம்ட், ஹவு இண்டிவிஜுவல் ஸ்டேட் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட்ஸ் ஹஸ் கிரியேட்டட். அண்டர்ஸ்டாண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், கேரளாவில் ஒரு மாஸ் மூவ்மெண்ட் இருந்தது, ரைட்? இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், இந்தியா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸுங்கிறது எப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு சொல்கிறோம். ஆஸ் ஏ இந்தியா ஹவு தே ப்ரொட்டஸ்டட்னு பார்த்துட்டோம். இதோட செகண்ட் அதோட ஆல்டர்னேட்டிவ் தான் சொல்லுவோம், ஹவு வித்தின் த இந்தியா தே ப்ரொட்டஸ்டட். ஸோ ரெண்டு செட்டுமே ரொம்ப குரூஷியல், அதாவது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அப்படின்னா என்னன்னா, இதில் 4 கொஸ்டின் போட்டாலும் இதில் 3 கொஸ்டின் போட்டுருவோம். அந்த அளவுக்கு ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அப்போ இந்த சோஷியல் அவேக்கனிங் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இண்டிவிஜுவலா ஸ்டேட்ஸ் வந்து இப்போ த என்டையர் கண்ட்ரி இஸ் கோயிங் ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். இண்டிவிஜுவலா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனோ, எக்கனாமிக் இன்க்ளூஷனோ, சோஷியல் இன்க்ளூஷனோ, த கண்ட்ரி இஸ் ஈவன் ரெடி டு கோ ஃபார் ஏ காஸ்ட் பேஸ்டு சென்சஸ். சோஷியோ எக்கனாமிக் சென்சஸ்க்கு போகிற அளவுக்கு ஒரு கண்ட்ரி ஹஸ் பிகம் மெச்சூர்டுன்றாங்க இல்லையா? அப்போ என்ன ஆகுனா, அப்போ ஒன்ஸ் த நம்பர்ஸ் கம்ஸ், த ப்ராப்ளம்ஸ் வில் ஸ்டார்ட் அண்ட் வி ஹவ் டு கோ ஃபார் ரிஃபார்ம்ஸ். அப்போ இந்த ரிஃபார்ம்ஸை ஏற்கனவே இந்தியாவுக்குள்ளே பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, வெதர் இட்ஸ் யூ டேக் பெரியார், அண்டர்ஸ்டாண்ட், வெதர் யூ டேக் நாராயணா, வெதர் யூ டேக் த மகாராஷ்டிரா எனி லீடர்ஸ், ரைட், சாவித்ரிபாய், யாரை வேணா எடுத்துங்க, எல்லாருமே ஒரு விதமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னன்னா, இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ் இன் ஏ ஸ்டேட் ஆர் இண்டிவிஜுவல் பீப்புள்ஸ் ஸ்டேட் அண்ட் ஹவு த மூவ்மெண்ட்ஸ் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட். அப்போ த இந்தியா ஃபுல்லாக ஃபர்கெட் அபவுட் த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், கான்சன்ட்ரேட் மோர் அபவுட் த திங். எய்தர் இட்ஸ் அன் ட்ரைபல் மூவ்மெண்ட் ஆர் ட்ரைபல் ரெவலியன் ஆர் ஏ ஸ்டேட் லைக் ஏ மெச்சூர்ட் ஸ்டேட் லைக் கேரளா, தமிழ்நாடு மாஸ் மூவ்மெண்ட்ஸ், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாஸ் மூவ்மெண்ட்ஸை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்கும், ரைட்? ஒய் வி ஆர் ரீடிங் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு நான் இந்த சோஷியல் அவேக்கனிங் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னா, நவ் வி ஆர் என்டரிங் டு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் இந்தியா, ரைட்? வி ஆர் எக்கனாமிக்கலி ஃபைன். 2001லேருந்து 2015-16 வரைக்கும் we won't bother about anything. We only bothered about how we are going economically develop பண்றோம். இப்போ now we have to become social. இந்த சோஷியல் ஃபேக்டருக்கு போக ஆரம்பிக்கணும். அப்போ அந்த ஃபேக்டருக்கு போக ஆரம்பிக்கிறப்ப தான் இந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, தட் கம்ஸ் இன் டு த பிக்சர். ஸோ எனி கான்ட்ரிபியூஷன் பை த நேம் ஆஃப் புக்ஸ், ரைட், எனி மூவ்மெண்ட்ஸ், மாஸ் மூவ்மெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்டேட் பை அ பர்டிகுலர் லீடர், இது வந்து குரூஷியல். நீங்கள் வச்சிருக்கிற புக்கு பெரிய புக் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் படிக்கிற புக் வந்து அவ்வளோ எல்லாத்தையும் கொடுக்குமானா கஷ்டம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ யூ ஹவ் டு சர்ச் அண்ட் ரீட். இந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் சர்ச் அண்ட் ரீட். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நிறைய மூவ்மெண்ட்ஸோட 50th இயர், 100th இயர், 150th இயர் போயிட்டு இருக்கு. எல்லா மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஆரிய சமாஜ், ரைட்? ஆரிய சமாஜில் அன்னைக்கு சொன்ன ஒரு ஐடியா எனக்கு இன்னைக்கு தேவைப்படுது, ரைட்? ஆரிய சமாஜ் 100th இயர், 150th இயர் போது தயானந்த சரஸ்வதி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணா, அன்னைக்கு தேவை வந்து ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஐ நீட் எ டிஃப்ரெண்ட் ஃபார்மட். எனக்கு வந்து இன்னொன்றுக்கு ஐடியா தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் ஏஐ, ரைட்? நான் ஒரு ஏஐக்கு போக போகிறப்ப ஹவு ஹியூமன் இஸ் நீடட். இப்போ ஐ எம் அட் த வெர்ஜ் ஆஃப் தட் கொஸ்டின். ஹியூமனா ஏஐயா? அப்போ ஏஐ போகிறப்ப ஹவு ஹியூமன் இஸ் நீடட். ஹியூமன்றவங்க கண்டிப்பாக கூட இருந்து தான் ஆகணும். கம்ப்ளீட்டாக ஏஐ போனால் இட் வில் பி டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் தேர் ஷுட் பி அ பேலன்ஸ், ரைட்? we are at one dilemma. இப்போ அந்த டைலமாவுக்கு தான் நான் போக போகிறோம் in another 5 years, பிகாஸ் எல்லாத்தையுமே ஏஐ சீக்கிரம் முடிச்சிடும். அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாத்தையுமே ஏஐ ரொம்ப சீக்கிரமாக முடிக்க போகுது. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு 2000ல் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இன்ட்ரடியூஸ் ஆனப்பே there is a மேஜர் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ த மிஷின் இஸ் டீப் லேர்னிங் மிஷின், ரைட்? மிஷின் லேர்னிங் தாண்டி டீப் லேர்னிங்னு சொல்லுவாங்க. டீப் லேர்னிங் சொன்னால் நீ என்ன யோசிக்கிற அது அதோட அதிகமாக யோசிக்குது. இப்போ முன்னாடி வந்து இட்ஸ் நாட் லைக் எ கமாண்ட், நீ சொல்லு செய்யறேன்னு சொல்றது கிடையாது, ரைட்? அது வந்து இப்போ என்ன பண்ணுறா, ஏய் நீ பார்க்குற ஆன்சரே தப்புடா, இதை பாடுறான்னு. இப்போ சேட் ஜிபிடிலாம், சேட் ஜிபியில் தான் கேள்வி கேட்டால் நான் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்டேன்னா என் ஐடியாலஜி வச்சுட்டு சொல்லுது. இந்த கொஸ்டின் படி பார்க்குறப்போ உனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லுது. இட் இஸ் சேயிங் த ஆன்சர். சேட் ஜிபியில் கண்டினியூஸாக சேட் பண்ணி பாருங்க, இட்ஸ் லைக் எ ஹியூமன் தான் நமக்கு, ரைட்? அவ்வளோ மெமரி வச்சுக்குது. ஏதாவது நான் ஒரு கொஸ்டின் எங்கேயாவது கேட்டேன், எனக்கு கனெக்ட் பண்ணி காட்டுது. உன்னோட ஐடியாலஜி இதுவாச்சு, இது ஏன் உனக்கு இது ஒத்தே வராது அப்படின்னு கேட்குது. இட்ஸ் சேயிங் தட், ரைட்? ஸோ அந்த அளவுக்கு இட் ஸ்டார்டட் ரீடிங்கிறப்ப ஐ எம் இன் த டைலமா. அந்த சேம் டைலமா தான் ஆரிய சமாஜோட பீரியட் டைம்ல. இந்த சிம்பிள், அது வந்து சிம்பிள் வேர்டு கிடையாது, கோ பேக் டு வேதாஸ்ன்றது. நீ அண்டர்ஸ்டாண்ட்? கோ பேக் டு வேதாஸ்ன்றது சிம்பிள் வேர்டு கிடையாது. அப்போ என்ன சொல்றான்னா, யுவர் இயர்லியர் லைஃப், அதாவது இயர்லி வேதிக் பீரியட் இருந்துச்சு இல்லையா, அந்த வேதிக் பீரியட்ல ஒரு சொசைட்டி இருந்தது, எப்படி இருந்தது? இப்போ த சோ கால்டு இங்கிலீஷ் உள்ள வந்ததுக்கு அப்புறம், இந்த லாங்குவேஜ் உள்ள வந்ததுக்கு அப்புறம், இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு 2 பக்கம் ஒரு 2 எட்ஜ் நிற்கிது. இப்போ நம்ம இதை எப்படி ஸ்மூத்தாக போக போறோம்ன்றது ஆரிய சமாஜ் பேசியிருக்கோம். சேம் டுடே,
அண்டர்ஸ்டாண்ட்? தட்ஸ் வை தி சோஷியல் அண்ட் அவேக்கனிங் மூமெண்ட்ஸ், இந்த மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக வருது உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ஹிஸ்ட்ரி படிக்கப்போ ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது தான் அன்றைக்கி நடந்தது, அதுக்கு ஒரு ரெப்ளிகா தான் இன்னைக்கு திருப்பி வரப்போகுது. அதனால தான் அந்த ஏரியாஸ் தான் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் பண்ணுவோம். சோஷியல் அவேக்கனிங் மூமெண்ட்ஸ் நான் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்றது காரணம் அதுதான். அது உள்ளே போகிற, அது உள்ள நீங்கள் படிக்க போகிற ஒன்று என்னன்னா, ஹவு த சொசைட்டி இஸ் கோயிங் டு ஃபேஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years. அண்டர்ஸ்டாண்ட்? அன்னைக்கு வந்து சிம்பிள், அன்னைக்கு வந்து ஒரு உமனுக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஸ்கூலோ ஆரம்பிச்சிட்டாலே தட் இஸ் த பிக்கஸ்ட் திங்னு சொல்லி ஒரு இது இருக்கிறாங்க. ரைட்? இன்னைக்கு அப்படியே வேற மாதிரி இருக்கும். ஒரு பவர்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்ல கிளாஸ் சீலிங் இருக்கு. இந்த கிளாஸ் சீலிங் இஸ் த க்ரூஷியல் கான்செப்ட் ஹியர். ஒரு உமன் வந்து அந்த ஹையர் போஸ்ட்டுக்கு போக முடியாதது கிளாஸ் சீலிங் எப்படி தடுத்துட்டு இருக்கு. ரைட்? அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு உள்ள ஒரு 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 பிரேக் இருக்குன்றது கூட தெரியாத மாதிரி இருக்குல்ல. அது செகண்ட் ஸ்டேஜ் போயிட்டு இருக்கும். அப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஹவு தே ஃபாட், ஒரு உமனை வீட்டை விட்டு வரவே கூடாதுன்றப்ப அந்த இடத்துல வெளியில் ஒரு ஸ்கூல், உமன் ஸ்கூல்னு வைக்கிறது ரொம்ப ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், உமன்ஸு ஸ்கூல் வச்சாங்க, உமனுக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சாங்க, இதுக்கு எதுக்கடா ஒரு பெரிய ஒரு விஷயமா படிச்சுட்டு இருக்காங்க நம்ம படிக்கிறப்ப எல்லாருக்கும் தோணும். யூபிஎஸ்சி படிக்கிறப்ப ஒரு காலேஜ் யாராவது ஃபோன் பண்ணா, ஒரு உமன்ஸுக்கு ஒரு காலேஜ் பண்ணா அப்படின்னு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது என்னன்னா, வெளியே வராத ஆளுக்கு பஸ் விடுற மாதிரி தான். ரைட்? இந்த பஸ் எல்லாரையும் கூட்டு போவோம், யாரும் கூட்டு போவோம், இவங்கெல்லாம் கூட்டு போவோம், இவங்கெல்லாம் வீட்டு விட்டு வர மாட்டாங்க, என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ ஹவு தே அந்த பீப்புளோட மைண்ட் செட் எப்படி பிரேக் பண்ணாங்க? அவுட் சைடர் இட் இஸ் ஓகே, பிரிட்டிஷ் இட் இஸ் ஓகே, அவுட் சைடர் வி கேன் ஃபைட், இன்சைடர் இங்கே பிரச்சனையே அதுதானே. ஸோ ஹவு தே மூடுன்றது, அந்த ஹிஸ்டாரிக்கல் ஐடியாஸ் தெரியணுங்கிறது தான் இன்னைக்கு ரிலவன்ஸ். ஸோ வாட் எவர் யூர் ரீடிங் கரண்ட் அஃபேர்ஸ் டுடே, வாட் எவர் திங், எல்லாமே ஒரு ஹிஸ்ட்ரியோட பின்னாடி இருக்குது. அதை நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறப்ப இட் வில் பிகம் மோர் இன்ட்ரெஸ்டிங். ரைட்? மூணாவது முக்கியமான இது என்னன்னா, த லார்ட்ஸ் அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ். ரைட்? பிரிட்டிஷ் கொண்டுட்டு வந்த எல்லாருமே அவங்க கொண்டு வந்த மூமெண்ட்ல சில டைம்ல பார்த்தீங்கன்னா த பர்பஸ் மே பி டிஃப்ரெண்ட். அவங்க கொண்டு வந்த எல்லாம் பர்பஸ் என்னன்னா, தே வாண்ட் எவ்ரி திங் டு பி கம்ஃபர்டபுள் ஃபார் தம். திஸ் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். ரைட்? எனக்கு குட்ஸை ஈஸியாக கொண்டு போனதுக்காக எனக்கு ரயில்வேஸ் போட்டாங்கன்றது எனக்கு தேவையில்லாத விஷயம். அது அண்டர்ஸ்டாண்ட்? அது ஒரு மெயின்ஸ் கொஸ்டின், தான் நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன். ஹவு தே எக்ஸ்ப்ளாய்டட் அப்படின்றத நான் அங்கே ஆன்சர் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு என்ன தேவைன்னா, வாட் ஆர் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ். ரைட்? இன்னைக்கு வி ஆர் கம்ஃபர்டபுளி ரீடிங் ஒன் லாங்குவேஜ். வேர்ல்டில் இருக்கிற முக்கால்வாசி சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கான ஒரு லாங்குவேஜை உள்ள கொண்டு வரலாமா வேணாமான்னு ஒரு சண்டை நடந்திருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ அன்னைக்கு உள்ள கொண்டுட்டு வான்னு சொன்னது ஒரு குரூப், வரண்டான்னு சொல்ற ஒரு குரூப், ரெண்டு பேருமே பிரிட்டிஷாக தான் இருப்பாங்க. உள்ள கொண்டுட்டு வான்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு வேலைக்கு ஆள் தேவை, நமக்கு வேலைக்கு ஆள் தேவை, அதனால அவனை படிக்க வைக்கணும்னு சொன்னதுதான் இன்னொரு குரூப். இன்னொரு குரூப் அவனுக்கு சொல்லி தராத, அப்போ இவனுக்கு சொல்லி கொடுத்தனா ரஷ்யன் ரெவல்யூஷன்லாம் படிச்சுட்டு வந்துருவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இவன் ரஷ்யன் ரெவல்யூஷன் படிச்சிருவான், நம்ம ஊரை எந்தெந்த ஊர்லாம் அடிச்சானுங்களோ அதெல்லாம் படிச்சுட்டு வந்துருவான். படிச்சுட்டு வந்து நம்மள்ட்ட இங்கே நம்மள்ட்டே நம்ம விதையை போட்டு காட்டுவான். அதனால பண்ண விடாதுன்றதான் அடுத்து ரெண்டாவது விஷயம். ரெண்டு பேருமே இந்தியாவை முன்னேற்றதுக்காக பண்ணலை, இண்டிவிஜுவல் காசுக்காக பண்ணிக்கிட்டாங்க. நமக்கு அது தேவை கிடையாது. நமக்கு என்ன தேவைன்னா, இவங்க ரெண்டு பேரும் பண்ணதுல என்ன நல்ல விஷயம். அண்டர்ஸ்டாண்ட்? ஒருத்தர் என்ன சொல்லுவான்னா, கோ கம்ப்ளீட்லி சயின்டிஃபிக்கலி, கரிக்குலமே சயின்டிஃபிக்கல கொண்டு போங்கன்னு சொல்லுவான். இன்னொருத்த வந்து அப்படி கொண்டு போவாதான்னு சொல்லுவான். அண்டர்ஸ்டாண்ட்? அவங்களே பாரு, கோ பேக் டு வேதாஸ், இயர்லி வேதாஸை பற்றி படிக்கிறானோ, கொஞ்ச நேரம் அமைதியாக விடு, அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவானுன்ற அளவுக்கு வெயிட் பண்ண சொல்லுவான். அந்த பர்டிகுலராக எஜுகேஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் படிக்கிறப்ப நீங்கள் வச்சிருக்க, நீங்கள் என்ன குட்டி அண்ட் சேட்டிக் இதில் தானே படிச்சுட்டு இருக்கீங்க? என்ன புக் படிச்சிருக்கீங்க ஹிஸ்ட்ரிக்கு? அந்த குட்டி ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா? குட்டி ஸ்பெக்ட்ரம்ன்றது கேலண்டர் மாதிரி, நம்ம டேட்டு தான் பார்த்துக்கணும், அதில் படிச்சு கூடாது. ரைட்? இப்போ மந்த்லி கேலண்டர் பார்ப்பீங்கல்ல, மந்த்லி கேலண்டர் எப்படி பார்ப்பீங்க? மந்த்லி கேலண்டரில் ராகு காலம் யமகண்டெல்லாம் பார்க்க முடியுமா? கீழ் நோக்கு நாள், மேல் நோக்கு நாள்லாம் பார்க்க முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? மந்த்லி கேலண்டர் என்ன பார்க்கலாம்? இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு என்ன டேட்டு, சனி ஞாயிறு எப்போ வருது, இவ்வளோ தானே பார்க்க முடியும். நீங்கள் வச்சிருக்க குட்டி என்சிஆர்டி அந்த இது இருக்கு இல்லையா, ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல, அதுவும் அப்படிதான் குரோனாலஜி. நம்ம படிச்சுட்டே இருக்கிறப்ப நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும், இவன் எதுக்கு இந்த மூமெண்ட் வருதுன்றப்ப ஓடி போய் அதை எடுத்து ரெஃபர் பண்ணணும். ஓ, இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கா, அதனால தான் இது வருதா அப்படின்றது தான் அந்த புக். அந்த புக்கை எப்போ தான் கையிலே வச்சுட்டு சுற்றணும். ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப அந்த புக்கு சைட் டிஷ் ஆக்சுவலாக, அது மெயின் டிஷ் இல்லை. அது ஆக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட்? ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப அதான் சைட் டிஷ் தான் ஃபர்ஸ்ட், மெயின் டிஷ்னு ஆரம்பிச்சு தான் ஃபெயிலாக போனோம். அந்த குட்டி புக்கை கோடு போட்ட அதுவும் அந்த மார்க்கர் வாங்கிட்டு வந்து தீட்டி 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 அதை வர ரிவிஷன் விடுவோம். இது எவ்வளவு கேவலமா இருக்கும் தெரியுமா? எனக்கு இன்னைக்கு யமகண்டம் எத்தனை மணிக்குன்னு தெரியறதுக்கு நான் 100 தடவை கேலண்டரை பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது மந்த்லி கேலண்டர். கரெக்டா இல்லையா? மந்த்லி கேலண்டர் 100 தடவை பார்த்தா கூட நான் கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு எத்தனை மணிக்கு யமகண்டம்னு சொல்லிட்டு. நான் உள்ள போய் பார்த்தாகணுமா இல்லையா? அது தெரியாம நான் திருப்பி திருப்பி பார்த்துட்டு கடந்துருவோம். அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்றப்ப சில புக்ஸ்லாம் அப்படிதான் தோணும். அந்த புக்கெல்லாம் பார்க்குறப்ப எதுக்கு அந்த புக் அவ்வளோ கோடு போட்டோன்ற மாதிரி இருக்கும்.
ஆனால் அந்த புக் எதுக்கு தேவைப்படும்னா, எனக்கு ஒரு ஃப்ளோ இருந்துகிட்டு இருக்கணும். பிபின் சந்திரா மெயின் புக் படிச்சுட்டு இருப்பேன், ரைட்? இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸா, சாரி, இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸா, அந்த புக்கு படிச்சுட்டே இருக்கிறப்போ ஒரு ஃப்ளோ எனக்கு விட்டு விடு, எதுக்கு இந்த டைமில் இது வருது அப்படின்றப்ப நான் என்ன பண்ணணும், அதை போய் ஓகே க்ரோனாலஜி இந்த மூமெண்ட்டுக்கு அடுத்து இது வருதா அப்படின்றதுக்காக தான் அதை வச்சுக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அதில் இருக்க பேரை கோடு போட்டுட்டு இருப்பீங்க, ரைட்? அது நோட்ஸோட நோட்ஸு, அதில் நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, ரைட்? அதில் எத்தனை பேர் இருக்க போது யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸுக்கு? அதில் யூபிஎஸ்சி பெருசாக வராது. அதில் ஒரு 1 2 3 தான் அது. ஸோ அதை படிச்சு தான் நிறைய பேர் நான் ஹிஸ்ட்ரி படித்தேன் கம்ஃபர்டபுளாக என்னால் ஆன்சர் பண்ண முடியல. நீ ஹிஸ்ட்ரி படிக்கிற, ஹிஸ்ட்ரி பார்த்துருக்குற, படிக்கிறது வேற பார்க்குறது வேற, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ கேலண்டரை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அப்போ எதெல்லாம் அதில் படிக்கலாம்? தட் இஸ் அ வெரி குட் புக் ஃபார் ரீடிங் த லார்ட்ஸ் அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன். அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. ரெண்டாவது, அந்த புக் ஒரு ஸ்டைல் ஆஃப் நரேட்டிவ் கொடுக்கும். அந்த நரேட்டிவ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்னால் உங்களுக்கு குழம்பிடுவீங்கன்றதுக்காக அவன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் நரேட்டிவ் கொடுத்துருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரம் த பேட்டில் ஆஃப் பிளாசி டு பக்சர், பக்சர்ல ஆரம்பிச்சு பக்சர் டு பார்ட்டிஷன் ஒரு புக் இருக்கு தெரியுமா? பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சர்ன்றது ரொம்ப குரூஷியல். அதான் யூரோப்பியன்ஸ் இன்சைட் த இந்தியான்னு சொல்கிற பேர். ஸோ ஃப்ரம் த பேட்டில் ஆஃப் பிளாசி டு பார்ட்டிஷன் ஒரு புக் இருக்கும், ஃபுல்லாக ரன் பண்ணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்காக இருக்கும். நாவல் ஸ்டைல் இருக்கும், விபின் சந்திரா மாதிரி ஒரு நாவல் ஸ்டைல், நல்ல ஒரு நாவல் இருக்கும். நம்ம எது சொல்லலாம், இந்த இந்தியா ஜான் கீட்ஸ் புக் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, ரைட்? ஆனால் அந்த புக்கை படிக்கணும்னா அது ஒரு நாவல் ஸ்டைல் புக்கு, ஹிஸ்ட்ரியை வித்தியாசமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது படிக்கிறப்ப. ஆனால் அதுக்கு அதை வச்சுட்டு கம்ப்ளீட்டாக அவங்களால சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதுக்கு பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் இந்த குட்டி புக் கொடுக்கும், அண்டர்ஸ்டாண்ட்? டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் நீங்கள் நேராக போய் எல்லா பெரிய புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழம்பிடுவீங்க. ஏன்னா வாட் ஹண்டர்ஸ் டாக், ஹண்டர்ஸ் என்ன சொன்னான், இவன் என்ன சொன்னான், அவன் என்ன சொன்னான்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஐடியாவே புரியாது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிராஸ்பை கொடுக்கறதுக்கு தான் இந்த குட்டி புக். இந்த குட்டி புக் எடுத்து என்ன பண்ணணும், டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் பாருங்க, 2 பேஜில் கொடுத்து முடிச்சிருப்பான். அது என்னன்னா குரோனாலஜி, கம்ப்ளீட்டாக குரோனாலஜி. நீங்கள் வெறும் கேலண்டரை திருப்பி பார்த்தீங்கன்னா ராகு காலம் நீங்கள் என்ன டைம்னு தெரியாது, அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ அதை கையில் எடுத்துங்க, அது கூட சேர்த்து மற்றதையும் இது பண்ணுங்க. பட் தட் இஸ் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் புக் ஃபார் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லார்ட்ஸ் டு த இந்தியன் ஃப்ரீடம். இந்தியாவுக்கு என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு இருக்கும் பார்த்தீங்களா, அழகாக லிஸ்ட் பண்ணியிருப்பான். அந்த புக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் புக், ஒரே புக்கில் எல்லாம் கிடைக்கும். அதுக்கு அது ஒரு குட் புக். டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரெஸ், எஜுகேஷன், லேண்ட் ரிஃபார்ம்ஸுக்கு எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னா அந்த பேஸுக்கு ஒரு நல்ல ஐடியா, ரைட்? இருந்தும் கூட இப்படி ஒரு கேலண்டரை மட்டும் வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த கேலண்டர் எல்லாரும் ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க? இன்னொன்று ஆஸ் அன் ஐடியா, இது கேலண்டர்ன்ட்டீங்க, இந்த புக்கு பெருசாக யூஸ் இல்லைன்ட்டீங்க, அப்புறம் ஏன் இந்த புக்கு எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க? யூபிஎஸ்சி எப்போதுமே என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு குழப்பம். புக்கு கரெக்டாக தான் சொல்லுவேன் எப்போதும். உங்கள் சீனியர்ஸும் சொல்லுவாங்க கரெக்டாக, புக்கெல்லாம் கரெக்டாக தான் சொல்லுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட்? ஆனால் எப்போ எதை படிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. உங்க கையில் புக்கை கொடுத்துருவாங்க, புக்கை கொடுத்துட்டு சொல்லுவாங்க, ரைட்? இது சிம்பிளாக எப்படி தெரியுமா, ஒரு 3வது அட்டெம்ப்ட் வந்து கேட்பான், என்சிஆர்டி படிக்கட்டுமா சார்? நான் என்சிஆர்டி படிக்காதனால எனக்கு என்னமோ 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் போகிறப்ப நான் எல்கேஜி படிக்கட்டுமான்னு கேட்டுட்டு இருக்கேன். நீ அதான் முடிச்சுட்டு வந்துட்டியே அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். யூபிஎஸ்சியும் அப்படிதான். எந்த புக்கை என்ன டைமில் படிக்கணுன்றது கொஞ்சம் சொதப்பிடுவாங்க. சீனியர்ஸோ சரி, டீச்சர்ஸோ சரி, என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு மொத்தமாக சொல்லுவாங்களே தவிர அது என்ன எப்போ பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. இது எப்படி இருக்கும் தெரியுமா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெய்லியும் படிச்சிருப்பீங்க, ரைட்டா? டெய்லி நியூஸ் பேப்பரில் என்னைக்கு வருது, இப்போ நாங்கள் படிக்கிறப்ப வியாழக்கிழமை அன்னைக்கு வந்துச்சு, இப்போ எப்போ வருது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி? சண்டே வருதா? ரொம்ப சூப்பர், ரைட்? ஸோ இப்போ சண்டே வருதுன்னு வச்சுங்க, நீ என்ன பண்ணிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து எடுத்து படிச்சிருப்பீங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் ஒரு அட்டம் எதுவும் அவங்களை கேட்டு பாருங்க, ஃபுல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வாரம் படிச்சு கிடிச்சு எல்லாம் முடிச்சிருப்பான். எக்ஸாம் ஹால் போயிருப்பான், ஒன்றும் வந்துருக்காது, அண்டர்ஸ்டாண்ட்? நான் ஒரு 365 டேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிச்சிருப்பேன், உள்ள எக்ஸாம் ஹாலில் போனால் ஒன்றும் இருக்காது. என்ன பண்ணுவோம், கட்டுப்பை அடா போடா இதில் ஒன்றும் வரலாம் தூக்கி போட்டுருவான், ரைட்? மெயின்ஸுக்கு நான் தொடவே மாட்டேன். மெயின்ஸுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா, நான் போயிட்டு தான் தூக்கிட்டு வருவேன். 7th ஸ்டாண்டர்டு என்சிஆர்டி, 8th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி, 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டிலாம் வாங்கி அதில் சயின்ஸ் டெக் படிச்சுட்டு உள்ளே போவேன், ஒன்றுமே வராது. ஏன்னா அப்போ நியூஸ் பேப்பர்லேருந்து வரப்போகுது, அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டாங்க, நீங்கள் இன்னிலேருந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்களே அது உங்கள் மெயின்ஸுக்கு, ப்ரிலிம்ஸுக்கு கிடையாதுன்னு. நம்ம என்ன பண்ணுவோம், இன்னை வரைக்கும் அந்த ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் அதை ஃபுல்லாக படிச்சுட்டு மெயின்ஸுக்கு போகிறப்ப தூக்கி போட்டு விடும், அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி தான் இந்த குட்டி புக்கும். இந்த குட்டி புக்கு மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பான், உங்களுக்கு ஒரு வியூ மாற்றி கொடுப்பான். எப்படின்னா, எக்ஸ்பிளைன் த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியான்னு கேட்குறப்ப எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த புக் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கன்சாலிடேட்டட் புக். ஏன்னா ஒரு 4 ஒரே டாப்பிக்கில் 3 பேஜில் அழகாக கொடுத்துருப்பான். இதுக்கு நீ இந்த டைமில் என்ன பண்ணுவான் தெரியுமா, எல்லாரும் ஃபர்ஸ்ட் அந்த குட்டி புக்கை படித்து பார்த்துருப்பான், ப்ரிலிம்ஸ் ஃபெயிலாக போயிடுவான், தூக்கி போட்டுட்டு
அப்போ மெயின்ஸ் அப்போ என்ன பண்ணா, அவர் மெயின்ஸ் அப்போ தான் அந்த விபின் சந்திரன் எடுத்து வச்சு படிப்பார். அப்போ இது தேவைப்படாது. அப்போ உனக்கு இந்த குட்டி புக் தான் தேவைப்படும். அண்டர்ஸ்டாண்ட்? யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எந்த புக்கை எப்போ படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். மாற்றி மாற்றி படித்தா இதாகிடும். ஸோ இந்த இதில் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரெஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் இது இருக்கு இல்லையா, இதுவும் அதே சமயத்தில் த லார்ட்ஸ் அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியா, இது ஒரு மூணாவது ஃபேக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இந்தியன் மூவ்மெண்ட் எடுத்துக்கிறோம், ரெண்டாவது வந்து சோஷியல் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், மூணாவது த லார்ட்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அந்த அந்த லார்ட்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ல மெயினான ஒன்று என்னன்னா சிவில் சர்வீசஸ், ரைட்? ஏன்னா சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி அவங்கள பற்றியே பெருமையாக ஒரு கேள்வி கேட்டுக்க முடியாது, ரைட்? Which are the following is true about Union Public Service Commission? The first chairman is so and so called. The third chairman is so and so called. கேட்டால் நம்ம நல்லா இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் நானும் ஒரு 100 வருஷம் 50 வருஷம் இருந்திருக்கேன்ல, எனக்கு ஒரு பெருமை இருக்குல்ல, கேட்டானுமா இல்லையா? அப்போ எப்படி கேட்கலாம்? கூட்டுவா, அவன் தருவானே, அவன் பேர் என்ன, லார்டு மெக்காலே, அவனை கூட்டுவா, ஏன்னா அவன் தான் ஆரம்பிச்சானுங்க, அவனை கூட்டுவான்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. சிம்பிள். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் அப்படி தான் கேட்கணும். யூபிஎஸ்சி பற்றி கொஸ்டின் கேட்க முடியாது இல்லையா? அப்போ என்ன கேட்க முடியும்? இவன் ஆரம்பிச்சு வச்சாலும் அவனை பிடிச்சி எடுத்துட்டுவான்னு சொல்லிட்டு, ரைட்? ஒய் த சிவில் சர்வீஸ் ஸ்டார்டட்? எதுக்கு இந்தியாவுக்கு இந்த யூபிஎஸ்சி கொண்டுட்டு வந்தாங்கன்றதுக்கே ஒரு பெரிய, அதை நீங்கள் படிச்சிங்கன்னா இதுக்காடா இது ஒன்று படிக்கிறோன்ற மாதிரி ஆகிடும். நெவர் ரீட் தட் ஒன். யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பிரிட்டிஷ் ஏன் அதை டிசைன் பண்ணாங்கன்றதுக்குன்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு. இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னு அதை நீங்கள் படிச்சிங்கன்னா, அட பாவியலா, என்ன வேலைக்காரனாகிறது தான் இவ்வளோ வேலையை கொண்டு வந்துருக்கீங்கடா உங்களுக்கு தோணும். இப்போ சோ கால்டு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், ப்ரெஸ்டீஜியஸ் எக்ஸாம்னு சொல்கிற எக்ஸாமை அவன் எதுக்கு நம்மளை யூஸ் பண்ண வச்சிருக்க ட்ரை பண்ணான்றது அப்போ உங்களுக்கு புரியும். அதனால் அதை படிக்காதீங்க. ஸோ லார்ட் மெக்காலேஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ், சிவில் சர்வீஸ் ரிஃபார்ம்ஸ் ஒன். செகண்ட் திங், த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ரைட்? இன்னை வரைக்கும் உங்கள் புக்கில் அந்த சாப்டரை பார்த்தாலே கடுப்பாக எடுத்துக்கு இருப்பீங்க. என்னடா இருக்குது இதில் கட்டுப்பாக இருக்க படிக்கிறது கேட்டுருந்தேன், ரைட்? இருக்கிறதுலே 3 சிஸ்டம் தான் இருக்கும். இந்த ஜமீன்தாரி சிஸ்டம், ரயத்வாரி சிஸ்டம். 24 தடவை படித்தாலும் அதில் தப்பாக தான் கொஸ்டின் போகுது இல்லையா? அது மட்டும் தான் தப்பு. நானும் இந்த டெய்லி நான் ஹிஸ்ட்ரி நான் படிக்க ஆரம்பித்த காலத்துலேயும் இதெல்லாம் கேள்விப்படுறேன். ஆனால் இதே கேள்வியும் தப்பாக்குறேன். அதுதான் நடந்திருக்கும். ஸோ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் திஸ் பர்டிகுலர் டாபிக். அவன் கேட்குறான்னு தெரியுது இல்லை, அவங்கள இதெல்லாம் அடிப்பான்னு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம அதை அடி வாங்காத அளவு இது பண்ணிக்கணும். அதை விட்டு அப்படியே போய் நிற்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம், ரயத்வாரி சிஸ்டம், இந்த சிஸ்டம் தான் எவ்ரி டைம் த கொஸ்டின் இஸ் தேர், ரைட்? ஸோ சிவில் சர்வீஸ் ரிஃபார்ம்ஸ் இந்த டைம் ஃபர்ஸ்ட், நான் போன வருஷம் சொல்கிறப்ப லேண்ட் ரிஃபார்ம்ஸை ஃபஸ்ட்டு சொல்லுவேன், இந்த வருஷம் சிவில் சர்வீஸை ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஏன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். த தேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஊர் ஃபுல்லாக நீங்கள் அடிச்சுட்டு கிடக்குறீங்க, நாயாவே அடிச்சுட்டு இருக்கோமா இல்லையா? எஜுகேஷன் பாலிசி கரெக்டாக தப்பா, அது கரெக்டாக, என்இபியில் இதை கொண்டு வரலாமா, செகண்ட் லாங்குவேஜ் கொண்டு வரலாமா, தேர்ட் லாங்குவேஜ் கொண்டு வரலாமான்னு சொல்லிட்டு அவன் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை கொண்டு வரது ஒரு கதை சொல்லியிருப்பானுங்க, படிச்சு பாருங்க. ரீட் இட் வித் தட் இன்ட்ரெஸ்ட், ரைட்? ஒரு இந்தியாவுக்குள்ள வந்து அவன் எவாஞ்சலிஸ்டிக் தேரி, அந்த தேரின்னு ஒரு ஊருப்பட்ட தேரி, ஓரியன்டலிஸ்டிக் தேரிலாம் இருக்கும். அந்த தேரியை படிச்சு பாருங்க உங்களுக்கு, இதுதானடா, இதுக்காடா இங்கிலீஷ் மீடியம் சொல்கிறானுங்கன்னு ஃபர்ஸ்ட் டைமாக வாழ்க்கையில் நான் ஏன்டா இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன்றதுக்கு வருத்தப்படுவீங்க. அந்த டெவலப், ஸோ அதை அப்படி படித்தாதான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதை விட்டு இவன் கமிஷன் 10+2 கரிக்குலம் கொண்டு வந்தான், இவன் காலேஜ் கொண்டு வந்தான், இவன் ஸ்கூலுக்கு கொண்டு வந்தானா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குன்னா இயர்ஸை மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்? அந்த பர்டிகுலராக இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரெஸ்ஸோ இல்லை டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனோ இதை படிக்கிறப்ப த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க, இது எதுக்கு இவன் இப்போ கொண்டுட்டு வரான் சம்மந்தமே இல்லாமல். ஆர்பிஐ 1935 ஒரு ஆர்பிஐக்கு ஒரு ஹண்டர்ஸ் கமிஷன் ஒன்று போட்டு ஒன்று ஆரம்பிக்கிறான்னா எதுக்கு அவன் ஆரம்பிக்கணும் இந்த பேங்கை? யூ கொஸ்டின் தட் ஒன். அப்போ உங்களுக்கு ஒரு இது புரிய ஆரம்பிக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ என்னோட மாடர்ன் இந்தியாவில் என்னோட பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் நான் சொன்ன எல்லாத்தையுமே படிச்சுட்டு போவேன். இதில் வந்து நான் ஒரு 2 படிச்சுக்கிற ஒரு 3 விட்டுறேன்னா மொத்தமாக போயிடும். ஞாபகம் வச்சுங்க. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5னா அந்த 5லையுமே ஈக்குவலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என்னால் மொத்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டையும் படிக்க முடியலனா கூட பரவாயில்ல, அதுக்கு ஈக்குவலான டைமை நான் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸில் போட்டேன்னா எனக்கு 2 கொஸ்டின் கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த பெர்முடேஷன் காம்பினேஷனை போட்டு தான் நான் பாஸ் ஆகுன்ற மாதிரிலாம் உட்காந்துருக்காதீங்க, ரைட்? மேக்ஸ் சிசேட் பண்ணவங்களும் தெரியும், இந்த ஃபார்முலாவை போட்டு தான் நான் பாஸ் பண்ணுவேன்னு ஒரு கொஸ்டினை போட்டு எழுதிட்டு கிடப்பீங்க கடைசி வரைக்கும். ஏன்னா நான் படிச்சுட்டேன், ரைட்? நான் ஃபர்ஸ்ட் டைம் சிசேட் ஃபெயில் ஆனது காரணம் அதுதான். ஃபர்ஸ்ட் டைம் சிசேட் ஃபெயில் ஃபர்ஸ்ட் சிசேட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அப்போ ஃபெயில் ஆனதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா எனக்கு மேக்ஸ் வராது, மேக்ஸை பார்த்தாலே கடுப்பாவேன். அது என்னமோ தெரில, அது என்ன, அது என்ன எனக்கு ஏன் அது மேக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அவன் சொல்லாமல் விட்டதுனால தான் எனக்கு பிரச்சனை. அண்டர்ஸ்டாண்ட்? 10th 12th வரைக்கும் 10th வரைக்கும் ஓகே, ரேஷியோ நம்பர் ப்ரோஷன்னா ஏதோ ஆன்சர்லாம் ஃபார்முலா போட்டோம். அதுக்கப்புறம் இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ்லாம் வாழ்க்கையெல்லாம் எதுக்கு படிச்சேன்னு எனக்கு புரியாது.
எனக்கு அந்த சிம்பிள் போடுறதுக்கே கஷ்டமா இருக்கும். என்னடா அது அப்படின்ற அந்த அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி பண்ணுவான். எதுக்குடா நான் இதெல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்போ வரைக்கும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லிக் கொடுக்கலையே என்னமோ தெரியல. அது இல்லை நான் கவனிக்கலையே என்னமோ தெரியல. இல்லை எனக்கும் மேக்ஸ் வாஸ்டா யாரும் கடுப்பு என்னமோ தெரியல. என்னமோ நடந்திருக்குது, அதனால விட்டுட்டோம்னு வச்சுங்க. ஸோ சிசேட் எக்ஸாம் உள்ள போறப்ப அதான் பிரச்சனை. அப்போ உள்ள போறப்ப நம்மளே ஒரு ஃபார்முலாவை போட்டு ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒரு இதாக இருக்கும் இல்லையா? அப்பயே எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியுது. அதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு ஃபார்முலா போட்டு இது பண்ணுறோம்னு தெரியும் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஃபார்முலாலாம் போட்டு அதை கண்டுபிடிச்சி சால்வ்லாம் பண்ணி ஆன்சர்லாம் கிரேட் போட்டு வந்துட்டேன். பிரச்சனை என்னன்னா அந்த ஒரு கொஸ்டின் நான் ஒரு 15 நிமிஷம் எடுத்துருக்கேன். மொத்த டைமே 15 மினிட்ஸ் உட்காந்து ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணி பெருமையாக வெளில வந்துட்டேன். ஒரு கொஸ்டினை போட்டேன்டா பெர்மிடேஷன் காம்பினேஷன்லன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்பா என்சிஆர் என்பிஆர்லாம் சொன்னதெல்லாம் வச்சு நம்ம போட்டோம், கொண்டு வந்திருக்கோம். இவ்வளோ கிளியராக பண்ணிட்டோமேனு ஒரு ஹாப்பியோட வெளில வந்துட்டோம். வெளில வந்து அப்போ தான் தெரிஞ்சுது, டேய் பக்கத்தில் அங்கே மிஸ்ஸிங் நம்பர்னு ஒரு கொஸ்டின் கிடந்தேன், அதை ஆன்சர் பண்ணியிருந்தாலும் இதானா நடந்திருக்கும் அப்படின்னு. ரைட், இதுக்கு யோசிச்ச நேரத்தை நான் அதுக்கு யோசிச்சதுன்னா அதை ஆன்சர் கரெக்டாக பண்ணிருக்கேன். அதுலேயும் இதில் வெளில வந்துட்டோம். வெளில வந்ததுக்கு அப்புறம் வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டோம். கீ வந்து பார்க்குறப்ப தப்பாக இருக்கு. அப்பதான் ஃப்ரெண்டு சொன்னான், கவலையப்படாத, நீ மேக்ஸ் பண்றப்ப எதை விடுவோன்னு அவனுக்கு தெரியும், அப்படிதான் கொஸ்டின் எடுப்பானுங்க அப்படின்னு. நீ இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணாம விட்டுருப்ப, அதுக்கு மல்டிப்ளை பண்ணி அவங்க கொஸ்டின் போட்டுருப்பான், நீ இதை விட்டுட்டு தானே அப்படின்வாங்க. ஆமா, எவனோ பின்னாடி உட்காந்து நம்மளை பார்த்தா மாதிரியே இருக்கும். நீ என்ன தப்பு பண்ணணும்னு கரெக்டாக தெரியும். ஏன்னா நீ தப்பு பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வரல, அந்த ஆன்சர் உள்ள இருக்கும். சிசாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்ட உடனே அப்பா வெற்றி வெற்றின்னு குதிச்சுட்டு ஓடாதீங்க. ஏன்னா உங்க மைண்ட் செட் நல்லா தெரியும். நீ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுவ, அதுக்கு நான் ஒரு ஆன்சர் வச்சிருக்கேன்னு வைப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம என்ன பண்ணுவோம், வெற்றி வெற்றின்ட்டு விட்டுடுவோம். திருப்பி கொஞ்ச நாள் இன்னொரு தடவை போட்டு பார்த்தா தான் தெரியும், ஐயோ இந்த இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ண மறந்துட்டோமேன்னு தோணும். சிசாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம். செகண்ட், ஒரு டைம் உங்களால் ஒரு ஃபார்முலா போட்டு ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா செகண்ட் டைம் செக் பண்ணுங்க, அது கரெக்ட் இல்லை. யூபிஎஸ்சியில் உங்களுக்கு தெளிவாக ஒன்று முன்னாடி வச்சு உங்களுக்கு உனக்கே புரியுற மாதிரி உங்களுக்கு ஒன்று வச்சிருக்கான்னா டவுட் பண்ணுங்க. யூபிஎஸ்சியை பொறுத்த நான் எப்போதுமே சொல்றேன், ஒன்று ஈஸியாக ஒன்று கொடுக்குறான்னா ஜாக்கிரதை. ஒரு கொஸ்டின் பேப்பர் யூபிஎஸ்சியில் ஈஸியாக வந்துருச்சுன்னா இன்னும் மொத்த கட் ஆஃபும் காலின்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் படிக்கிறப்ப என்னடா இவ்வளோ ஈஸியாக யூபிஎஸ்சி கொஸ்டின் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. அதில் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருப்போம். அந்த இதில் சொல்லுவான்ல, லட்டில் வச்சியாடா அதை அடிக்கடி ஞாபகம் வச்சுங்க. லட்டில் வச்சியாடான்னு, நட்டில் தான்டா வச்சுன்ற மாதிரி இதில் இருக்கும். சிசாட்டில் ரொம்ப அழகாக வைப்போம். இதை நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவேன், நான் ஆன்சர் பண்ணுறப்பே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது நம்ம தப்பு பண்ணுறது எப்படி, இந்த கொஸ்டினில் இப்படி தான் தப்பாக போடுவோன்றதை பின்னாடி எவனோ உட்காந்து எட்டி பார்த்துட்டு நம்ம அதை எடுத்து கீழே உள்ள வைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளை டபுள் செக் பண்ணிக்கணும். நம்ம போட்ட செம்ம திருப்பி நம்ம செக் பண்ணுறப்ப நம்ம கரெக்டாக தாண்டா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுவோம். அது நான் போட்டிருக்கேன் கரெக்டாக தாண்டா இருக்கும், நமக்குன்னு ஒரு திமிர் வந்துடும். அப்போ வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கணுன்றதுனால தான் என்ன பண்ணுவோன்னா, இந்த ஏக்கு பக்கத்தில் பி உட்காந்துருக்கு, பிக்கு பக்கத்தில் சி உட்காந்துருக்கு, ஏ லவ்ஸ் பியானோ அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு, அதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது நம்மள நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நீ தப்பாக போட்டதுன்னா எல்லா கொஸ்டினும் தப்பாக உதைக்கும். நீ கரெக்டாக சால்வ் பண்ணால் 5மே கிடச்சிரும். ஸோ ஒரே கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம், 5 கொஸ்டினே அடிக்கிறோம், அதே சமயத்தில் நம்மளே நம்ம டபுள் செக் பண்ணிக்கிறோம். அப்போ அதுதான் எனக்கு முக்கியமான கொஸ்டினாக இருக்கும். ஸோ நான் அதுக்கு தான் ப்ரையாரிட்டிஸ் கொடுப்பேன். ஸோ மொத்தம் சிசேட்டில் எனக்கு நிறைய கொஸ்டின் வரணும், என்ன நான் டபுள் செக் பண்ணிக்கணும். ரைட், டைம் ஸ்பெண்ட் ஆனால் கூட எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரணும், நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ எதர் இட்ஸ் ஏ காம்பினேஷனாக இருந்தாலும் சரி தான். சில காம்பினேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரெண்டே சின்னதாக இருக்கும், 5 பேஜ் 5 லைன் தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு செக். அங்கே மொத்தம் நெகட்டிவ் அங்கே பிடுங்க போகிறது அந்த கொஸ்டின் தான். அண்டர்ஸ்டாண்ட்? நமக்கு என்ன பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், வாவ் சே 7 லைன்ல ஒரு கான்ட்ரிபியூ 7 லைன்ல கொடுத்துருக்கான், அதுக்கு ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்கான்டா, பட்றான்னு ஃபர்ஸ்ட் போய் படிச்சிருப்பீங்க இல்லையா? படிச்சு கீழே கொஸ்டினை படிக்கிறோம் தெரியும், வாட் இஸ் யுவர் இன்ஃபரன்ஸ்னுவான். ஐயோ இவன் என்னடா ஏதோ ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கொடுத்து இது தீசிஸ் எழுத சொல்றான்னு தோணும். அந்த பக்கம் பெருசா ஒன்று கொடுத்துருவான் ஒரு 2 பக்கத்துக்கு, அது ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கும். ரைட், அதுதான் அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டினா இருந்திருக்கும். வாட் ஆர் த காசஸ் செட் ஆகிட்டா அபோவ் பேராகிராஃப்னு கேட்பான், ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டு போயிடலாம். இது அப்படி கேட்க வேண்டாம், ஒரு லைன் போட்டு ஸோ வாட் யூ ஆர் இன்ஃபர்டு ஃப்ரம் த அபோவ் பேசேஜ் முடிஞ்சா. ஸோ நீ 5 லைனை 50 தடவை படிச்சா கூட 4 இன்ஃபரன்ஸ் வரும். அந்த 4 இன்ஃபரன்ஸையும் உள்ள வச்சிருப்பான். எந்த இன்ஃபரன்ஸுக்கு நான் போவேன் மாட்டிக்கிட்டேன்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர், யூபிஎஸ்சி அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களை பாஸ் பண்ண வைக்க மாட்டான். ஒரு சின்ன ஒரு கேம் இருக்கும். ஆனால் அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், இது எப்படி தெரியுமா இருக்கும், நமக்கு முன்னாடி ஒரு பெரிய முட்டாள் இருக்கான்னு அர்த்தம். ரைட், அப்போ நான் எவ்வளோ ஜாலியாக இருப்பேன், எனக்கு தெரியும் நீ இப்படி தான் கேட்பேன்னு அப்படின்னு நான் ஒரு கேம் ஆட ஆரம்பிக்கிறப்ப எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எப்போ நீங்கள் அந்த மூவ் போக ஆரம்பிச்சிட்டிங்களோ
ப்ரிலிம்ஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரைட். ஃபர்ஸ்ட் 2 to 3 அட்டம்ஸ்ல வந்து ப்ரிலிம்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட்னு அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிற ஒரு பெரிய டார்ச்சர்னு நினச்சோம். ரைட். பாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமாக இருந்துச்சு. நம்ம விளையாடுறோம்ல, கேமிங் விளையாடுறோம்ல, அந்த கேம்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல வர ஆரம்பிச்சது. ஏன்னா ஹவு ஹீ இஸ் கோயிங் டு புட் திஸ் கொஸ்டின், ஹவ் ஐ எம் கோயிங் டு சால்வ் தட் ஒன். எனக்கு எங்க செக் இருக்குன்றதை நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சிசாட் பாஸ் ஆனது காரணம் தெரியுமா, நினைச்சேன் இந்த 10 விட்டுருவோம் தான் நினைச்சேன். அதே பார் மல்டிப்ளை பண்ற பார் இதுதான் ஆன்சர் அப்படின்னு நமக்கே தெரிய ஆரம்பிக்குது இல்லையா. when you start appreciating that one, question paper will be interesting. ரைட். அது இல்லாம படிச்சீங்கன்னா இட்ஸ் போரிங். ரைட். நான் ஹிஸ்ட்ரியை படிக்கிறப்ப அப்படிதான் படித்தேன். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப இதுல கடுப்பாக தான் படித்தேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த சில பேர் இருக்கிறோம், ஜாலியாக கதை பேசி டீ குடிக்க போகிறப்ப நடந்து போயிட்டு இருக்க பேசிட்டு இருக்கோம், இவன் இருக்கானடா அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, நான் நிறைய பேசிட்டு இருக்கப்ப நிறைய வார்த்தைகள் எவனுக்கு மரியாதை கூட தான் பேசிட்டு இருந்தேன். ரைட். காந்திஜின்னு பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப காந்திஜின்னு நான் ரொம்ப நேரம் கழிச்சு. ஏன்னா நாங்கள் பேசுகிறப்ப கேஷுவல் வார்த்தையெல்லாம் ஹிஸ்ட்ரி கற்றுக்கிட்டோம். இவன் இருக்கிறானேன்னு சொல்லுவோம், இப்படி தான் அவன் இருக்கிறானேன்னு தான் பேசுவோம். ஏன்னா எனக்கு ரோட்டில் போகிறப்ப அப்படி தான் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு போகணும். தட் மேட் அஸ் இன்ட்ரெஸ்ட். ரைட். இது எப்போ டஃப்பாக இருக்கும்னா எக்ஸாம் ஹாலில் டஃப்பாக இருக்கும், எங்கள் இன்டர்வியூவில் போய் டஃப்பாக இருக்கும். டப்புன்னு வார்த்தை விடுவான், ஐயோ இப்படின்னு சொல்லிட்டு. அவன் நார்மலாக காந்திஜின்னு சொன்னாலே காந்திஜின்னு சொல்றியா, இதை விட இன்னும் 2 சேர்த்து பெருசாக சொல்லுன்ற எதிர்பார்க்குறவன் அங்கே போய் டப்புன்னு காந்தின்னு நினச்சா முடிஞ்சு போச்சு. நம்மளோட ஒரு மாதிரி பார்ப்பானு. நடந்திருக்கு இதெல்லாம், இன்டர்வியூ ஹாலில் இதெல்லாம் நடந்திருக்கு. டக்குன்னு அப்படியே மாற்றிருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரத்தில். ரைட். ஸோ ஹிஸ்ட்ரியில் இதுக்கு அடுத்தது வேற ஏதாவது மாடர்ன் இந்தியாவில் ப்ரையாரிட்டினா வேற வேற டாபிக் படிச்சிருக்கீங்க? அவ்வளோதான மாடர்ன் இந்தியா, வேற ஏதாவது இருக்கா? சோஷியல் அவேக்கனிங், தட்ஸ் இட். ரைட். இப்போ உங்களுக்கு இந்த இதில் அதே மாதிரி புக்ஸ் பார்க்குறப்ப ரீடிங் த வேர்ல்டு புக்ஸில் யாருக்காவது ஏதாவது புக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணாவோ, இல்லை ஏதாவது ஒரு புக்ஸ் கெட்டிங் பாப்புலராக இருந்ததாவோ அந்த புக்கை மட்டும் பார்த்துங்க. நீங்கள் ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. மாடர்ன் இந்தியாவில் நிறைய புக்ஸ் வரும், நிறைய ஆத்தர்ஸ் வரும். ஏதாவது ஒரு இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாஸ் பிரசிடென்ட், இந்தியா பிரைம் மினிஸ்டர் கோஸ் டு ஓமன் ஆர் இந்தியன் பிரசிடென்ட் கோஸ் டு ஏமன், அங்கே போனாருன்னா அங்கே அவங்க ஏதாவது புக் கொடுப்பாங்களோ, இல்லை இவர் ஏதாவது புக் கொடுக்குறாரோ, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா டக்குன்னு பார்த்துங்க. அதர்வைஸ் ஹி டாக்ஸ் அபவுட் சம் புக்ஸ், ஏதாவது ஒரு புக்கை பற்றி பேசினானா தட்ஸ் கெட்ஸ் அட்டென்ஷன். அதுதான் உங்களோட புக் கொஸ்டின்ஸில் இருக்கும். ஃபைன். ஓகே. வேற ஏதாவது வேற ஏதாவது கேட்கணுமா ஹிஸ்ட்ரியில்? எஸ், புரிஞ்சுதா? ரைட். ஸோ நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்குது ஏரியாஸ். ரைட். எந்த ஏரியாவை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்க போறேன்றதை டிசைட் பண்ணிங்க. அண்ட் ரிமெம்பர், எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் ஒரு 4 ஸ்லாட்டாக போட்டு கொடுத்துருக்கேன்னா 4க்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கொஸ்டின் ஒரு பக்கமாக போகாது. ரைட். கொஸ்டின் ஒரு பக்கமாக போகாது. கொஸ்டின் வந்து ஸ்ப்ரெட் ஆகி தான் போகும். ஸ்ப்ரெட் ஆகி போகிறப்ப அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் தனியாக இருக்கும். ஃபைன். ஓகே. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? பாலிட்டியா? ஓகே. பாலிட்டி தான் எல்லாம் பயிலும் எல்லாம் இந்த வாழ்க்கை. இந்த யூபிஎஸ்சி சேர்ந்த அன்னிலேருந்து அந்த புக்கு தானே கையில் வச்சிருக்கீங்க இல்லையா? முத யூபிஎஸ்சிக்குள்ளே வந்தப்போ என் கையில் இந்த புக்கு கொடுத்தானோடா, உலகத்தில் யாரும் இருந்தால் நான் லக்ஷ்மிகாந்தை மறக்க முடியாதா, அந்த ஆள் தான் நான் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து என் கூட இருக்கான் அப்படின்னு தோணுமா இல்லையா? ரைட். உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி உள்ள வந்தப்போ உங்களுக்கு, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒண்ணுக்கு மட்டும் தான் ஒரு புக்கு எடுத்து காட்ட முடியும், வேற எதுக்கும் புக்கு சொல்ல முடியாது இல்லையா? அதனால அந்த லக்ஷ்மிகாந்த் ஒரு புக்கை கொடுத்துருப்பாங்க. ரைட். வாழ்க்கையில பல பேரை திட்டுவானது தான் அந்த மனுஷன் தான். ரைட். மற்றவனாவது, அதாவது மற்ற புக்காக சில டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு புக்கு படிச்சிருப்பீங்க, திடீர்னு எக்கனாமிக்ஸில் ரமேஷ் சிங் படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா எங்காலது படிச்சிருப்பீங்க, சங்கர் கணேஷ் படிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு புக் படிச்சிருப்பீங்க, டக்குன்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கும், சந்தோஷப்பட்டு ஆன்சர் பண்ணிட்டு இந்த புக்கில் படிச்சேன்னு சந்தோஷமா வந்திருப்பீங்க. ஆனா இவ்வளோ படிச்சு இந்த புக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலடா, நம்மளை குழப்புற மாதிரி கேட்டிருக்காண்டான்னு சொல்லி அந்த எவ்வளோ எடுத்துட்டு இருப்பீங்க. உண்மையாலுமே சொன்னா மொத்த ஆத்தர்ல மேஜர் திட்டுவாங்க வந்து லக்ஷ்மிகாந்த் தான், எல்லார்கிட்டையும் லக்ஷ்மிகாந்த். அதுக்கு அடுத்து இன்னொரு ஆள் வாங்கிறார் திட்டு, அவர் யாருன்னா மஜித் ஹுசைன் சொல்லிட்டு இந்தியன் ஜாயிரபி. ரைட். அந்த மனுஷன் எல்லாத்தையும் கொடுத்துருப்பான் உள்ள. ஒரு மினரல்ஸ் எடுத்தா அந்த மொத்த மினரலை பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பான் அழகா. இவன் எல்லாத்துக்கும் ஏன்டா இப்படி கொடுத்துருக்கான்னு கட்டுப்புல படிக்கணும். அந்த இந்தியன் ஜாகிரபி எடுத்தாலே கடுப்பாங்க, ஏன்னா அது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு. ஸோ 2வது அதிகமாக திட்டு வாங்குறது அதுதான். எனக்கு ஜாகிரபின்னு தான் தெரியும். 3வது எங்களுக்கு சைக்காலஜியில் ஒரு அர்த்தம் தெரியும், அது நான் இங்கே சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் என் சைக்காலஜி ப்ரொஃபஸர். அவர் தான் 3வது என்கிட்ட அதிகமாக திட்டு வாங்கினார். அவர் தான் என் மென்டரும் கூட, அது வேற விஷயம். ஏன்னா அவர் எல்லா நோட்ஸும் கொடுப்பாரு. ஒரு டாபிக் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு, இங்கே யாராவது சைக்காலஜி ஆப்ஷன் இருக்கீங்களா? ஓகே, ரைட். ஏன்னா அவர் எல்லா கிளாஸும் கொடுப்பாரு.
எல்லாத்தையும் நடத்துவார். எல்லா ஆத்தரை பற்றியும் சொல்லுவார். ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லி நான்லாம் தூங்கினா தூங்கிடுவோம். டாபிக் சின்சியராக நடத்துவார். அதை சூப்பராக நடத்துவார். என் மென்டர் தான், என்னோட மென்டர் கம் குருநாதன் அவர் தான். ஏன்னா அவருக்கு கிளியராக ஓப்பனாக சொல்லுவார், இந்த தடவை ஃபெயிலாக போய்டுவார் நேராகவே. ரொம்ப 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 அந்த அதாவது ஒரு குரூயலான கிரிட்டிக்னு சொல்லுவாங்கல்ல, அதான் என் மென்டர் அப்படிதான். உட்காந்து எல்லாம் கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டு போய் நின்னப்போ அவர் கேட்டது, நீ எப்படி பாஸ் ஆன அப்படின்னாரு. ஏன்னா அவ்வளோ ஹை இர்ரெகுலர் நான் கிளாஸ்க்குலாம். அவர் ஷார்ப்பாக டைமுக்கு வர அவர். ரைட். நாங்கள் வந்து இந்த நிறைய பேர் கடை பொறுமையாக லேட்டாலாம் வந்தீங்க இல்லையா, நானும் அப்படி தான் டைம்லாம் வரமாட்டேன். நாங்கள் ஒரு 25 பேர் தான் அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டு, 25 தான், 25 பேர் இருப்பாங்க கரெக்டாக. காலை 7:30 கிளாஸ்னா 7 மணிக்கு இருப்பார் அவர். 7 o'clock இருப்பார், ரெடியாக இருப்பார். அவர் ஆளை பார்த்தாலே பர்ஃபெக்ட் காஸ்டியூமில் வருவார். ஒரு பிளேசரை போட்டு தான் கிளாஸை நடத்துவான்னு வருவார். அழகாக வருவார், உட்காந்து நடத்துவார். 25 பேர் தான். அப்போ 26வது பேருக்கு அட்மிஷனே கொடுக்க மாட்டார். ஐ நீட் 25, அது மேலே எனக்கு தேவையில்லைன்னு. தமிழ் லிட்ரேச்சருக்கு அப்போ திறந்தார் ஒரு ப்ரொஃபஸர், அவரும் அப்படி தான். 26 கொடுக்க மாட்டார், 25 தான் எனக்கு வேணும்னு வரும். ஸோ அந்த 25 ஸ்லாட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ வாங்கிட்டோன்னு வச்சுங்க, அதில் 23 பேர் அந்த 7:20க்குலாம் உள்ளே உட்காந்துருப்பான், 2 பேர் மட்டும்தான். ரைட். இப்படி 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 பார்ப்பாரு அப்படின்னு. அது என்னன்னா, நடத்திட்டு இருக்க நிறுத்தவும் மாட்டார், அந்த ஃப்ளோ போயிட்டே தான் இருக்கும். இப்படி திரும்பி பார்ப்பாரு அப்படின்னு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 2 பேர் தான் நாங்கள். 25 பேரில் 2 பேர் மட்டும்தான் டெய்லி கிளாஸுக்கு லேட்டு. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தாரு, 2வது நாள் பார்த்தாரு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, இதுக்கெல்லாம் திருந்தாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ரைட். உள்ளே போனேன் 2 பேர், 2 பேரில் ஒரு ஆள் நான், இன்னொருத்தர் வந்து இப்போ வந்து ஒரு 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 முக்கியமான இன்ஸ்டியூட்டில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சைக்காலஜியில் இருக்கிறார். அவர் தான் ஹெச்ஓடி. அவர் சொல்லுவார், சார் நம்ம லேட்டாக போனது எவ்வளோ பெரிய வண்டனை, டெய்லி லேட்டாக வரணும் சார் என் கிளாஸுக்கு அப்படின்னு. அதான் அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்கள் 2 பேர் தான் லேட்டு. ஸோ ஒரு 6 monthsக்கு அப்புறம் கிளாஸ் முடிஞ்சிச்சு, கடைசி நாள் வந்துச்சு. கடைசி நாள் 20 பேர் லேட்டாக வருவான். நான் சொன்னார், இவனை 2 பேரால மொத்த கிளாஸே கெடுத்துட்டானுங்க அப்படின்னு. ரைட். அவர் அப்படிதான், இவனை 2 பேர் தான் மொத்த கிளாஸையும் கெடுத்ததுன்றது இன்டைரக்டா சொல்லுவார். நிறையெல்லாம் பேச மாட்டார். அவர் என்ன சொல்ல வர நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ரைட். ஏன் அவர் அடிக்கடி மென்டர்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு வச்சுங்களேன், ஒரு இதுக்கான என்ன பர்பஸ்ங்கிறது யாராவது வாயுதன்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்க, நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். சொல்லாமல் உட்காந்துருக்கப்ப இது என்னவா இருக்கும் நம்ம 4 ஆன்சர் தேட ஆரம்பிப்போம்ல, அந்த அனலைசிஸ் நான் என் சப்ஜெக்ட்ல பண்ண ஆரம்பிச்சிருவேன். அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கொஸ்டின் கேட்பாரு, அதுக்கு ஆன்சர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து ஓகேன்னு போவார். இது கரெக்டாக தப்பான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்மளை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரோஸ்பெக்ஷன் கொடுப்பாரு அவர். அதனால தான் அவர் எனக்கு மென்டர். ரைட். அதில் கொடுமை என்னன்னா, ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆன அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் நாங்கள் 7 மணிக்கே இருந்தோம். 25 பேர் இருந்தோம் இல்லையா. அடுத்த நாள் காலையில், இந்த வருஷம் ஃபுல்லாக லேட்டு. அடுத்த நாள் காலையில் அந்த எக்ஸாம் பண்ணி முத நாள் ஃபெயிலு, முத நாள் நைட் ஈவினிங் ஃபெயிலு. அடுத்த நாள் காலைல, ஏன்னா அப்போ தான் ஆப்ஷன் கிளாஸ் போகிறப்போ, அப்போ தான் அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸும் கூட. லாஸ்ட்னா 2-3 நாள் இருக்கு, முடிய போகுது. அடுத்த நாள் அப்படியே இப்படியே உட்காந்துருந்தோம். காலையிலே 7 மணிக்கெலாம் உட்காந்து, ஏன்னா 2 பேரும் தெரியும். யோசிச்சுட்டே போனோம், சரி விடு, இவ்வளோ நாள் போனதுக்கு திட்ட போகிறாரு, சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே. அதுவும் பிரச்சனை என்ன, அந்த ஷேர் ஆட்டோ ஒரு பிரச்சனை வரும். அந்த அண்ணா நகரில் ஆரம்பிச்சு அங்கே மொபைலுக்கு போகணும். மார்னிங்கில் இந்த சைடு ஷேர் ஆட்டோவே போகாது, இந்த சைடு தான் ஷேர் ஆட்டோ போகும். ஏன்னா எல்லாம் காலேஜ் ஸ்கூல்லாம் இந்த பக்கம் தானே இருக்கும், இந்த பக்கம் எவன் போக போகிறான். அதனால் கால் அது அந்த ஷேர் ஆட்டோ இருக்காது. அதனால நாங்கள் போய் நடக்கிறது சோம்பேறிட்டு உட்காந்துருவோம். அவர் சொல்லுவார், கூட சார் ஒருத்தர் இருப்பார், அவர் எனக்கு ஒரு குரு மாதிரி தான். அவர் சொல்லுவார், சார் நடந்துடலாம் சார் அப்படின்னு. சார் எவ்வளோ தூரம் சார் நடக்குது, சோம்பேறித்தன மாதிரி உட்காருங்க சார், பஸ் வரும் சார், போகலாம் சார் அப்படின்னு. நான் தான் லேட் ஆக்குவேன். இன்னும் சொல்லுவார், உங்களால் தான் போய் நம்ம திட்டுவாங்க போகிறோம். ஆனால் இது 3 மாதம் 4 மாதம் கிளாஸ், ஒரு நாள் கூட எங்களுக்கு திட்டுந்தே கிடையாது. அவர் திட்டினா கூட பரவாயில்லையே, திட்டவும் மாட்டார், இப்படி பார்ப்பாரு அப்படின்னு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள் ஃபெயிலு, சாயந்தரம் ஃபெயிலு. ரிசல்ட்டை பார்க்குறப்ப ட்ராயிங் அப்படின்னு சவுண்டு. அந்த சவுண்டு தானே மோஸ்ட் அலர்ஜிக் சவுண்ட் ஃபார் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். அதுதான். ரைட். அப்போல்லாம் என்னன்னா, இப்போல்லாம் அட்லீஸ்ட் நீங்கள் ஆளுக்கு மொபைல் கையில் வச்சுருக்கீங்க, போகிறீங்க, சீக்கிரம் பார்த்துடலாம் கீழே. அப்போ அப்படி கிடையாது. ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு சுற்றி 10 பேர் உட்காந்துருப்போம். 10 பேர் 15 பேர் உட்காந்து பார்க்கணுன்றப்ப என்ன பண்ணோம், நம்ம அந்த ஒரு பயத்தில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிலாம் பார்க்க முடியாது, டைம் இல்லை நமக்கு. இப்போ நம்ம போட மாட்டீங்க, கண்ட்ரோலில் போட மாட்டீங்கல்ல, இன்னும் எழுத ஆரம்பிக்கல இல்லையா. ரிசல்ட் வர்றப்ப என்ன பண்ணுவோம், ஷீட்டில் வரும் இல்லையா. அப்போல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு நமக்கும் தைரியத்தை வர வைக்கணுன்றதுக்காக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா, டப்புன்னு தெரிஞ்சிடக்கூடாது ஃபெயிலுன்னு, கொஞ்சம் போய் கூட தெரியணும்டா அப்படின்னு தோணும்.
இல்லையா? கண்ட்ரோலில் போட்டோன்னு போவோம். கண்ட்ரோலில் போட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் அடிக்கிறப்ப கம்முன்னு இருக்கும். செகண்ட் நம்பர் டாயிங் அப்படின்னும் சவுண்டு. அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. உன் நம்பர் இல்லை, ரைட். நாங்கள் தான் 20 பேர் 25 பேர் இருப்போம் இல்லையா? அந்த 25 பேரும் இப்போ உங்கள் 10 பேர் சர்வீஸில் இருக்கும், 2 3 பேர் ஃபேக்கல்ட்டி இருக்கு. இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி நிறைய பேர் இருக்காங்க, தெரியும். கண்ட்ரோலில் போட்டு டைங்குன்னு சவுண்டு முடிஞ்சிச்சு. அடுத்த அடுத்த ஆள் நம்பரை கொடு, டைங் அப்படின்னும். ஐயோ, இந்த சவுண்டு மட்டும் அப்படியே இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்கு. சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கப்ப அந்த சவுண்ட் அடிச்சுன்னா டக்குன்னு எனக்கு அந்த ரிசல்ட் ஞாபகம் தான் போகும். இப்போ அந்த சவுண்டு கேட்டாலும் பயமா இருக்கும் எனக்கு, ஐயோ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோலில் போட்டு பார்க்குறப்ப காலி ஆயிடுச்சு, ரிசல்ட் போச்சு, டன். என்ன பண்ணுறது, நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசிக்கிறோம், நாளைக்கு போகலாமா போகாமல் இருக்கலாமா. சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த நாள் காலையிலே கிளாஸ் 7 மணிக்கெலாம் போயிட்டோம். எப்படி 6 மணிக்கு எஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, அப்பயும் வரல அது. 5 மணி வரைக்கும் உட்காந்து கதை பேசணும். திருமாவளம் டீ கடையில் டீ குடித்தோம். டீ ஸ்டால், அந்த திருமாவளம் டீ ஸ்டால் தான் எங்களோட ஃபேமஸான டீ ஸ்டால். 4 மணிக்கு போவோம். அந்த ஒரு சேட்டை வெங்காயத்தை வெட்டுறப்ப நாங்கள் போய் நின்றுவோம், கதை பேசிக்கிட்டே இருப்போம் அவர் கூட உட்காந்து, வெங்காயம் வெட்டுற வரைக்கும். ஏன்னா அவருக்கு கம்பெனி கொடுக்கும் வெங்காயம் வெட்டுற வரைக்கும். அவர் வெங்காயம் வெட்டி ஒரு பெரிய போண்டாவை போடுவார். நீங்கள் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டது இல்லையா யாரும்? யூஆர் மிஸ்ஸிங் யுவர் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ஸ். இப்போதான் ஊருப்பட்ட கடை இங்கே இங்கே ஒரு டீ கடை இருக்கு பார்த்தேன், அண்ணா நகர்ல ஒன்று. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு எலைட்டான டீ கடை மாதிரி இருக்கு. அதெல்லாம் லிட்டரா நல்லா இல்லை. நாங்கள் இருக்கிறப்ப ஒரு டீ கடை இருக்கும், திரும்ப அந்த லாஸ்ட்ல இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா மொத்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அங்கே பார்க்கலாம். அதாவது என்னன்னா நம்மள மாதிரியே எல்லாரையும் பார்க்கலாம். இப்போ அப்படி இல்லை. இப்போ என்னன்னா ஒருத்தனே ஏமாத்தி சுத்திட்டு இருக்கீங்க. பக்கத்தில் அவனை பார்த்து பயம் வருதுல்ல உங்களுக்குலாம். இப்போ அந்த டீ கடைக்கு நிறைய பேர் போக மாட்டீங்க. காரணம் என்ன, ஒருவேளை பக்கத்தில் ஏதாவது அங்கே சப்ஜெக்ட் பேசிட்டு இருப்பான் இல்லையா? அப்போ அங்கே அப்படி கிடையாது, அங்கே எல்லாம் ஆறுதல் அங்கே தான். அதாவது என்ன, எல்லாம் வந்து ஒப்பாரி வச்சுட்டு போகிற இடம் அது டீ கடை. நீனும் படிக்கல நானும் படிக்கல அப்படின்ற மாதிரி அந்த இடம். ஸோ அதனால அந்த இடத்துல அந்த வெங்காயம் வெட்டுறப்ப கதை பேசிட்டு 4:30 4 மணிக்கு வெட்ட ஆரம்பிப்பார். 4:45 வரைக்கும் அந்த வெங்காய பஜ்ஜி போடுற வரைக்கும் நின்று கதை பேசி அதில் ஒரு 3 டீயை குடிச்சிட்டு, அந்த என்ன சீக்கிரம் எவ்வளோ நேரம் நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி நின்று கதை பேசிட்டு போயிட்டு அப்படியே போயிட்டு குடிச்சிட்டு, ஓகே சார் நம்ம கிளாஸ் போவோம், இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னு நம்மளை பார்ப்போம், இன்னைக்காவது அவர் திட்டுறாரு அந்த மனுஷன் தான் கிளம்பி போனது. போனப்போ அப்படியே வெளில போய் பார்த்தோம். உள்ள என்ட்ரானோடனே பார்த்தா அழகாக ஒரு கையில் ஒரு சாக்லேட் பாக்ஸ் வச்சிருந்தாரு, ஷார்ட்ஸ். இன்னும் ஞாபகம் இருக்கும், அந்த கேட்பரி ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சிருந்தாரு. அதை கையில் வச்சுக்கிட்டு வந்தாரு. அந்த என் கூட 25 பேர் வந்தாலும் எக்ஸாமுக்கு, அதில் 16 பேர் கிளியர் பண்ணிட்டான், 17 பேர் கிளியர் பண்ணிருக்கான். அப்படின்னா என்ன, கிளியர் ஆகாத 5 பேர், நாங்கள் 2 பேர். உள்ள போனால் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படியே ஹாப்பியாக ஒரு சாக்லேட் ஒன்று. என்ன நமக்கு அன்றைக்கி தான் என் வாழ்க்கையிலே கடுப்பான், ஃபெயில் ஆகி வந்திருக்கிறோம், அந்த மனுஷன் சாக்லேட் கொடுக்குறாரா அப்போ உள்ளே போகிறப்பன்னு. யோசிச்சு போகிறேன், நீ நேற்று ஈவினிங் ஃபெயிலு, நீ உள்ளே என்றாருக்கு கமான் சாக்லேட் எடுத்துங்க அப்படின்றாரு. இப்போ தெரியுதா ஏன் ஒரு என் மெண்டர்னு சொல்லிட்டு சாக்லேட் எடுத்துங்க அப்படின்னாரு. சாக்லேட்டை பார்த்தோன்னே என்ன பண்ணுறது, என்ன என்ன சொல்லுன்னு தெரியல. நீ வேற வந்துட்டோம், அவர் வேற ஹாப்பி வேற என்னன்னா, பரவாயில்ல சீக்கிரம் வந்துட்டீங்களேன்ற மாதிரி பார்க்குறாரு, சொல்ல மாட்டாரு. பார்த்தாரு, பரவாயில்ல வந்துட்டீங்களே நீ சீக்கிரமா அப்படின்னு எடுத்துட்டாரு. என் பக்கத்தில் இருந்தார் இல்லையா ப்ரொஃபஸர், ஹெச்ஓடி ப்ரொஃபஸர், எனக்கு பயங்கரமான தோஸ்தவன் கூட. அவரு, சார் நான் 2 எடுத்துட்டுமா அப்படின்ட்டாரு. நான் தாங்க அந்த ஆளையே நம்ம ஃபெயில் ஆகணும்னு மானத்தை வாங்குறதுக்கு சாக்லேட் கொடுத்தாரு. அவரே நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னு மானத்தை வாங்குறதுக்கு சாக்லேட் கொடுத்தாரு. இதில் நான் 2 எடுத்துக்கிட்டுமான கேள்வி கேட்குறீங்களா அவரு. சார் இது ரவுண்ட் சார், ஷார்ட் சார், சூப்பராக இருக்கும் சார், வாங்க. நீங்கள் நம்ம திட்டாம எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு தான் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி ஆரம்பிக்கிறாரு. சைக்காலஜி லாஸ்ட் எண்டுக்கு போகிறது ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. 2 பேரும் பயங்கர சின்சியராக உட்காந்துருக்கோம் கிளாஸில். அன்னைக்கு என்ன, அதுக்கு வேற அன்னை வரைக்கும் அவர் எப்படின்னா, நீங்கள் தூங்கணும்னு தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா அதாவது கொஸ்டின் கேட்பாரு. தூங்காதீங்கலாம் சொல்ல மாட்டாரு, எதுவும் சொல்ல மாட்டாரு. வாட் ஒன் இஸ் ரைட் அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ தூங்கிட்டு இருக்க நான் பார்த்துட்டேன்னு அர்த்தம். எஸ் சார் அப்படின்ட்டு அப்படியே ஒர்க் பண்ணுவோம். அன்னைக்கு பார்த்து என்னன்னா எல்லா கொஸ்டினும் எனக்கே வருது ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜியில். நானும் பார்க்குறேன், சார் ஃபெயில் ஆகிட்டோன்னு குத்துறதுக்காக இந்த கொஸ்டினை நம்மள்ட்ட கேட்குறாரா, இல்லை இவனுக்கு இது தேவைப்படாதுன்றதுக்காக நம்மள்ட்ட கேட்குறாரான்ற மாதிரி இருந்தது. அவர் 2 3 கொஸ்டின் கேட்டார், 3 4 கொஸ்டின் கேட்டார். அன்னைக்கு ஃபுல்லாக போச்சு. அன்னைக்கு பயங்கர ஹாப்பியாக, அதாவது இத்தனை 6 மாதத்தில் பார்க்காத ஹாப்பினஸ் அன்னைக்கு பார்த்தோம் அவங்க மூஞ்சில், நாங்கள் 2 பேரும். அப்போ தான் தெரிஞ்சுது நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னு இவ்வளோ சந்தோஷமா இருக்காரு உள்ள மனுஷன் அப்படின்னு. ஸோ அதுலேருந்து இது பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அடுத்த டைம் போனப்போ தான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டோம். ப்ரிலிம்ஸ் போகிறப்ப டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கோம். டெஸ்ட் பேட்ச் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துருச்சு, பாஸ் ஆகிட்டு ஃபோன் பண்ணிட்டோம். பாஸ் பண்ணிட்டீங்களா 2 பேருமே வா அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் டவுட், 2 பேருமே வா அப்படின்னாரு. சார் 2 பேரும் பாஸ் பண்ணிட்டோம். உண்மையாலுமே 2 பேரும் பாஸ் பண்ணிட்டீங்களா, ஒரு 2 3 டைம் கேட்டார் ப்ரிலிம்ஸில். சார் பாஸ் பண்ணிட்டோம் சார், அவ்வளோ நாங்கள் சின்சியர் ஸ்டூடெண்ட் சார்ன்ற மாதிரி பாஸ் பண்ணிட்டோம் சார் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஓகே சரி ஃபைன், எழுதுங்க மெயின்ஸ் எழுதுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அதோட முடிஞ்சு போச்சு. இன்டர்வியூ போயாச்சு. இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளில வந்தோடனே ஃபஸ்ட்டு ஃபோன் அவர் தான் பண்ணணும், பிபிசி.
ஃபுல் கொஸ்டின் கேட்பாரு. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொன்னேன், ஓகே இதுக்கு என்ன ஆன்சர் சொன்னேன், இதுக்கு என்ன ஆன்சர் சொன்னேன், சரி ஓகே ப்ரிலிம்ஸ் படிக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னாரு. என்ன சார் யோசிச்சு பாருங்களேன். யூபிஎஸ்சி இன்டர்வியூ ஹால் விட்டு வெளில வந்தோடனே 5:30 5:45 பேசுகிற ஃபஸ்ட்டு ஃபோன் கால் தான் இருக்கும். 2 பேருமே அவருக்கு தான் பேசுவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவர் நேராக சொல்லிடுவார். ஃபோன் எடுத்தோடனே ஃபோன் எடுத்து சொல்லுவோம் சார், ஃபுல்லாக கேட்பார். 20-25 மினிட்ஸ் என்ன உள்ள நடந்துன்னு கேட்பார், எல்லாத்தையும் கேட்பார். ஓகே நடுவாரன் அடுத்த பிள்ளும் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் சார் பட்டுன்னு. ஐயோ போச்சு. அதாவது சந்தோஷத்தை வீடு வரைக்கும் கூட கொண்டு போகிறது கிடையாது, வாசல்ல அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் பர்ஃபெக்டான ஆள். நம்மளும் மனசு சேர்த்திக்குவோம். அப்புறம் என்ன அர்த்தம்னா, இன்டர்வியூ ரிசல்ட் வர அன்னைக்கு எனக்கு ஃபுல் ரிசல்ட் வருது இல்லை, அன்னைக்கு என்ன ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு, அன்னைக்கே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் 8 வந்தா, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 8 வந்ததுக்கப்புறம் அதை கேட்பாரு. அது சைக்காலஜி ஆப்ஷன் பண்ண இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணி ஓகே இந்த டைம் மெயின்ஸ் வந்துடும் அப்படின்னு. அப்பா மெயின்ஸ் வரும்னு சொல்லிட்டாரா, அது சொல்லிட்டாரா வந்துடும். என்ன பாஸ் ஆகிற அட்டம் அதை சொன்னார். ஃபோன் அடிச்ச உடனே சரி எப்படின்னு சொல்ல தான் போறாரு, ரெடி ஆகிப்போம் அப்படின்னு ஃபோன் அடிச்சது சொன்ன உடனே, சார் இது மாதிரி இன்டர்வியூ முடிச்சிட்டேன் சார், ஓகே ஓகே வந்துடும், உன்னோட மெயின்ஸ் மார்க் பொறுத்து தான் இருக்குது, பட் ரிசல்ட் வந்துடும், பரவாயில்ல இந்த வருஷம் வந்துடும் கவலைப்படாது அப்படின்னாரு. அவர் சொன்ன வார்த்தை தான். அதனால் நான் எல்லாருமே ஹாப்பியாக வந்தேன், ரிசல்ட் வந்துருச்சுடா. ஏன்னா இவர் வாயில் 3வது, ஏன்னா 4 இன்டர்வியூவில் சொல்லிருக்கோம்ல, நம்ம ஃபோன் பண்ணி ஒரு டைம் நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் படின்ற வார்த்தை தான் வந்திருக்கு. நீங்கள் தயவு செய்து அதை சொல்லிடாதீங்கன்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அவரை. நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்னு சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துது. ஸோ அதனால தான் அவர் மென்டர், பயங்கர கிரிட்டிக்கான மென்டர். டைரக்டாக சொல்லுவார், அதாவது மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லுவார். அண்டர்ஸ்டாண்ட், மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அங்கே கற்றுக்கிட்டது தான் இங்கே. என்னை இங்கே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆரம்பிக்கல பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, அங்கே வரும்போது என்னை வேற ஒரு மாதிரி பார்ப்பேன். ஏன்னா ஓப்பனாக அடிப்பான், ஓப்பனாக விழுவாங்க. ஏன்னா என்னோட குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படி தான். இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண முக்கால்வாசி பேர் என் பேரை ரிப்பீட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ரீசன் தான், வெளில போகிறப்ப என்னை திட்டிட்டு போயிடுவான் இன்டர்வியூலேருந்து, எக்ஸாம் ஹாலில். ஏன்னா பக்கத்தில் 4 பேர் உட்காந்து வா ஃபென்டாஸ்டிக் நீங்கள் ஏன் போன வருஷமே செலக்ட் ஆகலைன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என் கூட உட்காந்துருக்க 4 பேர் இருப்பாங்க இல்லையா, யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க, கேட்பாங்க. அவங்களோட ஸ்டைல் மோட்டிவேட் பண்ணுறது, நீங்களும் லாஸ்ட் வருஷமே செலக்ட் ஆயிருக்கணுமே அப்படின்வாங்க. லாஸ்ட் இயர் நீங்கள் கிளியர் பண்ணிக்கணுமே, ஏன் இந்த வருஷம் கிளியர் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க. நான் எடுத்த உடனே கேட்பேன், இதை படிக்கலைன்னா இந்த டைம் ஒரு டவுட் தான் நேராகவே சொல்லுவேன். இது வந்து நோ திஸ் இஸ் நாட் அப் டு த மார்க், 170+ தான் வரும் அப்படின்றேன். ஸோ 4 பேரும் பக்கத்தில் இருக்கும் 200+ சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க மட்டும் 160 நானே எவ்வளோ கட்டுப்போம். ஸோ என் கமெண்ட் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப சிம்பிளாக டேட்டாக சொல்லுவேன், நான் உன்னை பாராட்டுறதுலாம் இங்கே உட்காந்துல வா சூப்பர் ஃபென்டாஸ்டிக்னு சொல்லலாம் இல்லை, ஃபென்டாஸ்டிக் உனக்கு தெரியும்ல கிளம்பி போ, உனக்கு என்ன தப்போ வாட் இஸ் த ப்ராப்ளம், உனக்கு எங்கே நீ மிஸ்டேக் பண்ணுற, எந்த கொஸ்டினில் மிஸ்டேக் பண்ணுற நான் அதை சொல்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் ஆஃப் த கேண்டிடேட் 7th ரேங்க் 8th ரேங்க் அந்த பையன் மொத்த இதுவுமே எல்லாம் பாராட்டிட்டு இருந்தாங்க இல்லை, ஆனால் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தான். இட் வெரி குட், ஆன்சர்லாம் நல்லா பண்ணிட்டான். ஸோ முடிச்சதுக்கப்புறம் அவனோட உடனே ஐ திங்க் யூஆர் உன்னோட ஹாபி போட்டுல நான் கேட்டேன், நீ ஹெச்ஆர் இருக்கியா அப்படின்னு கேட்டேன். எஸ் சார் ஹெச்ஆர் ஆகுது, உன் ஆன்சரே அப்படி தான் இருக்கு, எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உட்காந்து. ட்ரை டு அப்போஸ் சம்திங்க, டோன்ட் டாக் லைக் கம்ப்ளீட் டிப்ளமேட் இஸ் பர்சனாலிட்டி இஸ் நாட், பர்சனாலிட்டி டெஸ்ட்ல டிப்ளமேட் இஸ் நாட் நீடட். இந்த மிடில் பாத்லாம் எல்லா இடத்துலையும் எடுக்க முடியாது, புத்தா பார்த்து ஒரு சில கொஸ்டின் தான் எடுக்க முடியும், எல்லாத்துக்கும் புத்தா பார்த்துலாம் இங்கே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆள் இருந்தேன். பக்கத்தில் 200+ இருந்தாங்க. ரைட், ஏன் சொல்ல வரேன்னா உள்ளே போனால் எதை மறக்கணும்னு இல்லையே என்னோட கமெண்ட்டும் மறக்காமல் போவோம் உள்ளே போயிட்டு வரோம். ஏன்னா எனக்கு அப்படி தானே விழுந்துருக்குது. ரைட், யார் இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ, எந்த டீச்சர் நெகட்டிவாக உங்களை பற்றி கொடுக்குறாங்களோ, தே ஆர் கிவிங் த பர்ஃபெக்ட் திங் அபவுட் யூ. அண்டர்ஸ்டாண்ட். பாசிட்டிவ் யார் வேணாலும் கொடுக்கலாம், 100% கொடுக்கலாம். உன்னோட நெகட்டிவ் சைடு இது தப்பு இது தப்புன்னு சொல்லு. ஸோ அதனால தான் நான் எனக்கு ஒரு மென்டர்னு சொல்கிறது காரணம்னா, என் கூட பல பேர் ஓடி போயிருக்கான் அவர்கிட்ட, அவர் ஃபெயில் ஆகிடும்னு சொல்லுவாரான்னு வாங்க, பரவாயில்ல வா நான் உண்மையை சொல்ல தான் சொல்கிறார் வா கேட்டு போன்றதுனால தட்ஸ் த வே வி டால். அதனால தான் நான் அவர் சொல்கிறப்ப மென்டர்னு சொல்கிறது காரணம். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே என்ன, நான் அந்த பாஸ் ஆனப்போ இன்டர்வியூ போனப்போ எல்லாரும் சொல்ல, ஏன் நீ போன சைலேந்திர பாபு சார்லாம் கேட்டார், ஏன் நீ அடுத்து போன வருஷம் போவே இல்லை அப்படின்னு கேட்டார். போன வருஷம் உனக்கு ரிசல்ட் வந்திருக்குமே அப்படின்னாரு. என்ன திட்டின ஒரு ஆளும் இருக்குது. ரைட், என்ன திட்டின இன்டர்வியூவில் திட்டின ஒரு ஆள் இருக்கு. ரைட், லாஸ்ட் இன்டர்வியூ ஐ ஸ்டில் ரிமெம்பர், லாஸ்ட் இன்டர்வியூ ஞாபகம் இருக்கு. அட்டி சும்மா லெஃப்ட் ரைட் வாங்கலாம் என்ன ஒரு இன்டர்வியூ ஆச்சு. ரைட், அது என்னன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேருக்கு ஈகோ கிளாஷ் ஒன்றும் கிடையாது. இட் வாஸ் அ மாக் இன்டர்வியூ. உள்ளே போய் உட்காரோம், ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கவனை பார்த்தா தெரியுது, இவன் நான் ஒன்றா தான்டா எக்ஸாம் போன டைம்னு. அவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்போ. ரைட், அவன் வந்து வாட்டர் போர்டோட ஐஏஎஸ் ஆஃபீஸர். பக்கத்தில் உட்காந்துருக்காலும் 2 பேருமே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் இன்டர்வியூ போயிருவோம். ஸோ அப்போ போனால் ஒரு ஈகோ கிளாஸ் வந்துடும்ல. வந்த உடனே என்ன பண்ணால், 2வது அவனோட ஜாகிரபி நாலேஜ் எப்படின்னு எனக்கு தெரியும். டேய் உன்னோட நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியும் எனக்கு.
ஏன்னா நீ ஜாகிரபியில் வீக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் 2 பேர் ரூம்மேட்டு இன்டர்வியூ போனப்போ 2007 8லயோ 9லயோ போகிறப்ப 2 பேர் ரூம்மேட்டு. அப்போ என்கிட்ட நீ பாஸ் நீங்கள் ஜாகிரபி ஆப்ஷன் தானே எனக்கு சொல்கிறீங்களா, எனக்கு புரிய மாட்டேதுன்னு கேட்டவன் நீ. இப்போ நீ அந்தாண்ட சைடு உட்காந்துருக்குற, ரைட். ஆனால் நாங்கள் தப்பு பண்ணுறது என்னன்னா, அந்த 3வது ஒருத்தர் உட்காந்துருந்தார்ல அவரை விட்டுட்டேன். இந்த 2 பேரை பார்த்தோன்னே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் மைண்ட், ரைட். இவனை 2 பேரும் நம்மள்ட்ட படிச்சவங்க மாதிரி தான்டா அப்படின்னு. 2 பேரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர், போஸ்டிங்கில் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இந்த 3வது உட்காந்த ஆளை மறந்துட்டேன். அந்த அந்த பர்சனாலிட்டி இருக்கார்ல அவர் எங்கள் ஊரில் டிஸ்ட்ரிக்ட்லேயே கலெக்டராக இருந்தவர். அவர்கிட்ட நான் போய் சொல்ல முடியுமா? நான் வழக்கம் போல் உண்மையாக நான் பர்சனாலிட்டி டெஸ்ட், வென் யூ கம் ஃபார் பர்சனாலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா போய் சொல்கிறது எப்படின்னு சொல்லி கொடுப்பேன். நிறைய உங்களுக்கு போய் சொல்லி தான் கொடுப்பேன். அந்த பீரியட் ஆஃப் டைமில் 35 மினிட்ஸில் உள்ள எப்படி ஏமாத்திட்டு வரும்னு சொல்லி கொடுப்பேன். என் டீச்சிங்கே அப்படி தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? உள்ளே போகிறப்ப திட்டுறது மட்டும் கிடையாது, அந்த 25 டேஸில் வந்து நீங்கள் சொல்லாத ஹாபி உங்களுக்கு நீங்கள் பண்ண மாதிரி சொல்ல வைப்பேன். அதுதான் ட்ரைனிங், என்னோட மெயின் ட்ரைனிங் அதுதான். எப்படியும் ஒரு ஹாபி போய் எழுதுவீங்க இல்லையா? 100% எழுதுவீங்க. இல்லாத ஒரு ஹாபினா அன்னைக்கு தான் இன்னைக்கு டிக்ஷனரியில் பார்த்து, ஓ இதுக்கு பேர் தான் ஹாபியா, அப்போ நான் இன்னைக்கு நாள் பண்ணிட்டு இருந்தாலும் ஹாபி இல்லையான்னு சொல்லி ஹாபி கண்டுபிடிச்சேன். நான் நிறைய பேர் இப்போலேருந்தே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. டேப் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம் ஹாபி இது கிடையாதுன்னு சொல்லிட்டு. பட் அதுக்காக என்ன பண்ணுவோம், அதனால தான் லெஃப்ட் ரைட் வாங்குறது உள்ள. கொஞ்ச நேரத்தில் நீ கையை தூக்கிட்டு சார் இது ஹாபியே இல்லை சார் சொல்லணும். அதுக்கு தான் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லு, இந்த கொஸ்டின் இப்படி ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்னன்னா லிட்டலாக சொல்லலாம், உண்மையாக சொல்லலாம். அதான் என் பர்சனாலிட்டி டெஸ்ட் செயலே அதான், போய் சொல்ல வைப்பேன். ரைட். பர்சனாலிட்டிலாம் யாரையும் மாற்ற முடியாது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ன்றதே ஒரு பொய்யான வார்த்தை. ஏன்னா நான் சைக்காலஜி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா பண்ண முடியாது. மெயின் செய்தி முடிச்சுட்டு நான் 15 நாளில் உங்களோட பர்சனாலிட்டியை நான் எப்படி மாற்ற முடியாது. ஆனால் உங்கள் பர்சனாலிட்டியை மாஸ் பண்ண தெரியும். எனக்கு ஒரு பொய்யான பர்சனாலிட்டி காட்ட தெரியும். அந்த 35 நிமிஷத்தில் அந்த முன்னாடி உட்காந்துருக்க 6 பேரை எப்படி முட்டாளா ஏமாத்துறதுன்னு கற்றுக் கொடுப்பேன். அதை நான் கற்றுக் கொடுப்பேன் ஸ்மார்ட்டா. எப்படின்னா ஹாலில் இருக்கிற வரைக்கும் சூப்பராக சொல்கிறானே ஆன்சர் அப்படின்னு சொல்ல வச்சிருவேன். நீ ஹால் விட்டு போன 10 நிமிஷத்தில் ஐயோ அவன் சொன்னது தப்பாக இருக்கேன்னு சொல்ல வைப்பேன். யோசிக்கணும். அவங்க ஒரு 10 நிமிஷம் யோசிச்சானா அவங்க கொஸ்டின் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அந்த 10 நிமிஷம் நீ வெளில வந்துடுவேன், இப்போ மார்க் வந்துடும், வெளில போய்ட்டு லிஸ்ட்டு. ஸோ அந்த ட்ரிக்கு தான் சொல்லிக் கொடுக்கும். ஸோ அதனால் அந்த ட்ரிக்கில் தான் ட்ரெயினாக இருக்கிறேன். அதனால தான் அந்த ட்ரிக்கை நான் அவர்கிட்ட போட்டேன். எனக்கு தெரியாது அவர் என் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தவர். என் டிஸ்ட்ரிக்டில் 8 வருஷம் வேலை செஞ்சாருன்னு தெரியாமல் போயிடுச்சு. அங்கே தான் மாட்டினேன், அங்கே தான் சிக்கணும் ஆக்சுவலாக. அவர் லிட்டரலாக அந்த பர்டிகுலர் இதுக்கு அவர் போர்டுக்கு அவர் தான் மெம்பராம். எனக்கு அது தெரியாமல் அதுலேயே நான் அடிச்சுட்டு இருந்தேன் கதை. கண்டுபிடிச்சிட்டாரு. 2வது இவங்க 2 பர்சனாலிட்டி, இந்த 2 பர்சனாலிட்டி வேற வெறுப்பேற்றி விட்டாங்க நம்மள. ஆடா நீங்களாடா 2 பேரும் அப்படின்ற மாதிரி. அடப்பாவி, உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். அது ஒரு பழைய படம், ஒரு பாக்யராஜ் படம். சண்முகமணி நீ தான் டீச்சரா அப்படின்னு ரைட். ஒரு கிளாஸ் கோத்த வருவான் புதுசாக ஒரு டீச்சர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வந்ததுக்கப்புறம் டேய் சண்முகமணி நீ தான் டீச்சரா, ஏன்னா அவன் ஒன்றா படிச்சிருப்பானுங்க. யாரோ பெரிய டீச்சர் வரனா நீ தாண்டா வந்திருக்கியா அப்படின்னுவான். அந்த மாதிரி இவங்க 2 பேரையும் பார்க்குறப்ப எனக்கு ஒரு சின்ன இருந்துச்சு. ஸோ அதனால் அது மார்க்கு கிடையாது, லிட்டலாக அது ஒரு ஆர்கியூமெண்ட்டு. கிளைமேட்டாலஜியில் 2 பேரும் லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டு இருக்கோம். அவன் இது கிடையாதுன்றா, நான் அதுதான்றேன். ஆனால் இது இப்படி வராது, இந்த தேரியில் சொல்லிருக்காங்க. இல்லை சார் இந்த புக்கில் பாருங்க, அது சார் தான். பட் இருந்தாலும் போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே பிடிச்சி லெஃப்ட் ரைட்டு அன்னைக்கு தான் அடிச்சாங்க. அது லிட்டலாக என்ன, ஒரே ஒரு வார்த்தையை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு வார்த்தை மோனோட்டானஸ்னு ஒரு வார்த்தையை விட்டேன். அடிச்சு லெஃப்ட் ரைட் வாங்கி முடிச்சேன். 40 நிமிஷம் என் லைஃப்லேயே மறக்க மாட்டேன். அதே எப்படின்னா நேற்று வரைக்கும் எல்லாருமே இறையன்பு சாரில் ஆரம்பித்து எல்லாருமே மரம் இந்த வருஷம் நீ கண்டிப்பாக போயிடும், ஏன்னா போன வருஷமே நீ போயிருக்க வேண்டிய ஆள், இட் வாஸ் வெரி குட்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் 15 மார்க்கு த பர்ஃபெக்ட். 16வது மார்க் லெஃப்ட் ரைட்டு. அதாவது முடிச்சிட்டானடா சோழியன்ற மாதிரி அடிச்சுது. அது மறக்கவே மாட்டேன். பட் பயங்கரமான லெசன் கொடுத்தது அந்த மார்க் தான். வெளில போனதுக்கப்புறம் யோசித்தேன், ரைட்டு உனக்கு எதுக்கு ஈகோ, முக்கம் 3 பேர் யாராக இருந்தால் உனக்கு என்ன, உனக்கு ஆன்சர். 2வது ஒய் வென்ட்டு ஃபைட்டிங் மோடு. அந்த ஃபைட்டிங் மோடுக்கே நான் போயிடக்கூடாது. தட் வாஸ் எ வெரி லைஃப் சேஞ்சிங் லெசன். அதுக்கப்புறம் தான் ஐ வென்ட் பேக் அண்ட் இன்ட்ரோஸ்பெக்டட். இன்னும் எனக்கு சொல்லுவார், எனக்கு அந்த இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுத்த பர்சனாலிட்டி இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிறார் ஆக்சுவலாக அவர். ஏன்னா அவருக்கும் தெரியும். ஏன்னா அவர் தான் மாறா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டானடா அப்படின்னாரு. அரேஞ்ச் பண்ணதே நீங்கள் தான், லெஃப்ட் ரைட் வாங்கிட்டானு சொல்கிறீங்களா அப்படின்னா. ஏன்னா 2 பேரும் சரி. அதுக்கப்புறம் ஆனால் என்ன தெரியுமா, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டான விஷயம், நான் திருப்பி அவங்க கூட தான் போய் சாப்பிட்டேன். திருப்பி அவங்க கூட தான் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அவங்களுக்குமே வந்து தே ஃபெல்ட் சாரி, நானும் ஃபெல்ட் சாரி. மாதிரி அது ஒரு கேம் மாதிரி போயிடுச்சு அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. லிட்டலாக அதே மாதிரி தான் போச்சு. லிட்டலாக எனக்கு ஒன்று. பட் த வெரி இன்ட்ரெஸ்டிங் லெசன் இன் த லைஃப் இஸ் தட் சில பாயிண்ட்ஸ் ஆர்கியூ பண்ணுறோம், வி மே பி ஹேவிங் எ ஸ்ட்ரென்தன் லைன். ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும். ஒரு ஸ்ட்ரென்த்தான பாயிண்ட்ஸ் நம்ம வச்சுருப்போம். இருந்தாலும் ஹவ் யூ ஆர் கன்வின்சிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட பாயிண்ட்ஸ் 100% வேலிடாக இருந்தால் கூட யூ ஷுட் கன்வின்ஸ் தம் அட் எ பியூட்டிஃபுல் ஸ்டைல்.
அதை பண்ண தெரியலன்னா ஃபெயில் ஆகிடுவோன்றது தான் வந்து எனக்கு அந்த அடிச்ச இன்டர்வியூ அன்னைக்கு அந்த 45 நிமிஷத்தில் அந்த 4 பேர் எனக்கு அடித்து சொல்லி கொடுத்தது அதுதான். யுவர் பாயிண்ட்ஸ் மே பி பர்ஃபெக்ட், பட் அன்லஸ் அன்டில் யூ கன்வின்ஸ் த போர்ட் யூ வில் பி ஃபெயில். ஸோ அதே தான் வென் ஐ வென்ட் இன்சைட் த மார்க் இன்டர்வியூ, வென் மெயின் இன்டர்வியூ போகிறப்ப இன்டர்வியூவில் லாஸ்ட் கொஸ்டின் நான் கேட்குறப்ப எனக்கு அதே தான் வந்துச்சு உள்ள. சேம் திங். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அங்கே லாஸ்ட் இன்டர்வியூவில் போய் உட்காந்து உள்ள போகிறப்ப the board was asking கொஸ்டின் ஆல்மோஸ்ட் 40. நான் தான் கடைசி கேண்டிடேட் 5 to 5:45. இல்லை அது ரொம்ப நேரம் போயிடுச்சு. இட்ஸ் ஆன் ஃப்ரைடே, ஞாபகம் இருக்கு. ரிசல்ட்ஸ் கிளியர் பண்ண இன்டர்வியூ அது. பேக் டு பேக் கொஸ்டின்ஸ் கேட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாத்துக்கும் கரெக்டாக தான் இருக்குது. அவங்களும் போது ஒரு சின்ன ஏதோ ஒரு கொஸ்டின் மட்டும் ஒரு ஆர்குமெண்ட் போச்சு. அப்புறம் உடனே இமீடியட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த ஆர்குமெண்ட். உடனே திருப்பி போயிட்டு இருந்துச்சு. ஃபைனல் கொஸ்டின்ஸ் உள்ள போகிற வரைக்கும். ஆனால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என் பேட்டனை கண்டுபிடிச்சிட்டு, அதான் நான் சொன்னேன், போய் சொல்லிட்டு தானே போயிட்டு இருக்கோம். லாஸ்ட் மினிட்ல சேர்மன் என் பேட்டனை கண்டுபிடிச்சிட்டாரு. டக்குன்னு மேடம் தான், கிரண் சுங்லா மேடம் தான், வெயிட் 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 அப்படின்ட்டு நிறுத்திட்டாங்க. டக்குன்னு இன்டர்வியூ வெயிட்னு எத்தனாவது 40வது நிமிஷத்துக்கு. ஐயோ, ஏன்னா நம்ம 37 மினிட்ஸ்க்கு தான், என்னோட 35 மினிட்ஸ்க்கு தான் நம்ம பர்சனாலிட்டியை மாஸ்க் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த 10 நிமிஷம் நமக்கு எட்ஜுக்கு போயிட்டு இருக்கோம்னு தெரியுது. அப்படின்னு என்னன்னா என்னோட பாமர் வெடிக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படி தான் உட்காந்துருக்கும் போது வெயிட் அப்படின்னாங்க. டப்புன்னு போச்சு, நீங்கள் மாட்டணும்டா அப்படின்னு நினச்சா மாதிரி கேட்டாங்க. ரைட், ஃப்ரம் த கொஸ்டின் நம்பர் 1 டில் த கொஸ்டின், எல்லா கொஸ்டின் சொல்கிறப்ப யூ ஆர் கீப் ஆன் டாக்கிங் அபவுட் மாரல்ஸ், வேல்யூஸ், எத்திக்ஸ். ரைட், இந்த மாரல்ஸ், வேல்யூஸ், எத்திக்ஸ்னு எல்லா கொஸ்டின்லையும் உள்ள சொருவிட்டே இருக்கிற நீ. ஆனால் டைரெக்டாக சொல்ல மாட்டேன், இன்டெரக்டாக சொல்கிறேன். அவங்க சொல்கிறேன் அதான், யூ ஆர் நாட் டைரக்ட்லி கிவிங் தட் ஒன், பட் when I started listening, அப்படியே கொஞ்ச நேரம் போகிறப்ப ஐ வாஸ் சேயிங் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸும் மாரல் வேல்யூ எத்திக்ஸில் கொண்டுட்டு போகிறாங்க. ரெகுலர் ஆன்சர்ஸ் போகுது, பட் அல்டிமேட்ல மாரல் வேல்யூ எத்திக்ஸ் போகுது அப்படின்றப்ப தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலாக நான் என்ன இன்டெரக்டாக இன்டர்வியூவில் ஒரு முக்கியமான பேட்டர்ன் என்னன்னா, நம்ம சொல்லி கொடுத்துட்டு நம்ம ஆன்சர் சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம அவங்கள கைட் பண்ணுறோன்றதே அவங்க ஆப்போசிட் தெரியக்கூடாது. அதுதான் இருக்கு. ஆக்சுவலாக எப்படின்னா, அவங்க கொஸ்டின் கேட்கல, அவங்கள நான் கொஸ்டின் கேட்க வைப்போம். அதான் கைடிங் த இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. அவங்க கண்டுபிடிச்சானா லெஃப்ட் ரைட் முடிஞ்சு போச்சு. உங்கள் மார்க் 110க்கு ஓடிடும். கண்டுபிடிக்காதது தான் ஒன்று இருக்கு. ரெண்டாவது, ஆன்சரில் ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் 2 to 3 கொஸ்டின்ஸ்ல அந்த பேட்டர்ன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதை உடைக்கிறதுக்காக நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ட்ரை பண்ணிகிட்டே போயிட்டு இருப்போம். நம்ம எவ்வளோதான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவங்க 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. நான் என்னதான் மேலே லேயரை மாற்றி போட்டு போனால் அடியில் ஒரு லேயர் இருக்குல்ல, அங்கே மாட்டுவோம், சிக்குவோம். ஸோ என்னோட லேயரை அந்த மேடம் பயங்கர ஷார்ப்பாக கண்டுபிடிச்சாங்க. நானும் 35 மினிட்ஸ் வரைக்கும் ஏமாத்திட்டோம். அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் மாட்டிட்டோம். டக்குன்னு உடனே எஸ் ரைட் நிறுத்தி ஸ்டாப் பண்ணாங்கன்னா எனக்கு அப்பயே அலர்ஜி டன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுறோம், லிட்டரலாக அது ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு போச்சு. அந்த பர்சன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர், அதான் அந்த கொஸ்டின் போகுது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஏதோ போயிட்டு இருக்கப்ப அவர் நோ இட் கேனாட் பி டன், நோ சார் இட் கேன் பி டன், இப்படி தான் போகணும், நோ இட் கேனாட் பி டன், நோ சார் இட் கேனாட் பி டன் அப்படின்னு 2 பேரும் ரொம்ப பொலைட்டாக சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அந்த சொல்லிட்டே இருக்கப்ப ஞாபகம் இருக்கா 3 பேரும் ஒன்று அடிச்சாங்களே லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அதே மாதிரி போகுதுடா, ஸ்டாப் பண்ணு மைண்டு சொல்லுது. இருந்தாலும் பொலைட் வேலை தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அவன் ஸ்டாப் ஓகே நவ் யூ எக்ஸ்பிளைன் டு திஸ் வேர்ட் அப்படின்னா ஃபைன். உன்னோட எல்லா கொஸ்டின்ஸ்லையும் மாரல்ஸ், வேல்யூஸ், எத்திக்ஸ்னு இந்த வேர்ட்ஸே வந்துகிட்டு இருக்கு, திருப்பி வந்துட்டு இருக்கு. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னா, யூ ஹேவ் டு எஸ் மேம் இம்பார்ட்டன்ட் தான். இல்லை என்னோட எல்லா கொஸ்டின்ஸ்க்கு பேக்ரவுண்ட் அதுதான், பட் இருந்தாலும் இது வெரி இம்பார்ட்டன்ட். உடனே கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ் இன் டீடைல் டு மீ அப்படின்னாங்க. ரைட், ஐ திங்க் நமக்கு ஆன்சர் தானாக வந்துச்சா, நம்ம ப்ரூவ் கொண்டு போனோம்லாம் தெரியாது. ரைட், கொஞ்ச நேரத்தில் அப்படியே பேசிகிட்டே இருக்கிறப்ப நான் உடனே ஒரு யோசிச்சேன் எப்படா கொண்டு போகிறது சொல்லிட்டு. அப்போ தான் டப்புன்னு இமீடியட்டாக ஒரு எக்ஸாம்பிள் நான் உடனே ஐ செட் டு மேடம் கேன் கிவ் அன் எக்ஸாம்பிள் டு யூ மேம். ரைட், நான் என்ன மைண்டில் இந்த 40 மினிட்ஸ் கொஸ்டின்ஸ் போகுது, என் மைண்டில் தான் போகுது. இந்த 45 மினிட்ஸை நீங்கள் கன்சல்டேட் பண்ண சொல்கிறீங்க, ஹூ ஐ ஆம்னு ஒரு கன்சல்டேஷன் கேட்குறீங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொன்னால் அதான் என் கன்சல்டேஷன். அது தெரிஞ்சு போச்சு. ஓகே ஆன்சர்ன்றப்ப தான் மாரல் வேல்யூ எத்திக்ஸ்க்கு ஹவ் யூ ஆர் கோயிங் டு இம்பார்ட், அதான் என்னோட ஆன்சர் இருக்கப்ப உடனே இமீடியட்லி போட்டு ஒன்று எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன முடிச்சதுக்கப்புறம் மேடம் செட் ஓகே ஃபைன் லெட்டஸ் க்ளோஸ் ஃபார் டுடே அப்படின்ட்டாங்க. அது வார்த்தை சொன்னாங்க, லெட்டஸ் க்ளோஸ் ஃபார் டுடேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வரும்போது வெளில போகிறப்ப முடிஞ்சு எல்லாருமே ஏந்திரிக்கிறாங்க. ஆக்சுவலாக கமெண்ட் கொடுக்க மாட்டாங்க யூபிஎஸ்சியில். இட்ஸ் குட், பேட், பெஸ்ட்டு அதெல்லாம் எந்த வார்த்தையும் வராது. ரெண்டாவது, யார் தலையை ரொம்ப அதிகமாட்டானோ அவன் தான் உங்களுக்கு ஆப்பு வைக்க போகிறான்னு அர்த்தம். இன்டர்வியூவில் வெறும் குட்டுன்னு தலையாடிட்டே இருக்கான், ஒருத்தன் கண்டுக்காமே உட்காந்துருப்பான், அவன் தான் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் கொடுக்க போகிறான்னு அர்த்தம். எனக்கு அந்த ட்ரிக்லாம் தெரியும். ஸோ அதனால் யாருமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஏஞ்சிட்டாங்க, முடிஞ்சு இல்லை 5:45 எல்லாருமே பெட்டி தூக்கணுமே, எல்லாம் அப்படியே கிளம்பி பைய தூக்கிட்டு வர மாதிரி எல்லாம் ஏந்திரிக்கிறேன், நானும் ஏந்திரிக்கிறேன், அப்படியே எல்லாம் வெளில வராங்க. யூஸ்வலாக கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் மேடம் ஹாஸ் கிவன் த கமெண்ட்ஸ். மேடம் என்ன சொன்னாங்கன்னா, வெயிட் ஃபார் குட் ரிசல்ட்ஸ் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வெயிட் ஃபார் குட் ரிசல்ட்ஸ் இருந்தாங்க. அதை கேட்டுட்டு வெளில எங்கள் பாஸுக்கு ஃபோன் பண்ணேன், எங்கள் ஆளுக்கு ஃபோன் பண்ணி, சார் இதெல்லாம் அப்படின்னேன், பாஸ் ஆகிடுவேன் கவலைப்படாது. நான் அந்த வெயிட் ஃபார் குட் ரிசல்ட் அவங்க சொன்னதை சொல்லலை அவர்கிட்ட.
நான் சொன்னாங்க பாஸ் ஆகிடுவேன் நீ அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக அவரை திட்டாத அன்னைக்கு தான், ரைட் இத்தனை நாளில் நீங்கள் என்ன வந்து திட்டாமல் ஒன்று திட்டாமல் சொன்னது, ஏன்னா உள்ள சொன்னது இவர் சொன்னது மேட்ச் ஆச்சு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி when result கேம்ஸ் இட்ஸ் ரிஃப்ளெக்டட். பட் ஸ்டில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த. ஸோ அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த இன்டர்வியூவில் வந்து என்ன அடிச்சானுங்களோ அந்த அடியை காப்பாற்றுறது ஃபாலோட் பை தட் ஆன்சர் தான் வந்து புள்ளி விட்டணும். இல்லைன்னா அன்னைக்கு போயிட்டு அடுத்த பொருளும் செய்திருக்கும். ஓகே, எனிவே. ஸோ ஸ்டார்ட் த எக்கனாமிக்ஸ். பாலிட்டி ஓகே. யாருக்காவது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணுமா? ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்க இல்லையா? ரைட். ஸோ அவங்க கேட்ட கொஸ்டின் என்ன, எல்லாத்துக்குமே வந்து மாரல்ஸ் எத்திக்ஸ்ன்னு சொல்றியா அப்படின்னாங்க. ஏன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ், கரப்ஷன், எல்டிடிஇ இப்படி ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கிறப்ப எல்லாத்துக்குமே எக்கனாமிக்கல் சொல்யூஷன் சொல்லி எல்லா சொல்யூஷன் சொல்கிறப்ப இந்த மாரல்ஸ் வேல்யூஸ்க்கு லைட்டாக ஆட் பண்ணிட்டு வந்தது தான் அவங்க கண்டுபிடிச்சது. பட் இட் வாஸ் குட் ஆன்சர்னு சொன்னாங்க லாஸ்ட்டில். குட் ஆன்சர்ன்றப்ப அவங்களோட நாடை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், தலையை அசைக்கிறத வச்சு. அவன் கேட்டப்ப என்னன்னா, எப்படி இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, டூ யூ திங்க் அவ்வளோ வேல்யூஸ் வந்து சின்ன வயசில் சொல்லி கொடுத்தா அந்த வந்துடும் நினைக்கிறியா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சின்ன வயசில் ஒரு விஷயங்களை சொல்லி கொடுக்குறப்ப அந்த வேல்யூஸை வந்து நம்ம லைஃப்பில் கேரி பண்ணிட்டு தான் மேடம் போவோம் அப்படின்னு தான் என்னோட ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்குது. அவங்க நோ அது அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லையே, நான் முன்னாடி தான் அப்படி இருந்தேன் பட் நான் இப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அது போகிறப்ப தான் உடனே என்ன பண்ணேன், லக்கீலி தட் எவ்ரி டைம் த புக் சேவ்ஸ் மீன் சொல்லுவாங்க. இந்த புக் ஒன்று எப்போதுமே நான் கையில் வச்சிருப்போம், இல்லை அந்த புக் எப்போதுமே நான் காப்பாற்றும். மேடம் டேபிளில் ஒரு புக் இருந்துச்சு, அந்த புக் என்னன்னு என்னால் படிக்க முடியல. ஸோ அந்த புக் வாஸ் ஸ்டார்டட், அந்த புக் தான் டக்குன்னு பார்த்தோன்னு டக்குன்னு ஞாபகம் வந்தோடனே அவங்கள்ட்ட சொன்னேன், மேடம் நான் யூ மேபி கிறிஸ்டியன், யூ மேபி ஹிந்து, யூ மேபி யூ ரெட் இஸ்லாம். நீங்கள் இஸ்லாம் பார்க்குற ஆளாக இருக்கலாம், கிறிஸ்டியானிட்டியாக இருக்கலாம், இல்லை ஹிந்துவாக இருக்கலாம். யூ ஆர் மெச்சூர்ட் எனஃப், யூ டிட் மோஸ்ட் ஆஃப் த டிகிரிஸ், நிறைய படிச்சிருப்பீங்க. அந்த புக் எடுத்து போட்டு கீழே போட்டு காலில் மிதின்னு சொன்னால் நீங்கள் மிதிக்க மாட்டீங்க அப்படின்னு. ரைட், தட் மிதிக்க மாட்டீங்க. அண்ட் யூ ஆல்சோ நோ, மைசெல்ஃப் ஆல்சோ நோ, த என்டையர் போர்ட்ஸ் நோஸ் தட் ஒன். Neither there is no Lakshmi or Saraswati sitting inside the book, or no prophet or Jesus is sitting inside the book. But still we will never stamp the book. The reason being that சம்திங் இன் அவர் லோவர் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது எல்கேஜி யூகேஜி படிக்கிறப்ப சொல்லி கொடுத்தது புக்குக்குள்ளே சாமி இருக்கும் மிதிக்காதன்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம அதை இன்னி வரையும் கேரி பண்ணிட்டு போயிருக்கோம். ஸோ ஈவன் வி ஆர் மெச்சூர்டு, ஈவன் வி ஆர் ஸ்டடிட், வி ஆர் எக்ஸ்வைசர் எல்லாம் பண்ணியிருந்தா கூட செர்டைன் திங்ஸ் வி வில் நெவர் சேஞ்ச் இட் ஃப்ரம் அவர் பேசிக்ஸ். அதெல்லாம் சேஞ்ச் ஆக மாட்டோம். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் திஸ். இதுதான் உங்களுக்கு நான் சொன்னது. அவன் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு தட் வாஸ் ஆன்சர். அவங்க சொன்ன ஆன்சர் அதுதான். கல்யாணம் சொல்லாம நல்லா ஞாபகம் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் எனக்கு வேறு எதுவும் சொல்லறதுக்கு தோணல. நானும் மாரல்ஸ், வேல்யூஸ், எத்திக்ஸ்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற ஆன்சரை அப்படி தான் கொண்டுட்டு போகிறோம். இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் கேட்குறப்ப, டொமஸ்டிக் வயலன்ஸ் கொஸ்டின் கேட்குறப்ப இன்டர்வியூ எனக்கு லைட்டாக ஃபைட்டுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. ரீசன் பீங் தட் ஒன், வாட் ஆர் த மெயின் ரீசன்ஸ்ன்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறப்ப நான் தேர்டாக உமனை வச்சேன். தேர்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் உமன் அப்படின்னு சொன்னேன். உடனே ஏன்னா மேடம் போர்டு மேடம்னா இமீடியட்டாக பக்கத்தில் இன்னொரு மேடம் வந்து விக்டிம் இட்ஸ் உமன், ஹவ் யூ ஆர் சேயிங் திஸ் ஒன் அப்படின்னு. விக்டிம் இட்ஸ் விக்டிம் டொமஸ்டிக் வயலன்ஸில் விக்டிமே வந்து இதுதான். டவுரி டெத் அண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும். டவுரி டெத்தில் விக்டிமே அவங்க தான். நீ வந்து ஹவ் யூ ஆர் சேயிங் தட் ஷீ இஸ் த ரீசன் அப்படின்னாங்க. நான் அவன் ஃபஸ்ட்டு தான் சொன்னேன். முதல் நாள் அடிச்சப்போ இன்னொரு அடி கொடுத்துருந்தானா முடிஞ்சு போயிருக்கு மேடம், அவன் அடிக்க தோன்றிருக்காது. ரைட், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருந்தது, அந்த பொண்ணுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருந்திருக்கணும். ஷீ ஷுட் ஃபைட் ஃபார் இட். நாலாவது வந்து அந்த பொண்ணோட ஃபேமிலியை வச்சேன் என்னோட ஆன்சர் ரீசனில். ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் நான் சொன்னப்போ இவங்களை கொண்டுட்டு வந்து தான் சொன்னேன். ஸோ அவங்களுக்கு அந்த வேல்யூஸ் தெரிஞ்சிருந்துருக்கணும். ரைட், ஒன் மேரிட் கேர்ளை அனுப்பிச்சி விட்டுட்டாலே எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சுன்றது கிடையாது. தே ஷுட் ரிமெம்பர் தட் எனி டைம் த ப்ராப்ளம் கம்ஸ் தே ஹாவ் டு கம் ஃபார் தட். எனக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்கன்ற அந்த இதை சொல்லி கொடுத்துருக்கணும். இவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கணும், அவங்களும் சொல்லி இது என்னோட ஆன்சர் இப்படி தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் அந்த வேல்யூஸில் போய் மாட்டுது நான். எனக்கு அந்த மாரல் வேல்யூஸ் எத்திக்ஸ்னாலே டக்குன்னு எனக்கு இன்டர்வியூ ஞாபகம் தான் வரும். அதனால இந்த எக்ஸாம் இன்டர்வியூ நடத்திட்டு இருக்கப்ப போய் சொல்லுவாங்கல்ல, அவங்க ஈஸியாக கண்டுபிடிப்பேன். தம்பி இதை தான் நானும் சொல்லி வந்துருக்கேன், எனக்கு சொல்லு அப்படின்னா. ரைட், ஏன்னா பார்ட்டிசிபேட்டிங் இந்த என்ஜிஓஸ், ஆர்கனைசிங் த சோஷியல் ஆக்டிவிட்டி அப்படின்வான். தம்பி இந்த லைனுக்கு எனக்கும் அர்த்தம் தெரியும். ரைட், மென்டரிங் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் மை நியர்பை டவுன், ஃபோட்டோகிராஃபின்னுவான். வா மாட்டினியா, வா வா ஃபோட்டோகிராஃபி, ரீடிங் புக்ஸா வா, நீ செத்த நீ உள்ளே போனாலே காரிடா அப்படின்ற மாதிரி. குக்கிங்னு போட்டிருப்பான். ரைட், மொத்தத்தில் போட்டுருவோம். குக்கிங் போட்டோன்னா ஒரு பூமிநாத் சாருக்கே தெரியும், குக்கிங் போட்டு அவன் முன்னாடி போய் உட்காந்துடாதீங்க. ஏன்னா அவனே குக்கிங் போட்டு தான் உள்ளே போனவன். அவனே குக்கிங் ஆகிட்டு தான் உள்ளே போனவன். அவனுக்கு எல்லாம் தெரியும், குக்கிங்கில் லெஃப்ட் ரைட் வாங்கிடுவான்னு தெரியும்.
அவர் சொல்லுவார், ஹாபி பார்த்துட்டு குக்கிங்கா போ உள்ள அங்கே இருப்பார் சார் அப்படியும். ஏன்னா குக்கிங் நானும் அதை உள்ளே என்னன்னே தெரியாதவருக்கு. பட் ஒன்று தெரியுமா, என்டையர் 4 இன்டர்வியூஸும் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த 4 இன்டர்வியூவில் அந்த 4 பேரும் நான் தான் பெஸ்ட்டு குக்குன்னு எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டு இருப்பாங்க இன்னி வரைக்கும். எனக்கு சத்தியமாக ஒன்றும் தெரியாதுன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். பட் கன்வின்சிங் ஆன்சர்ஸ். ஆன்சரை கன்வின்ஸ் பண்ணு, நடந்தா மாதிரியே சொல்லணும். நடந்தா மாதிரியே சொல்லணும். நீ நடந்தா மாதிரி சொல்றது எப்படி? லிட்டலாக சொல்லணும்னா பொய் சொல்றது எப்படி? ரைட். அதனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஹாபிஸ் நீ என்ன வேணால் போட்டு வா. இங்கே நிறைய டேப் உங்களுக்கு டிக்டேட் பண்ணுவாங்க இல்லையா, நான் சொல்லுவேன் நீ என்ன ஹாபி வேணால் போட்டு வா, அதை கன்வின்ஸ் பண்ணாமல் நான் போய் சொல்லித்தரேன். ஏன்னா நீங்கள் இங்கே சட்டம் முன்னாடியே சொல்லுவேன், நான் பூமி சார்ட்டே சொல்லுவேன், சார் ஹாபிஸ் ட்ரெயின் பண்ணுறாதீங்கன்னு சொல்லுவேன். ரீசன் அவர் சொன்ன உடனே எல்லாம் ஒன்றா சேர்ந்து கார்டனிங் போட்டு வருவான். கார்டனிங்னு போடுவான். அது போக்குறப்பே தெரியும், டேய் எந்த ஊரடா இருக்க நீ கார்டனிங் பண்ணிட்டு இருக்கு, சென்னையில் எங்கடா கார்டனிங் பண்ணுறேன்னு தெரியும். ரைட். ஒரு 3-4 ஒரு 4-5 பயோடேட்டாலாம் 4-5 இதை பார்க்குறப்பே கண்டுபிடிச்சிடலாம். ரைட். ரெண்டாவது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டுருப்பாங்க. ஸ்கூலில் வந்து நான் ஸ்கூல் பீப்புள் இருந்தது எழுது ரொம்ப ஷார்ட்டாக எழுதி வச்சிருப்பான். நான் சொல்லுவேன் அது பெருசாக எழுது தப்பே இல்லை, அதை வச்சு நம்ம 15 நிமிஷத்துக்கு இன்டர்வியூ ஓட்டத்தை சொல்லி கொடுக்குறேன் நான் உனக்குன்னு சொல்லுவோம். அந்த ஹாபியில் பார்த்தா ஒரு 3-4 ஹாபி பார்க்குறப்பே தெரியும். குக்கிங்கு, பசங்க குக்கிங் போட்டு தானே அது தெரியும் அதுக்கு என்ன அர்த்தம்னு. கார்டனிங்கு, ரைட். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 இதுவோ அந்த என்னது ரீசைக்கிளிங்லாம், அதெல்லாம் ரொம்ப யோசிச்சு போட ஒரு குரூப். ஒரு சிலது ரொம்ப ட்ரெயின்டு குரூப் அதெல்லாம். வாட் இஸ் இட்? கே ட்ராமா, லெஃப்ட் ரைட்டு. கே ட்ராமாலாம் லெஃப்ட் ரைட்டு. வாட்சிங் கே ட்ராமா, வாட்சிங் கே பாப்பு. இப்போ ரீசெண்டா அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு என்ன, வாட்சிங் அனிமே. வாட்சிங் அனிமே, வாட்சிங் அனிமே அப்படின்னு அனிமேன்னு போட்டு வர்றப்ப நம்ம என்னன்னா, ஐ எம் நாட் ஜென்ரேஷன் அனிமே பார்க்குற ஜென்ரேஷன் கிடையாது. ஆனால் அனிமேல ஒன்று லெஃப்ட் ரைட் வாங்க எனக்கு தெரியும். ஏன்னா நான் கார்ட்டூன் நெட்வொர்க் பார்த்துருக்கேன் இல்லையா, நான் கார்ட்டூன் நெட்வொர்க் பார்த்துருக்கேன். ஸோ அனிமேனா என்னன்னு தெரியும், அனிமேல எப்படி வருதுன்னு தெரியும். வாட் இஸ் இட் அனிமே? ஸோ அனிமே கேட்பாங்க. ஆரிகமி, அனிமே, இந்த ஹாபிஸ்லாம் போடுறப்ப என்னன்னா, ஒரு உள்ள உனக்கு இருக்குதுவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அங்கே இருக்காது. ஏன்னா இங்கே ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்குறப்ப என்ன பர்பஸ்க்கு அது போட்டானே கண்டுபிடிக்க முடியாது. சும்மா எல்லாம் போட கே ட்ராமாலாம் போடுறப்ப லெஃப்ட் ரைட்டு. ஒய் திஸ் கே ட்ராமா? ஏன்னா கே ட்ராமான்ற கொஸ்டினை போட்டால் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருவோம். எடுத்தோடனே ஒரு 10 நிமிஷத்துல அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணிடுவோம். என்னன்னா, ஊரே சொல்லிட்டு இருக்குன்னு ஆட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு, நீனும் ஆடு மாதிரி போயிட்டு இருக்கியான்னு கேட்போம் கொஸ்டின். இன்டர்வியூ உட்காந்துருவோம், என்ன நினைப்போம் ஃபர்ஸ்ட், ஐயோ எடுத்த உடனே நம்மளுக்கு லெஃப்ட் ரைட் வாங்குறான்னு தோணுமா இல்லையா? ஏன்னா கே ட்ராமா போட்டால் அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆல் சடனாக கே ட்ராமா ஏன் வந்துச்சு? இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ், இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் கொரோனா. கொரோனா அது ரெண்டு மட்டும் கிடையாது. நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னதுனால இன்னொருத்த நான் பார்க்குறேன்னு பார்க்குறானே தவிர்த்து மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அது எவன் பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு தானே போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால அந்த கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீங்கள் இது when you come for personality you'll understand what is happening actually. Okay, so polity, one break, not a gun. Okay, polity. So polity பொறுத்த வரைக்கும் always remember ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் தான் உங்களோட அந்த புக்கில் இருக்கும். 5 கொஸ்டின்ஸ் புக்கில் இருக்காது. யூ கேன் சிம்பிளி சே அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? 10 கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு, 10 to 15 கொஸ்டின் மட்டும்தான் புக்கில் இருக்கும் உங்கள் பாலிட்டியில். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் என்ன மாதிரி ஏரியாஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த 1905லேருந்து 1990 இந்த வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் யுவர் பாலிட்டி பார்ப்பீங்களா, ஃபர்ஸ்ட் சாப்டர். ரைட். நிறைய தடவை நீங்கள் அதை அதுக்கும் படிச்சிருப்பீங்க, ஹிஸ்ட்ரிக்கும் படிச்சிருப்பீங்க, இதுக்கும் படிச்சிருப்பீங்க. திருப்பி இதை படிச்சுக்கிட்டே இருக்கு. 1935 இல்லை 1919 இல்லை 1907 ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஒய் இட் இஸ் சிக்னிஃபிகன்ட், இதை பார்த்துங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, செகண்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, த பேசிக்ஸ் ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும். ப்ரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸில் வேர்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குல்ல, சோஷியல் செக்யூலர்னு சொல்லிட்டு, அந்த இண்டிவிஜுவல் ஒரு வேர்ட்ஸையும் உள்ள கான்ஸ்டியூஷனில் எந்த பர்டிகுலர் ஆர்டிகல்ஸ் வந்து இது பண்ணுது, எந்த ஆர்டிகல்ஸ் இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு 2. மூணாவது பொறுத்த வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸை பற்றி டிஃப்ரெண்ட் பீப்புள், ஃபாரின் ஆத்தர்ஸ், ஃபாரின் பர்சனாலிட்டிஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸை பற்றி என்னென்ன வேர்டிங் சொல்லியிருக்காங்க, இந்த புக் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, புக் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸை வெதர் இட்ஸ் கிரானுவல் ஆஸ்டினாக இருக்கட்டும், யாரை வேணாலும் வந்துட்டு போட்டோம், அவங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மூணாவது முக்கியமான விஷயம். ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்ட்? மூணாவது முக்கியமான விஷயம். நாலாவது பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர், ரைட். என்டையர் கான்ஸ்டியூஷனில்
ஏதாவது ஒரு சில பர்டிகுலர் குறிப்பிட்ட செக்ஷன்ஸை வந்து ஹி வில் ஷோ சம் இன்ட்ரெஸ்டிங் லேண்ட்மார்க் ஃபைண்டிங்ஸ், இல்லைனா இதுதான் என்னோட பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அம்பேத்கருக்கு அந்த என்டையர் கான்ஸ்டியூஷனில் எது பிடிச்சதுன்னு பாருங்கள். அதுக்கு ஒரு சைட்டேஷனோட சொல்லுவார். ஸோ அது அந்த மாதிரி ஒரு முக்கியமான வேர்டிங்ஸ். என்ன எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க முடியாது, பட் இதெல்லாம் ரொம்ப குரூஷியலான ஒரு மிஸ் பண்ணக்கூடாத கொஸ்டின்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம், ஒன்ஸ் இந்த 1 2 3 முடிச்சதுக்கப்புறம் டைரக்ட்லி கோ டு த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஆர் வெரி குரூஷியல். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை கம்ப்ளீட்டாக கேஸ் பேசிஸோட சேர்த்து படிச்சிங்க. ரைட்? இந்த டைம் வந்து லேண்ட்மார்க் கேசஸையும் சேர்த்து கேட்பாங்க. லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸோட சேர்த்து படிச்சிங்க. ரைட்? ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா, உங்கள் பார்ட்டியில் ஃபர்ஸ்ட் டாபிக் எங்கே ஆரம்பிக்கிறீங்க? சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் தான் ஆரம்பிக்கிறீங்க. ரைட்? இது வரைக்கும் நீங்கள் படிக்கிறப்ப அது ஒரு கேஷுவலாக மூவ் பண்ணிட்டு போயிருப்பீங்க, கம்பேரிட்டிவாக படிச்சுட்டு இருக்கு. பிகாஸ் திஸ் இஸ் த டைம். இப்போன்னு கிடையாது, இந்த அடுத்த 2 இயர்ஸ், இதுக்கு முன்னாடி 2 இயர்ஸும் சரி, இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸில் வந்து ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேட்டட் டாபிக் இஸ் ஃபார் இந்தியன் பாலிட்டி இதுதான். ஏன்னா தட் இஸ் த ஃபேஸ் வி ஆர் கோயிங் த்ரூ. அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா முன்னாடி மோஸ்ட் ஆஃப் த டைமில் சென்ட்ரல் ரூல் பண்ணுற ஸ்டேட்டில் இருக்கும், அதனால இட் ஒன்ட் பி a பிக் ப்ராப்ளம். இப்போ அப்படி இருக்கும் போது ஹவு தே ஆர் மேனேஜிங் திஸ் ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியம். எதில் அதிகமாக சென்டருக்கு பவர் இருக்குது, எதில் அதிகமாக ஸ்டேட்டுக்கு பவர் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டாபிக் ஹவ் டு கிவ். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இது கொடுத்ததுக்கு அப்புறம் செகண்ட் டாபிக் வில் பி யுவர் பார்லிமெண்ட். ரைட்? பார்லிமெண்ட் படிக்கிறப்ப உங்களோட லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்க பார்லிமெண்ட் இஸ் நாட் எனஃப். அது பத்தாது. ரைட்? அது வந்து உங்களுக்கு நீங்கள் பார்லிமெண்ட் ஒரு பெரிய சாப்டர் இருக்கும், அதில் இருக்கிறது மட்டுமே பத்தாதுன்றது தாண்டி என்னன்னா, அதில் இருக்க ரொம்ப ஒரு வேற வேகாக இருக்கும் அந்த டாப்பிக்கு. உங்களோட புக்கில் இருக்குது ஃபர்ஸ்ட் 4 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ பார்லிமெண்ட் படிக்கிறப்ப எப்போதுமே வந்து கோ ஃபார் ஏ கம்பேரிட்டிவ் ஸ்டடி. என்டையர் பார்லிமெண்ட் படிக்கும் போதும் தேர் ஷுட் பி ஆல்வேஸ் ஏ கம்பேரிசன். நான் பாலிட்டி படிக்கும் போதே அப்படி தான் சொல்லுவேன். முக்கியமாக பார்லிமெண்ட் படிக்கிறப்ப பிரசிடென்ட் கவர்னரை கம்பேர் பண்ணி தான் ஆகும். ரைட்? லெப்டினன்ட் கவர்னர் எல்ஜியும் கவர்னரையும் கம்பேர் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? மணி பில்லையும் ஃபினான்ஸ் பில்லையும் கம்பேர் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? பிரசிடென்ட் கவர்னரையும் கம்பேர் பண்ணணும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் பிஎம்ஐயும் கம்பேர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கம்பேரிசனில் தான் ஃபுல்லாகவே படிக்கணும். பிரைவேட் மெம்பர் பில், ஃபினான்ஸ் பில்லுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், பிரைவேட் மெம்பர் பில்லாம் என்ன அர்த்தம், இது இந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டைல் படிங்க. கம்பேரிட்டிவ் பண்ணுறப்ப என்ன உங்களுக்குன்னா, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறது ஈஸியாக கிடைக்கும். கம்பேர் பண்ணாமல் ஜஸ்ட் கோ த்ரூ போயிட்டு இருந்தீங்கன்னா டோட்டலாக டைம் வேஸ்ட் ஆன மாதிரி தான். ஸோ எது படித்தாலும் ஒய் ஹீ இஸ் நாட் ஹேவிங் த பவர்னு பாருங்க. இதுனா ஒய் ஹீ இஸ் நாட் ஹேவிங் த பவர், அவருக்கு என்ன பவர், இவருக்கு என்ன பவர் இல்லைன்றது ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் இப்படி தான் படிக்கிறீங்க, இது படிங்க. மூணாவது முக்கியமான விஷயம் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ் பார்த்துங்க. கொஸ்டின் அவர்னா என்ன, பிரைவேட் மெம்பர் பில்னா என்ன, எனி டைமில் இது பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் இருக்கு இல்லையா, இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பிளிசிட்டா இம்ப்ளிசிட்டா கான்ஸ்டியூஷன்ல இருக்கா இல்லையா, இதுக்கு ஏதாவது ஒரு டெஃபினிஷன் உள்ள இருக்குதா, இல்லை பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ்னால இது வந்துச்சா. ஸோ இந்த ஏரியாஸ் இஸ் வெரி குரூஷியல். ரைட்? சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னு இல்லை, படிக்கலாம், ஒன்றும் இது கிடையாது. என்பிடி புக் சீரீஸ்லாம் நல்லாயிருக்கும். நேஷனல் புக் ட்ரஸ்டோட புக் சீரீஸ் இருக்குல்ல, அதில் அவர் பார்லிமெண்ட்னு ஒரு குட்டி புக் இருக்கும், ஒரு சின்ன புக், 35 ருபீஸோ 40 ருபீஸ் இருக்கும். என்பிடி சீரீஸ்னு சொல்லுவாங்க, ஆன்லைன்லாம் கிடைக்கும் என்பிடியில். அதில் அந்த பார்லிமெண்ட்டுக்கே இருக்கும் அந்த புக். அது ஒரு ஆஃப் த ஃபைனஸ்ட் புக். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பான். இட் டேக்ஸ் இட்ஸ் டைம். பட் நீங்கள் இந்த பார்லிமெண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தாலும் அது கொஸ்டினாக கன்வெர்ட் ஆகுமானா டவுட். நான் சொல்லிட்டேன், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ன்றது அவர் பார்லிமெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான டாபிக். பட் உங்கள் புக்கில் இருக்க அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கிற 35-40 பேஜஸ், கேன் சே 40-50 பேஜஸ், அந்த 50 பேஜஸும் படித்தாலும் எனக்கு கொஸ்டின் கன்வெர்ட் ஆகிடுமான்னா கொஸ்டின் மார்க். நான் அதனால தான் லட்சுமி திட்டு வாங்குறது. நான் எவ்வளோ நேரம் படித்தா அதில் கொஸ்டின் வர மாட்டேது. ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 சாப்டர் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பேஜ் எல்லாமே வெறும் ஃபேக்ட்ஸாக கொடுத்து வச்சிருப்பார். இத்தனை நம்பர் ஆஃப் சீட்டு, அந்த சீட்டு, இந்த சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அதிகமாக ஃபேக்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால தான் லக்ஷ்மிகாந்தோட இது அடிபடுறது. ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டைலில் இருக்காது, ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்டைலில் இருக்காது. அதனால தான் அது எப்போதுமே அடிபடுறதுக்கு காரணம் மெயினாக அதுதான். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த பார்லிமெண்ட் புக் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் எல்லாமே நல்லா புரியும். உங்களுக்கு கொஸ்டின் அவர்ன்ற வார்த்தையே உள்ளே இருக்காது. உங்களோட அவர் பார்லிமெண்ட்டில் தேடி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அவரே இப்போ ரீசெண்ட் எடிஷன்லாம் ஆட் பண்ணிருக்காரு. அப்போலாம் அது கிடையவே கிடையாது. ஸோ இந்த ப்ரொசீஜர் வைஸ் பார்க்குறப்ப இட் வில் டேக் இட்ஸ் டைம். பட் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால்
நான் ஒரு 3 to 4 கொஸ்டின் ஈஸியாக பேக்கெட் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண அந்த புக் எப்போதுமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் புக் வாங்குறதுலாம் யோசிக்கவே கூடாது. மேபி அந்த அவர் பார்லிமெண்ட் வாங்கி வெறும் 10 பக்கம் படிச்சிருந்தா கூட ஆன்லைனில் கூட இருக்குது, ஈவன் பிடிஎஃப் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன், மார்க்கெட்டில் இருக்குது 30-40 ருபீஸ். இன்னும் உங்களுக்கு கிடைக்கலன்னா இங்கே தான் என்பிடி புக் சீரிஸ் ஷாப்லாம் இருக்கும் இல்லையா, டிபிஐ இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்டோட ஸ்டேட் போர்டு, அது உள்ள ஒரு என்பிடி புக் ஸ்டால் இருக்கும். ரைட்? ஈஸியஸ்ட் வே டு ரீட் அதான். உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க, எப்போதுமே என்பிடி புக் சீரிஸ் இருந்துச்சுன்னா படிங்க, ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். நீங்கள் ஆர்ட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு கிடக்குறோம், ஆர்ட்டுக்கு நிறைய புக் என்ன நிதின் சின்ஹானியாவோ ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கோன்னா பெரிய பெரிய புக்ஸ்லாம் இருக்கும். என்பிடி சீரிஸ் உள்ள போனீங்கன்னா அவர் டான்ஸ்னு போட்டு ஒரு சின்ன புக் இருக்கும், 15 ருபீஸ் 20 ருபீஸ் தான் இருக்கும், ஒரு 20 பக்கம் தான் இருக்கும், 30 பக்கம் தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேட்டட் வியூ, மொத்தம் இந்தியாவோட அழகான ஒரு வியூ கொடுத்துருப்பாங்க. என்பிடி சீரிஸில் என்ன புக் படித்தாலும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அது ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும், புக்கு சீப்பாக இருக்கும், படிக்கிறதுக்கு அந்த ஒர்த்தான புக்காக இருக்கும். ஸோ அந்த பார்லிமெண்ட் அந்த புக்கில் தான் ஃபஸ்ட் நான் யூஸ்வலாக படிக்க சொல்லுவோம். அவர் பார்லிமெண்ட் நீங்கள் அதில் படிங்க, படிச்சிங்கன்னா ஒரு ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் கிடைக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த அவர் பார்லிமெண்ட்டை எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பாலிட்டியே ஸ்ட்ரென்த் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அதுதான் அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து எல்லாமே படிக்க ஆரம்பிக்கும். ஸோ அவர் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் இது செகண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். சென்ட்ரல் ஸ்டேட் முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்து பார்லிமெண்ட்டுக்கு தான் போகிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர் சொன்னேன், இது 2. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் நீங்கள் படிக்கிறத தாண்டி எதெல்லாம் ஸ்டாச்சுட்டரி பாடினால வந்துருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நித்திய யோகம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல, கான்ஸ்டியூஷனலாக பண்ண கான்ஸ்டியூஷனல் பாடிஸை தாண்டி கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்கும், இந்த நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கும். ஏன்னா வி ஆர் செக்கிங் த வேலிடிட்டி ரைட் நோ. கான்ஸ்டியூஷனே கொடுக்காத ஒரு பாடியை வச்சு நம்ம வந்து எப்படி ரன் பண்ண முடியுமா, ரூல் பண்ண முடியுமா, ஒய் தேர் ஷுட் நாட் பி எனி சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் போகிறதுனால அந்த நான் கான்ஸ்டியூஷனல் பாடி தேர்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் பார்லிமெண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், எனக்கு இதிலே பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் 8 to 9 கொஸ்டின் லாக் ஆகிடும், 8 கொஸ்டின்ஸ் லாக் ஆகிடுது, இதிலே லாக் ஆகும். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் ஷெட்யூல்டு ஏரியாஸை பற்றி மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு செப்பரேட்டாக உட்காந்து படி. ரைட்? இது முடிச்சதுக்கப்புறம் பஞ்சாயத்து அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் இருக்கு இல்லையா, இந்த பஞ்சாயத்து அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு இந்த ஸ்ட்ரக்சர்லாம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இட்ஸ் டோட்டலி வேஸ்ட். 1/3 1/4 அதெல்லாம் உங்களுக்கு டைம் அதிகமாகும். அதுக்கு பதிலாக ஃபினான்ஷியல் பவர்ஸ் ஆஃப் திஸ் போத். அண்டர்ஸ்டாண்ட்? ஃபினான்ஷியல் பவர்ஸ் ஆஃப் த போத் அப்படின்னா என்னன்னா, ஒரு அர்பன் யூஎல்பி அர்பன் லோக்கல் பாடியோ இல்லாட்டி ஒரு வாட் யூ கேன் சே பஞ்சாயத்தோ கிராம சபாவோ, இதில் வந்து நமக்கு இதோட ஃபினான்ஷியல் பவர்ஸ் என்ன, ஃபினான்ஷியல் அட்டானமி என்ன, அந்த ஃபினான்ஷியல் பவர்ஸ் அதிகமாக படிங்க. ரைட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் ஃபினான்ஸ் கமிஷன். கொஸ்டின்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ். அது ஒரு டாபிக் எப்பவும் படிச்சிடணும். ஃபினான்ஸ் கமிஷன் படிக்கிறப்பையும் நான் திருப்பி அதே மாதிரி தான் போன கிளாஸில் சொன்ன மாதிரி தான், வெறும் அந்த இதை மட்டும் பார்க்காதீங்க, வாட் இஸ் இட்ஸ் ப்ரீவியஸ் ஃபினான்ஸ் கமிஷனோட ஒரு கம்பேரிட்டிவ் சார்ட் போட்டு படிங்க. ரைட்? நெக்ஸ்ட் கம்ஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், ஆர்பிஐ. ரைட்? நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் வச்சிருப்பீங்க, நீங்கள் உங்கள் லக்ஷ்மிகாந்தில் எலெக்ஷன் கமிஷன் படிச்சுட்டு கிடந்திருப்பீங்க, பட் ஃபுல் லக்ஷ்மிகாந்தில் எலெக்ஷன் கமிஷன் பர்பஸே இருக்காது, அதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய சால்வ்லாம் பண்ணாது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, ஆர்பிஏ, அது ரொம்ப முக்கியமானது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ன்றது ஒரு பெரிய வாஸ்ட் வால்யூம் தான் இருக்கும், பேர் ஆக்ட் இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய பேர் ஆக்டில் வந்து என்னால் எல்லாத்தையும் எடுத்து படிக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணலான்னா, கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இந்த ஆக்ட் சம்மந்தப்பட்ட என்னென்னலாம் வந்திருக்குதோ, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது எலெக்ஷன் டைமுங்கிறதுனால, நாட் ஓன்லி ஸ்டேட் எலெக்ஷன் 4-5 ஸ்டேட் போகிறதுனால, இந்த பர்டிகுலராக எலெக்ஷன் கமிஷன் இந்த பீரியட் ஆஃப் எலெக்ஷன் டைமில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, இப்போ கோட் ஆஃப் கண்டக்ட்னு ஒன்று இருக்குன்னா, வெதர் த கோட் ஆஃப் கண்டக்ட் இஸ் இன்சைட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணால் எனக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் கையில் தேவைப்படும். அண்டர்ஸ்டாண்ட்? ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின்ஸ் இன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்னு போட்டு பாரு, அது ஒரு பஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுக்கும். ரைட்? ஒரு கேண்டிடேட் 4 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? 4 days முன்னாடி ஒரு கேண்டிடேட் இறந்துட்டான், வெதர் எலெக்ஷன் வில் பி ஸ்டாப்ட்? ஸோ இதெல்லாம் எங்கேருந்து படிச்சுப்பீங்க? அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் அந்த கியூரியாஸான கொஸ்டின். எஃப்ஏக்யூ சொன்னா இல்லையா, இதுதான் அந்த எஃப்ஏக்யூ. இந்த எஃப்ஏக்யூ மோஸ்ட்லி நம்ம யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் புக்லேருந்து எடுத்து படிக்கணும். நிறைய பேர் பார்த்துட்டு போயிருப்பீங்க. ப்ராப்ளம் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் பார்த்துருப்பீங்க, உங்கள் புக்கில் இருக்க கான்ஸ்டியூஷன் பாடியில் எலெக்ஷன் கமிஷனில் இந்த கொஸ்டின்லாம் வராது. இதெல்லாம் எங்கே இருக்குன்னே அதெல்லாம் இருக்குதாங்க? இல்லை, உங்கள் எலெக்ஷன் கமிஷன் புக் வச்சுருக்கீங்களே அதில் இருக்காது. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சாகணும். ஸோ ஆர்பிஐன்றது ரொம்ப குரூஷியல். அதே மாதிரி ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா,
ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ட் ரொம்ப குரூஷியல், இந்த வருஷத்துக்கு குரூஷியல். ரைட், இட் ஷுட் பி ரெட் அலாங் வித் யுவர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ரைட், நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த கமிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய பேக்வர்ட் கமிஷன், இந்த கமிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த கமிஷன்ஸில் எதெல்லாம் பை எக்ஸிக்யூட்டிவ், எதெல்லாம் பை ஸ்டாட்யூட்டரி இதுனா அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. கான்ஸ்டியூஷனாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டாக போகும். ரைட், அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அதுக்கப்புறம் டியூட்டிஸ்க்கு வாங்க, அப்புறம் ரைட்ஸுக்கு போங்க. ஃபஸ்ட்டு டியூட்டிஸ்க்கு வாங்க, அப்புறம் ரைட்ஸுக்கு போங்க. வெறும் திருப்பியும் விச் கமிட்டி காஸ் ரெக்கமெண்டட் எல்லாம் படிச்சுட்டு இருக்காதிங்க, இதெல்லாம் டோட்டல் வேஸ்ட். நான் திருப்பி சொல்கிறேன், நான் சொல்கிற டாபிக் எல்லாமே பேசிக் டாபிக்ஸ் தான், ஈஸி டாபிக்ஸ் தான். ஆனால் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஏரியா தப்பாக பார்த்துட்டு இருக்காதீங்க. இந்த கமிஷன் இந்த இந்த ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துருக்குது, ரைட், இந்த கமிட்டி தான் இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது, இத்தனை ஆர்டிக்கல்லேருந்து இத்தனை ஆர்டிக்கல் அது வருது, இதெல்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யாரும் உங்களை ஆர்டிக்கல் கேட்க போகிறது கிடையாது. இந்த ஆர்டிக்கல் எந்த நம்பர் என்ன சொல்லுது, இந்த ஆர்டிக்கல் இந்த நம்பர் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா படிக்கிறப்பே வேற ஸ்டைலில் படிக்கணும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு வச்சுக்கலாம், அதில் போட்டிருக்காங்களா ஒரு 10 வேர்டு டியூட்டி கொடுத்துருக்காங்களே, அந்த டியூட்டியை டீகோட் பண்ணி பாருங்க. இது எதில் டீகோட் பண்ண முடியும்? குட்டி புக் இருக்கு பார்த்துருக்கீங்களா, குட்டி பக்ஷி, அது நீங்கள் என்ன புக் பார்த்துட்டு இருக்கீங்க? வாட் யூ ஆர் ரீடிங் ஃபார் ஃபால்ட்டி? ஓ, அவர் ஒருத்தர் தான் வச்சிருக்கீங்களா கையிலேயே? ஃபைன். லக்ஷ்மிகாந்த் புக் மாதிரியே ஒரு பிஎம் பக்ஷின்னு நினைக்கிறேன், சின்ன புக் இருக்கும். டிடி பாஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே சூப்பர், வெரி குட். ஆனால் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாதம் திட்டிருப்பீங்க, பாலிட்டி மாதிரி ஒரு கேவலமான சப்ஜெக்ட் இல்லைன்னு. ஏன்னா டிடி பாஸை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆரம்பத்தில். ஃபஸ்ட்டு டிடி பாஸ் படிக்கிறது கிரானுலாஸ்ட்னு ஃபஸ்ட்டு படிக்கிற மாதிரி, அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான பீரியட். கொஞ்சம் போனால் ஓகே. லக்ஷ்மிகாந்த் ரொம்ப ஈஸியான புக்கு. பக்ஷின்னு சொல்லுவாங்க, இவ்வளோ பெருசு குட்டி புக் இருக்கும், சின்ன புக்கு. உங்கள் ஸ்பெக்ட்ரம், குட்டி ஸ்பெக்ட்ரம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு குட்டி புக் இருக்கும். அந்த புக்கு ஏன் அந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ரைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரைட்ஸ், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த ரைட்டு எந்தெந்த ஆர்டிகலுக்கு அடியில் வருதுன்னு நமக்கு எக்ஸ்பிளிசிட்டாக இருக்காது, இம்ப்ளிசிட்டாலாம் தெரியாது, எந்த கேஸ்லாம் சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரியாது. நீங்கள் வச்சிருக்க லக்ஷ்மிகாந்த் அவ்வளோ டீட்டெயில்டாக அதை கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த புக்கு அதை கொடுத்துருப்பாங்க. இப்போ ரைட் டு ப்ரைவசினா எது கீழே வருதுன்னு நம்மளால கொஸ்டின் பண்ண முடியாது. ரைட் டு ப்ரைவசின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எந்த கான்ஸ்டியூஷன் ரைட்டு கிட்ட இருக்கு? வெதர் இட் இஸ் இம்ப்ளிசிட்லி கிவன் ஆர் எக்ஸ்பிளிசிட்லி கிவன். ரைட் டு ப்ரைவசி, டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, இது எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு? எந்த எந்த ஆர்டிகல்லேருந்து வந்திருக்கு? ரைட் டு ப்ரைவசி எந்த ஆர்டிகல் அடியில் இருக்கு? எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு இருக்கு. இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வேர்டிங்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வேர்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வந்தே மாதரம் சாங் வந்து இந்த 100th இயர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதில் வந்தே மாதரம் ஒரு சாங்ஸை வந்து மாற்றணுன்றது சொல்கிறாங்க. சப்போஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்தே மாதரம் சாங்ஸில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும், இல்லை ஜனகணமனத்தில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும்னா என்னத்த பண்ணணும்? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் எந்த எந்த இது எந்த டியூட்டியில் வந்து சொல்லியிருக்கு இந்த எக்ஸாக்டாக இந்த லைனு? ஸோ எக்ஸாக்டாக அந்த வேர்டுக்கு போக ஆரம்பிங்க, ரைட். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்குறப்ப சில சில ஃபண்டமெண்டல் டியூட்டி பார்க்குறப்ப அன்னெசரியாக இருக்கும், இது என்னன்னே புரிய மாட்டேது. ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் சில டைமில், இட்ஸ் மேபி a காமன் ஸ்டேட்மெண்ட். பட் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை அந்த காமன் ஸ்டேட்மெண்ட்டோட ரிலேட் பண்ணும், ஃபண்டமெண்டல் டியூட்டி ரிலேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி படிக்க ட்ரை பண்ணுங்க ஃபண்டமெண்டல் டியூட்டி. சிமிலர்லி வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அப்படி தான். அதை விட முக்கியமாக என்ன பண்ணால் டிபிஎஸ்பி படிக்கிறமே அப்படி தான். இன்னைக்கு எந்த ரூல்ஸ், லாஸ், ரெகுலேஷன்ஸ் படித்தாலும் இது எந்த டிபிஎஸ்பியை ஹிட் பண்ணுதுன்னு பாருங்க. ஏன்னா த பவர் ஹவுஸ் ஆஃப் த என்டையர் கான்ஸ்டியூஷன் இஸ் டிபிஎஸ்பி தான். டிபிஎஸ்பி இஸ் ஏ ட்ரீம், ஒரு கண்ட்ரியோட ட்ரீமே டிபிஎஸ்பி தான். என்டையர் இதில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருக்கு ரொம்ப பிடிச்சதே டிபிஎஸ்பி தான், ரைட். அவர் எந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பிடிக்குதோ அவருக்கு ரொம்ப பிடிச்சது டிபிஎஸ்பி தான். ஏன்னா டிபிஎஸ்பி சம்திங் லைக், அதாவது எப்படி தெரியுமா, டிபிஎஸ்பின்றது எப்படின்னா இன்னொரு 100 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிற படத்துக்கு நான் இன்னைக்கே ட்ரெய்லர் காட்டுற மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட்? இன்னொரு 200 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மூவி வரப்போகுது, அந்த மூவிக்கு நான் இன்னைக்கே உங்களுக்கு ட்ரெய்லர் போட்டு காட்டினா எப்படி இருக்கும்? 200 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் இருக்க போறானே தெரியல, ரைட். அன்னைக்கு 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 வந்து இப்போ சினிமாவில் ரொமான்டிக் பாட்டு ஓடுறப்போ மாற்றி மாற்றி கொண்டுட்டு இருப்பானாலும் தெரிய போகிறது இல்லை, ரைட். ரொமான்டிக் சாங் ஓடிட்டு இருக்கும்போது அவன் ஆளுக்கால் கத்தியால் அப்படி வெட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்க போறாங்களாலும் தெரியல. ஸோ 100 இயர்க்கு அப்புறம் ரொமான்டிக் சாங்னா என்னன்னு தெரிய போகிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நான் இன்னைக்கு அதுக்கு ஒரு ட்ரைலர் போட்டு காட்டினா எப்படி இருக்கும்? ஸோ டிபிஎஸ்பி சம்திங் லைக் இஸ் விஷன். ஒரு ஸ்டேட்னா இப்படி தான் இருக்குன்றது. ஒய் அம்பேத்கர் ஹஸ் பீன் செலிப்ரேட்டடே இந்த டிபிஎஸ்பிக்காக தான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்ன ஒரு ஆக்ட் வேணா எடு, அது உள்ள இருக்கும். 200 இயர்ஸ் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு விஷயத்த கொடுத்துட்டு
நீ இன்னைக்கு ஒரு ரூல் போட போற, ஒரு ஆக்ட் போட போறன்னா அந்த ஆக்ட் அங்கே போய் நிற்கும். இதை ரெப்ரசென்ட் பண்ணி தான். அப்போ ஒரு காமன் கிரவுண்ட் ஹஸ் பீன் கிவன் ஃபார் தட் ஒர்க். தட் இஸ் அ சிக்னிஃபிகன்ட். அதுதான் டிபிஎஸ்பியோடது. ஸோ எனி ஆக்ட்ஸ் ரூல்ஸ் எது படித்தாலும் அது டிபிஎஸ்பியோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. எந்த பர்டிகுலர் இதுன்னு சொல்லி பாருங்க. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அந்த வாட் இஸ் இட் ஒன், யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம் சிவில் கோட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஒன். யூனிஃபார்ம் சிவில் கோட்லாம் இட்ஸ் அ ட்ரீம். அதை கொண்டுட்டு வரதுக்கு அந்த ஸ்டேட் லைக் செக்குலர் இந்தியாவுக்குள்ள ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடுன்றது எவ்வளோ டஃப்பான விஷயம். அந்த டஃப்பான விஷயத்தை அன்னைக்கு பாயிண்ட் பண்ணிட்டு போனேன். அது மட்டும் இல்லாமல் ஏன் அன்னைக்கு அதை எல்லாத்தையும் சொல்லலை அப்படின்னா, ஹீ நோஸ் தட் ஒன் இட் வில் டெவலப். இது வந்து இது ஒரு ஒரு இது மாதிரி கிடையாது. இட்ஸ் ரா. இது கான்செப்ட் இஸ் ரா. இது ஒரு டைமும் மெல்ட் ஆகிட்டு ஒரு டைமும் மவுல்ட் ஆகிட்டு போயிட்டே இருந்து ஒரு பெஸ்ட் வந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கும். அதனால இந்த ஏரியாவை நான் ஓப்பன் அப் பண்ணி விட்டுட்டு போறேன்னு தான் சொல்லுவார். ஏன்னா அதை வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஒரு சொல்லலை. இதை ஹேஸ் டு பி ஃபாலோடுன்னு சொல்லலை. ரைட். இது வந்து ஒரு அட்வைஸாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கைடன்ஸ் தான் சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன் ஃபியூச்சரில் உனக்கு இந்த ப்ராப்ளம் வரும், இந்த ப்ராப்ளம் வரும்போது நீ இதை கையில் எடுன்னு சொல்கிறது தான் அந்த கான்ஸ்டியூஷன். தட்ஸ் வை தட் டிபிஎஸ்பி பிளேஸ் அ சிக்னிஃபிகன்ட் ரோல் இன் திஸ் ஒன். அண்ட் அம்பேத்கர்ஸ் ரோல் இன் கான்ஸ்டியூஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. மற்றதெல்லாமே ரூல்ஸ். ஒரு அமெண்ட்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிறதுலாம் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் தம். வெரி ஈஸி ஃபார் ஹிம். ரீசன் இஸ் தட் 4 கான்ஸ்டியூஷன்ஸை பார்க்குறேன், இப்படி இருந்தால் போதும், இப்படி வந்தால் போதும், ஐ எம் பிரிங்கிங் இட். பட் டிபிஎஸ்பி இஸ் எ வெரி க்ரூஷியல் திங். ஸோ டிபிஎஸ்பி படிக்கிறப்ப நீங்கள் இன்னைக்கு எந்த ஆக்ட் ஸ்கீம் எதை படித்தாலும் அது எங்கே லிங்க் ஆகுது சேர்த்து சேர்த்து படிச்சுட்டு இருக்கு. தட் வில் பிகம் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன், இதெல்லாம் தனியாக இருக்கிற டாபிக்ஸ். ரைட். ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் மாதிரி டீலிமிட்டேஷன் கமிஷன். டீலிமிட்டேஷன் கமிஷன் வாட் ஆர் த கிரைட்டீரியாஸ் இருந்திருக்கு, அந்த கிரைட்டீரியாஸ் என்னென்ன கிரைட்டீரியாஸ் சொல்லுது. ரைட். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் ஆர்டிகல் 360 அமெண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு வருதா? புக்கில் இருக்காது? 370 இருக்கா? ஓகே ஃபைன். யூனியன் டெரிட்டரிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சு, பர்டிகுலர் ரிலேட்டட் டு ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக். ஜம்மு காஷ்மீர் லடாக் இருக்கு இல்லையா, அதை வந்து ரூல் பண்ணுறது எப்படி, வாட் இஸ் த ஃபினான்ஷியல் அட்டானமி, ஃபினான்ஷியலாக எப்படி இது பண்ணுறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எப்படி இது பண்ணுறாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் பாருங்கள். ரைட். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அது 370 நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு 370 ஆர்டிகல் தனியாக இருக்கும். அது எப்போவுமே யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். அப்புறம் ஓசிஐ ரொம்ப முக்கியமானது, இந்த சிட்டிசன்ஷிப். ஓவர்சீஸ் இந்தியன் இருக்கு இல்லையா, பிஐஓனா என்ன, ஓசிஐனா என்ன, நீங்கள் எடுத்து திருப்பி அந்த அவர் போட்டு வச்சிருப்பாரு 4 லைன், அதை 4 படித்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கிடக்காதீங்க. நேஷனாலிட்டி பை பர்த் பை டிசென்ட்னு ஒரு 4 கிளாசிஃபிகேஷன் இருக்குல்ல. ரைட். அதான் இருக்கணும். அதுதான் இருக்கும் உள்ள 4 லைன். எதுக்கு எடுத்தாலும் இந்த 4 தாண்டா வருது, எதுக்கு அது 4 தடவை கொடுத்துருக்கீன்ற மாதிரி இருக்கும். அந்த டாபிக் படிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிருக்கும் இல்லையா அதை பார்க்குறப்ப. நான் என்ன சொல்கிறேன், என்ஆர்ஐனா என்ன, பிஐஓனா என்ன, ஓசிஐனா என்ன, கம்பேரிட்டிவாக படிக்க. தென் என்டையர் திங் வில் பிகம் இன்ட்ரெஸ்டிங். யாரை நான் என்ஆர்ஐன்னு சொல்லுவேன், யாரை ஓசிஐன்னு சொல்லுவேன், யாரை வந்து பிஐஓன்னு சொல்லுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி இது when you reading this one you have to read about the census also. என்பிஆர்னா என்ன, பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் சொல்லல, அதுனா என்ன, வாட் இஸ் என்பி ஆதார். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த இதுக்கு அடுத்து சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறப்ப யூஸ்வலாக லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸோட சேர்த்து படிங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறப்ப லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்ன லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அது ரொம்ப முக்கியம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 4-5 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸில் தான் வரும். ப்ரெஷர் குரூப்ஸ் இருக்கா? ப்ரெஷர் குரூப்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, கேன் ரீட் திஸ் ப்ரெஷர் குரூப்ஸ். ஓகே. ஸோ நான் சொன்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஏரியா இதுதான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் பாலிட்டி வரும்போது அதில் ஆட் இட் அப். ரைட். இதில் நான் திருப்பி சொல்கிறேன், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் இது. ரைட். முக்கியமான மாதிரி பாருங்க, சுப்ரீம் கோர்ட் அதை மாதிரி பாருங்க. ரைட். போன கிளாஸ்லேயே நான் இன்னொன்று சொல்லிட்டேன், இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் இது சொல்லிட்டேன் இல்லையா. லோக் அதாலத் சொன்னேன். லோக் அதாலத் சொன்னப்போ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னேன் இல்லையா, ஆல்டர்னேட்டிவ் ரெசல்யூஷன் கம்பேர்ட் டு கோர்ட்ஸ். ஆல்டர்னேட்டிவ் ரெசல்யூஷன் ஒய் இட் இஸ் சிக்னிஃபிகன்ட், இந்த அண்டர் ட்ரையல்ஸ் ஒய் இட் இஸ் சிக்னிஃபிகன்ட் சொன்னா இல்லையா, அது இஸ் செப்பரேட் டாபிக். அதுக்கு 100% வர கொஸ்டின். ரைட். 100% டாபிக் போன கிளாஸில் சொன்னது. அது நான் சொன்னேன் இல்லையா, லோக் அதாலத்னா என்னது, லோக் அதாலத் வாட் ஆர் த கிரைம்ஸ் ஆர் வாட் ஆர் திங்ஸ் கேன் பி ரிசால்வ். ஆல்டர்னேட்டிவ் ரெசல்யூஷன் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். ஆர்பிட்ரேஷனாக இருக்கட்டும், லோக் அதாலத்தாக இருக்கட்டும், இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் ஜுடிஷியரிக்கு அப்படியே ஒரு ஆல்டர்னேட்டிவ் அது. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டைம் பர்டிகுலர் ஒரு இதுனா
கான்ஸ்டியூஷனல் சூப்பர்மசி, ரைட்? கான்ஸ்டியூஷனல் சூப்பர்மசின்னு ஒன்று இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது நார்மல் பேட்டர்ல சொல்றேன், உங்களுக்கு அது கனெக்ட் பண்ணி பண்ணுவேன். கனெக்ட் எந்தெந்த இடத்துலலாம் இது வருதோ அது தகுந்தாப்புல நீங்க படிச்சுக்கணும், ரைட்? ஜுடிஷியரி இஸ் டேக்கிங் தட் ஜுடிஷியரி இஸ் ஹையர் பவர். இப்ப இருக்க இப்படி ஜுடிஷியரி என்ன பண்ணுதுன்னா ஜுடிஷியரி இஸ் ஹையர் பவர்னு சொல்லுது. கான்ஸ்டியூஷன்ல எங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது சொல்லுது. பார்லிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா வி த்ரீ ஆர் த ஆர்கன்ஸ், நம்ம மூணு பேர் ஒன்று தான். அண்டர்ஸ்டாண்ட்? சின்ஸ் யூ ஆர் ப்ரொடெக்டிங் த கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் ஜுடிஷியரி இஸ் இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்ட்? ஜுடிஷியரி அகைன்ஸ்டா நீ பேசினாலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்றான். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ என்ன சொல்றேன்னா ஒன் புக் இஸ் சேயிங் தட் பியூரோக்ரஸி இஸ் கரப்டட் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறப்ப நோபடி இஸ் பாதர்ஸ். Nobody bothers. But the same thing one supreme one judiciary in India is corrupted na the book வந்து banned. You understand? So that means nobody can talk about against the judiciary. Cousin rights. அப்போ இந்த இடத்துல என்னன்னா கான்ஸ்டியூஷனல் சூப்ரமசின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷனல் சூப்ரமசி இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாக்டரின்னு சொல்லுவாங்க. என்னன்னா லிட்டரலி we are getting confused. I am the protector of the constitution. நான் கான்ஸ்டியூஷனை ப்ரொடெக்ட் பண்றோம் தான். தட் டஸ் நாட் மீன் தட். அது எப்படி தெரியுமா? நான் சாமி தான் முக்கியம், வாசல்ல நிக்கிற பூசாரிக்கு மரியாதை கிடையாது. ரைட்டா? ரைட்டா? ரைட். சில டைம் என்ன பண்ணுவோம், பூசாரி மறந்து போய் என்ன பண்ணுவோம், நமக்கு தான் தெரியும் இல்லையா, உள்ள போய் சாமியும் கும்பிட்டு அவரையும் கும்பிட்டு வருவோம். சார்? ஏன்னா அவர் தானே ஒரு 10 நிமிஷம் சாமி கிட்ட நிக்க வைப்பாரு. லஞ்சம் தானே, வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு ஒரு லஞ்சம் தானே கொடுக்குறோம். சார்? அப்போ உள்ள இருக்கிறப்ப நம்ம அப்போ போய் குழந்தை போயிடும். ஆக்சுவலாக கோயிலுக்கு போனது யாரா? சாமியை தானே. அப்போ வெளில பூசாரி கும்பிட்டு வரலாமா? ரைட்? இப்போ நான் பூசாரி தப்பா பேசுனா சாமியை தப்பா பேசுனா அர்த்தமா? ரைட்? அப்போ நான் ஜுடிஷியரி தப்பா பேசுனா கான்ஸ்டியூஷன் தப்பா பேசணும்னு அர்த்தமா? இப்போ அதுதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் இஸ் ஆர் த ரியாலிட்டிஸ் ஹேப்பன், ரைட்? வெதர் திஸ் இஸ் ரியலி ஐ எம் டாக்கிங் சம்திங் ராங் அபவுட் ஜுடிஷியரியா, இல்லை கான்ஸ்டியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால ஐ எம் ஆக்சுவலி கெட்டிங் த ரைட்ஸா? பூசாரியா இல்லை சாமியா? ஸோ வெளில இருக்க ஆள் சொல்றது நீ பூசாரி தான், நீ வெளில நின்று சாமிக்கு படைக்கிறதோட ஒன்று வேலை முடிஞ்சு போச்சு, உள்ள இருக்க கடவுள் தான் முக்கியம் அப்படின்னு இவங்க இல்லைன்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு, இன்டைரக்டா போயிட்டு இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதை பேஸ் பண்ண மாதிரி தான் இது இருக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா நான் கான்ஸ்டியூஷன் உள்ள போறப்ப என்ன பண்ணோம், பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் பார்லிமெண்ட் ஒன்று வந்திருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட். அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நான் பார்த்துக்கணும். ரெண்டாவது, எந்தெந்த இடத்துலலாம் கான்ஸ்டியூஷன்லேயே ஜுடிஷியரிக்கு அப்பர் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. There are some articles judiciary has given upper hand. Understand? There are some areas where parliamentary is given upper hand. அப்போ என்னன்னா the very interesting factor now is எப்படி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் படிக்கிறீங்களோ அதே மாதிரி இப்போ எப்படி படிக்கணும்னா ஜுடிஷியரிக்கும் பார்லிமெண்ட்டுக்கும். ஸோ த இன்ட்ரெஸ்டிங் டிபேட்ஸ் வில் கோ ஃபார் யுவர் ஆர்டிகல் 42, அமெண்ட்மெண்ட் 42 போயிடும். ரைட்? இந்திரா காந்தி பீரியடுக்கு போயிடும். அப்போ என்னன்னா இந்திரா காந்தி பீரியட்ல நடந்த அந்த பிரச்சனை என்னன்றதை அப்சர்வ் பண்ணுங்க. வாட் ஆர் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ்? அந்த டைம் தான் அடிச்சுக்கிட்டாங்க. ரைட்? அந்த அம்மா தூக்கி அரெஸ்ட் பண்ணணும்னு உடனே அரெஸ்ட் பண்றியா, உன்னோட மொத்தத்தையும் நான் மாத்திரம் பாரு இங்கே உட்காந்துன்னு மாத்துச்சு. ரொம்ப சிம்பிள். ரைட்? இது எப்படி இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெஸ்ட் பெங்காலில் கீப் இட் கான்ஃபிடென்ஷியல் சம்திங் ரைட். வெஸ்ட் பெங்காலில் இன்கம் டேக்ஸ் ரைடு போகிறோம்னு வச்சுக்கோங்க, வில் கோ ஃபார் இன்கம் டேக்ஸ் ரைடு. அங்கே போகிறப்ப இட்ஸ் ஹேப்பன் சம் 10 years பேக், 10-15 years பேக்லாம். அப்போலாம் ரைடு போகிறப்ப த வெரி இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட் திங் இஸ் இன்கம் டேக்ஸை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா உள்ளே போயிட்டா அந்த வீடு என்னது, இந்த என்டையர் இப்போ இந்த இன்ஸ்டியூட்டில் வந்திருக்கேன்னு வச்சுக்கலாம், இந்த இன்ஸ்டியூஷன் எல்லாமே என் கண்ட்ரோல் இருக்குது. தட் இஸ் என்டையர் ப்ரொமிசஸ் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல். என் கண்ட்ரோல் இருக்குது என்டையர் பில்டிங்னு அர்த்தம். நோபடி கேன் கம் இன், நோபடி கேன் கோ அவுட். நான் சொல்கிறால் தான் வெளில போகணும், நான் சொல்கிறால் தான் உள்ளே வரணும். இதில் ஒரு பேப்பர் உள்ளே வரக்கூடாது, ஒரு பேப்பர் வெளில வரக்கூடாது. அப்படின்னா என்னன்னா அந்த 48 hours இல்லை 3 daysக்கோ 4 daysக்கோ த என்டையர் பில்டிங் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல். அதான் என்னோட வாரண்ட்னு சொல்லுவாங்க. என் கையில் வச்சிருக்க வாரண்ட்ன்றது ரொம்ப முக்கிய குரூஷியலான ஃபேக்டர். அது வாரண்ட்னு சொல்லுவாங்க, டபிள்யூன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஷார்ட் ஃபார்ம் டபிள்யூன்னு சொல்லுவோம். அந்த டபிள்யூ கொடுத்துட்டோன்னா அது மொத்தத்தையும் நாங்கள் கையில் எடுத்துட்டோன்னு அர்த்தம். ரைட்? நான் என்ன பண்ணுவேன்னா அதான் அந்த பியூரோக்ரஸி ஃபைட் எப்படி நடக்கும் பாருங்க. வெஸ்ட் பெங்காலில் அந்த வாரண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிடுவோம். ரைட்? ஏன்னா அங்கே எப்படின்னா தெர் வாஸ் ஆல்வேஸ் தாட் தட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்போதும் ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்கம் டேக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்ன்ற மாதிரி ஏஜென்சிலாம் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ரைட்? த கேம் இஸ் டிஃப்ரெண்ட். அதை நான் உங்களுக்கு சொல்ல முடியாதீங்க. த கேம் இஸ் டிஃப்ரெண்ட். எங்களுக்குள்ள வித்தியாசமாக ஒரு கேம் ஆடுவோம். அது தமிழ்நாடு அது ரொம்ப வித்தியாசமாக ஆடுவோம். ரைட்? எங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் எலெக்ஷன் டைமில் போட்டு முடிச்சு விட்ருவோம்.
அண்டர்ஸ்டாண்ட்? எலெக்ஷன் டைம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா சில டைமில் வந்து பர்மிஷன் கிடைக்காது. ஏன் பர்மிஷன் கிடைக்காதுன்னா சென்சிட்டிவ், ரெண்டாவது இட் இஸ் கிரியேட் சம் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றப்ப கிடைக்காது. எலெக்ஷன் டைம் அதை நாங்கள் போட்டு முடிச்சு விட்ருவோம். பர்மிஷன் கிடைக்காதப்ப என்ன பண்ணுறோம் தெரியுமா, நாங்களே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அந்த வீட்டில் கேஷ் ரூம்குள்ளே வந்துடுவோம். இப்போ யாரும் எங்களை தடுக்க முடியாது இல்லையா, இது தமிழ்நாடு ஸ்டைல் ஆஃப் ஆக்ட், இது எங்களுக்குள்ள. அதனால எங்களெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு தூக்கி விசிறி விட்டுருக்காங்க. ரீசனாக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து வச்சோன்றதுனால தான். எனவே ஸோ அப்போ போகிறப்ப என்ன பண்ணுறோம்னு வச்சுங்க, ஐ எம் டேக்கன் த கண்ட்ரோல். அப்போ என்னன்னா அது அங்கே பிக்சரைஸ் எப்படி ஆகும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இஸ் என்டரிங் இன்டு த ஸ்டேட் கவர்மெண்டோட பவர்ஸில் என்டர் ஆகுதுன்ற மாதிரி அங்கே ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அப்போ நான் மொத்த பில்டிங்கை நான் என்னோட டபிள்யூ போட்டு எடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், ரைட், உடனே சிஎம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஏரியாவுக்கு 144 போடுறான். ஏரியாவுக்கு 144 போட்டால் என்ன அர்த்தம், வீடு வேணா ஒன் தான் இருக்கலாம், அந்த ஏரியா இப்போ என்னது, இப்போ நீ எல்லாம் எடுத்துட்டு வா. 144 போடுறப்ப நான் சொல்லுவேன், சி when I put a 144, அந்த வீட்டுக்குள்ள பூந்து என்ன கேஷை யார் எடுத்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுக்கு தான் நான் 144 போட்டேன்னு சொல்லுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம், வீட்டுக்குள்ள பூந்து கேஷ் எடுக்க போறாங்கன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட்ஸ் அ பவர் ப்ராப்ளம். அண்டர்ஸ்டாண்ட்? இங்கேயா அங்கேயான்னு இப்போ சேம் இதுதான், இங்கேயும் அதே தான். பார்லிமெண்ட் அதாவது என்னன்னா, நீ அந்த வீட்டுக்குள்ள போனா தானே உனக்கு, இந்த வீட்டுக்குள்ள போனா தான் நீ பவர் எடுப்ப, அந்த ஏரியாவுக்கே பவர் எடுத்து இப்போ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி. தட் வாஸ் த ஃபைட் வாஸ் ஹேப்பன்ட். இந்திரா காந்தி பீரியட் வாஸ் ஒன் ஆஃப் த பீரியட் வந்து எப்படின்னா, கோர்ட் வர்சஸ் இந்திரா காந்தின்றாங்க, பார்லிமெண்ட் வர்சஸ் இந்திரா காந்தின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அகெயின் திஸ் அகெயின் கம்ஸ் இன் டு த பவர். ஆனால் டிஃப்ரெண்ட் சினாரியோல வருது, ஹூ இஸ் பிக்னு வரல, ரைட். பார்லிமெண்ட் பெருசா கோர்ட் பெருசான்றது இப்போ வரல. இப்போ என்ன சொல்ற, என்ன வந்துட்டு இருக்குன்னா, கோர்ட்டுனா நீ இதெல்லாம் பண்ணா ஓகே, நீ இதெல்லாம் பண்ணா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ கான்ஸ்டியூஷனல் வைஸ் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ், கான்ஸ்டியூஷனலைஸ் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ், கான்ஸ்டியூஷனல் வைஸ் ஜுடிஷியரி ப்ரிவிலேஜஸ். ஜுடிஷியல் பண்ணால் சில ஆர்டிகல்ஸ் இருக்கு, இந்த ஆர்டிகல்ஸ் ஹஸ் கிவன் பவர் ஃபார் ஜுடிஷியரி. இதை ஜுடிஷியரி ஒருத்தர் ஏட்டானா எவனும் கை வைக்க முடியாதான்னு அவன் ஒன்று சொல்லுவான். அதே மாதிரி பார்லிமெண்ட்ல ஒன்று இருக்கு, இவனை நான் தூக்கிட்டேன், வேலையை விட்டு தூக்கிட்டேன், இந்த இவனை இம்பீச் பண்ணி விட்டனா நீ வெளில கூட்டு போனாலும் இவனை கொண்டு வர முடியாது உள்ள. நான் ஒரு ஆளை வெளில தூக்கணும்னு வச்சுக்கோங்க, பார்லிமெண்ட்ல நான் ஐம் டேக்கிங் ஒன் பார்லிமெண்ட்ரி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் சம்படி, இட் கேனாட் பி ஆர்கியூட் இன் த கோர்ட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த மாதிரி பார்லிமெண்ட்ரி பவர்ஸ் வெர்சஸ் ஜுடிஷியல் பவர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? இன் கான்ஸ்டியூஷன்ல என்ன டிஃபைன் பண்ணிருக்கு, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் சம்திங் பை மீன்ஸ் ஆஃப் லா. கான்ஸ்டியூஷனல் வாட் ஆர் த திங்ஸ் டிஃபைன்ட். கான்ஸ்டியூஷனல்லே வந்து பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் வந்து ஜுடிஷியல் சுப்ரமசின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் என்ன இருக்குன்றது ஒரு முக்கியமான ஏரியா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா, மெயின்ஸுக்கும் சரி இந்த வருஷம் ப்ரிலிம்ஸுக்கும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபுனல் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் இருக்கு பாருங்க, அடிச்சு தூக்கிட்டாங்களா, சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஸ்வாஷ் தட் ஒன். ட்ரைபுனல்ன்றது என்னன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் ஃபைண்டிங் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல கோர்ட்டு இப்போ என்னன்னா கோர்ட்டுக்கு நிகரானது ஒன்று. அப்போ என்னன்னா கோர்ட்டுன்றது ஜுடிஷியரியில் வந்துட்டு இருக்க ஒரு ஃபங்க்ஷன், ட்ரைபுனல்ன்றது அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் வந்துட்டு இருக்கு பாரு. அப்போ என்னன்னா நான் உனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கோர்ட்டு போடுறேன் பாருன்னு அர்த்தம். இது எப்படி இருக்குன்னா, ஜுடிஷியரி நாளைக்கு நான் ஒரு பார்லிமெண்ட் போட்டுக்கிறேன் பாருன்ற மாதிரி இருக்கும். நாளைக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட் டிசைட் பண்ணுது, அதாவது ஜுடிஷியரி டிசைட் பண்ணுது, நான் ஒரு இன்னொரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியை கிரியேட் பண்ணிக்கிறேன் ஆல்டர்னேட்டிவ் டு யூனா, நீ என்ன பண்ணுவீங்க? அதுதாங்க நடக்குது. ஸோ அப்போ ஹவு கேர்ஃபுல்லி வி ஹவ் டு டீல் இட். அப்போ அந்த ட்ரைபுனல் இஸ் நாட் சம்திங் எக்ஸஸ், பட் ஸ்டில் ஹவு வி ஆர் ஹேண்ட்லிங் த ட்ரைபுனல்ஸ் ரிஃபார்ம்ஸ். ஸோ அந்த ட்ரைபுனல் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்டுங்கிறது ரொம்ப குரூஷியலானது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அதுக்கப்புறம் ஆன்டி டிஃபெக்ஷன். எலெக்ஷன் டைம்னு கிடையாது, எந்த டைம்ல வந்தாலுமே இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட்ன்றது செப்பரேட். ரிமெம்பர், இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் இஸ் த மோஸ்ட் ஈஸி. ரொம்ப இந்த ஆன்டி டிஃபெக்ஷன், டீலிமிட்டேஷன், ரிட் இருக்கு இல்லையா, இது மூணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் டாபிக்ஸ், ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா அது மூணுலையும் தப்பு பண்ணுவீங்க உள்ள போயிட்டு. இது ஒரு 2.5 பக்கம் இருக்கும், இது ஒரு 2.5 பக்கம் இருக்கும், அது ஒரு பக்கம் தான் இருக்கும், மொத்தமாவே 7 பக்கம் தான் இருக்கும் இது எல்லாமே சேர்த்தா. ஆனா இதுல எப்போதுமே என்ன பண்ணுவோம், யூஆர் மேக்கிங் த மிஸ்டேக்ஸ். இது மூணு நான் முன்னாடி திருப்பி சொல்லிட்டேன், இந்த இம்பார்ட்டன்டான அந்த ஃபர்ஸ்ட் 40 ஸ்லாட் இருக்கு பாருங்க, அதுல நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ரைட். ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷன், இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் அண்ட் பர்டிகுலர்லி திஸ் ஒன், ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக், ரைட். இந்த பாடிஸ் எல்லாம் பார்த்துங்க. நித்தி ஆயோக் இது என்ன கான்ஸ்டியூஷன் பாடியா, நான் கான்ஸ்டியூஷன் பாடியா, த்ரூ வாட் இட் மீன்ஸ், வாட் இஸ் இட்ஸ் பவர். மெயினா இது எதுக்காக இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, வாட் இஸ் த பவர் இட் இஸ் ஹேவிங். சில எக்ஸஸ் இருக்கலாமா, ரைட். பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் கொண்டுட்டு வருது, அந்த ஆக்டே தப்புன்ற மாதிரி ஒரு அனாலிசிஸ் நம்ம நித்தி ஆயோக் போடலாமா,
போடக்கூடாது அப்படிங்கிறது தான் அது. ஒரு பிரச்சனை கிரியேட் ஆச்சு, அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ் நம்ம வந்தோம். நித்திய யோக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் மைன்ஸ் சேஃப்டி. மைன்ஸ் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மைன்ஸ் சேஃப்டி. ரைட். நெக்ஸ்ட் ஒன் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட், நாட் கிரிட்னு சொல்லுவாங்க. ரைட். வாட் ஆர் த இன்டெலிஜென்ஸ் யூஸ்டு பை த வேரியஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இன் இந்தியா? என்னென்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன மாதிரி போர்ட்டல்ஸ் யூஸ் பண்ணுறோம், கிரிவான்ஸ் மெக்கானிசத்துக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம், அது ரொம்ப முக்கியமானது. அண்டர்ஸ்டாண்ட். சிபி கிராம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிபி கிராம்ஸ்ன்றது அதாவது என்னன்னா, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ஸை பற்றியும், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்கு இல்லையா, அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி காமனாக என்னென்ன பேசிக் இன்டெலிஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். நாட் கிரிட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ். நாட் கிரிட்னு சொல்லி இப்போ இந்த டெரர் அட்டாக்ஸோ இல்லை இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்குதுன்னா, ஹவு வி ஆர் கேதரிங் த இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது, ஹவு வி ஆர் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு பார்ட்டி ஒன்றுக்கும் இன்னொன்று ஷேர் பண்ணிப்போம். எங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் ரொம்ப குரூஷியல்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஏஜென்சிஸ் இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஏஜென்சிஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சினா இட் இன்க்ளூட் சிபிஐ, இன்கம் டேக்ஸ் எல்லாம் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. இது பண்ணுறப்ப தேர் வில் பி சம் எக்ஸஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணுறாங்க அப்படின்றப்ப வாட் இஸ் த ரோல் ஃபார் இட், ஹவு டு கண்ட்ரோல் இட், இல்லை அதுக்கு அகேன்ஸ்டான ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் என்ன பண்ணலாம். ஸோ அதுதான் கிரிவான்ஸ் ரிட்ரஸல் இருக்கு. அந்த கிரிவான்ஸ் ரிட்ரஸல் என்னென்ன போர்ட்டல்ஸ் இருக்கு இந்தியாவில், அது தனியாக பார்த்துங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த நாட் கிரிட்ன்றது இது எந்த இது மாதிரி நேஷனல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி. வில் ஹாவ் த கம்ப்ளீட் லொக்கேஷன் அபவுட் எவ்ரிபடி. எல்லா ஏஜென்சிஸோட டேட்டாவை அதில் இன்புட்டை போட்டு வச்சுருப்போம். அது ஒன்லி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஒரு குறிப்பிட்ட பீப்புள் தான் அதை கிளியர் பண்ணுறதுக்கே 4 லெவல் இருக்கு. ஈவன் தோ ஐ எம் ஹேவிங், என்னோட கிளியர் ஆகி வரதுக்கே 2 months ஆச்சு. இப்போ அந்த நாட் கிரிட்ல என்னோட பேரில் ஒரு இது உண்டு. ஐ எம் ஹேவிங் மை பாஸ்வேர்ட் ஐடி. அதில் நாட் கிரிட் ஒரு குறிப்பிட்ட ஆஃபீஸஸ்க்கு மட்டுமே நாட் கிரிட்ல ஐடி பாஸ்வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. வீல் ஹாவ் த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் எனிபடி எவ்ரிபடி, எங்கே இருக்காங்க என்னன்ற A to Z சொல்லுவோம். ரைட். என்டையர் இன்ஃபர்மேஷன்ஸ் எந்த ஏஜென்சி கொடுத்தாங்களும் கொடுப்பாங்க. அப்போ எதுக்காக இந்த இந்த நாட் கிரிட்டை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நாட் கிரிட் இஸ் சம்திங் லைக் எக்ஸஸ் டு யூ. ரைட். ஒரு பக்கம் டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரைட்ஸ்னு சொல்லி ஒரு டிபிஆர்னு ஒன்று வந்திருக்கு. அதில் ரைட் டு ஃபர்கட்னு சொல்கிறான். ரைட் டு ஃபர்கட்னு சொல்கிறான். போர்ட்டல்னா ரைட் டு போர்ட்டல்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் சிம் கார்டு வாங்குறதுக்கு என் தெருவில் கொடுத்த நம்பரை எப்படா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வாங்கி என் வீட்டுக்குள்ள போடுறீங்கன்னு கேட்பீங்க. சிம்பிள் தான். நீங்கள் உங்கள் தெருவில் போய் உங்கள் சிம் கார்டை கொடுக்குறதுக்கு, உங்கள் சிம் கார்டை வாங்குறதுக்கு உங்களோட ஆதார் கார்டை கொடுத்துருக்கீங்க. அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஆதார் கார்டை வச்சு, அந்த ஆதார் அட்டாச் ஆன ஃபோன் நம்பரை வச்சு, அந்த ஃபோனை வச்சு, உங்கள் பேனை வச்சு, அந்த பேனை வச்சு நீங்கள் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டாக்குமெண்ட்டை வச்சு, நீங்கள் டாக்குமெண்ட்டை வச்சு உங்கள் அக்கௌண்ட்டை வச்சு, உங்கள் அக்கௌண்ட்டில் என்னைக்கு வித்ட்ரா பண்ணி நான் கண்டுபிடிச்சிடும். அண்டர்ஸ்டாண்ட். முக்காவாசி கிரைமில் முக்காவாசி பிரச்சனை மாட்டுறதே ஃபோன் நம்பர்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. லோக்கலில் இருக்க பொட்டிக்கல்ல வாங்கின அந்த ஃப்ரீ சிம் இருக்கு இல்லையா, அதுதான் எல்லா வேலையும் பார்த்து வைக்கும். அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்னா, மை ஆர்குமெண்ட் வில் பி வெரி சிம்பிள். நான் ஒன்றை தான் கொடுத்தேன். ரைட். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என் வீட்டுக்கு எப்படி வந்துச்சு இந்த ஒரு நம்பரை கொடுத்ததுனால? அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அந்த நம்பர் நாங்கள் எடுத்துருக்கோம்ல, அந்த நம்பர் தான் நாட் கிரிட்ல இருக்கும். நாட் கிரிட் இஸ் சம்திங் லைக் ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்டைரக்ட்லி, தெரியக்கூடாது. அப்போ நான் இங்கே கொடுத்த நம்பரை வச்சு எப்படி என் பேங்க் அக்கௌண்ட் எடுத்தேன்? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரைட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நான் இவங்களுக்கு கொடுத்தேன்னா நான் டெலீட் பண்ணுன்னு சொன்னால் பண்ணிடணும். நீ நான் இப்போ இன்னைக்கு எல்லார் டேட்டாவையும் எல்லாரும் கையில் வச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டோம். தேவைன்னா தான் வந்து வரப்போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட். தேவைன்றப்ப தான் என்னென்னா, உங்கள் நம்பர் ஏதாவது ஒன்று இருக்கோ, இல்லை ஒரு பேர் இருக்கோ, இல்லை ஆதார் லிங்க்டு இருக்கோ. இப்போ ஆதார் லிங்க்டு ஒரு பக்கம் இருக்குது. அப்போ உங்கள் பேரோ ஏதோ வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த ஸ்பாட் அன்னைக்கு தேவைன்றதான் டக்குன்னு எடுத்து போட்டு, வி ஆர் ஹேவிங் LBS இருக்கும், டக்குன்னு எடுத்து நம்பரை போட்டால் உங்கள் லொக்கேஷன்லேருந்து எல்லாத்தையும் காட்டிடும். தேவைன்னா தான் நாங்கள் போகிறோம். ஆக்சுவலாக நான் எடுத்து கையில் வச்சுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இது வந்து தேவைன்னு போகிறப்ப அந்த டாக்குமெண்ட் இருக்கக்கூடாது. அதான் ரைட் டு ஃபர்கட். மறந்துடுங்க. நான் வந்து அதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானே லெட்டர் எழுதுகிற மாதிரி எழுதி என்னோட நம்பர் எங்கேயாவது லிங்க் ஆகிருந்தால் டெலிட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அந்த ரைட்ஸை கொடுக்கணும்னு சொல்லி தான் அந்த டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸில் உங்களுக்கு வருது. அண்டர்ஸ்டாண்ட்.
இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நான் எனி டைம் நான் உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் பேங்க் பேலன்ஸ் வரைக்கும் நான் பார்ப்பேன். சிம்பிள் ஃபோன் நம்பர் கேன் டேக் யூ டு த, நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி எங்கே ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு 10 நிமிஷம் சொல்லிடலாம் உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஃபாரினர்ஸ் ட்ரைபுனல். வாட் இஸ் ஃபாரினர்ஸ் ட்ரைபுனல்? நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரியேட். பியூரோ ஆஃப் போர்ட் செக்யூரிட்டி. லடாக் அண்ட் 6th ஷெட்யூல். ஃபார்ம் 7. ஃபார்ம் 7. ஃபார்ம் 7 என்னன்னு பாருங்க. ஃபார்ம் FORM ஃபார்ம் 7. சார்லாம் படிக்கிறீங்களா? சார்னு கேள்விப்பட்டீங்களா? வாட் இஸ் தட் சார்? This is also something related to that form 7. Elections. Right? Renaming of states. States renaming. Census in India. Census எடுக்கிறதுக்கு constitutional rights இருக்கா? If it is so, where? Right? Somebody should not be discriminated in the name of caste, community, religion, sex போட்டு ஒரு ஆர்டிகல் இருக்கு. அப்போ நான் ஸ்டேட்டஸ் எக்கனாமிக் சென்ஸ் அண்ட் காஸ்ட் சென்ஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம். டேட்டா தானே எடுக்கிறேன். டிஸ்கிரிமினேட் தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. டேட்டா எடுக்கணும் இல்லையா? ஸோ திஸ் சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் கம். அதுக்கு தான் நான் அந்த சென்சஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்க்க சொல்கிறேன். லாஸ்ட் சென்சஸ் என்னென்னா, ஏன்னா ஒரு சென்சஸில் ஒரு பிரேக் வந்துட்டு வரும். ரெண்டாவது என்னன்னா, சென்சஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர், இப்போ கேட்குறப்ப கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் இந்தியா இருக்கு இல்லையா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் இந்தியா அது எந்த ஏஜென்சி கொடுக்குது அப்படிங்கிற அந்த ஏஜென்சின்றதை திருப்பி ஒரு செகண்ட் டேர்ம் ஆஃப் யூபிஎஸ்சி வருது. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இதை மறந்து இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார் கொடுக்குறான்னு கொஸ்டின் வராது. அது ரொம்ப ரேராக இருந்துச்சு. இப்போ 3 கொஸ்டின்ஸ் ஜென்ரலாகவே கரண்ட் அஃபேர்ஸில் வருது. அண்டர்ஸ்டாண்ட்? சிபிஐ, டபிள்யூபிஐன்னு பார்க்குறீங்களா? எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா? அதில் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இந்த ஆர்கனைசேஷன் கொடுக்குது, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இது கொடுக்குது அப்படின்னு சொல்கிற கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸாக ஸ்டாப் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் 4 இயர்ஸ் முன்னாடி. இந்த வருஷத்துல இந்த ட்ரெண்ட் திருப்பி அகைன் ஆரம்பிக்கும். ஏன்னா நவ் ஆர் ஆல்வேஸ் வேலிடேட்டிங் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா கொடுக்குறப்ப அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலையபிளாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் வி ஆர் கோயிங் ஹெட் வித் தட் ஒன். ஏன்னா நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பாலிசிஸ் எடுத்தாலுமே த பேஸ் இஸ் டேட்டா. இப்போ இந்த பீரியட் ஆஃப் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி ஒரு வாஸ்ட் சென்சஸோ இந்த மாதிரி வாஸ்ட் டேட்டாவோட சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப அதிகமாக போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமேட்டு எந்த ஏஜென்சி எடுக்க போதோ அந்த ஏஜென்சி இந்த சில டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் யூஸ்வலாக கோர்ட்டு கொண்டு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. யூ கான் டேக் ஏ கோர்ட். இன்ஃபேன்ட் மார்டல் ரேட்டை வந்து ஒருத்தவங்க மார்க் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஆர்கியூ பண்ண முடியாது. நீங்கள் ரைட்ஸ் கேட்குறீங்கல்ல, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள்லாம் பண்ணால் ஒரு ஸ்டேட் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்து ஸ்டேட்டில் ஐஎம்ஆர் இவ்வளோ இருக்குது, உங்கள் ஸ்டேட்டில் இவ்வளோ ஐஎம்ஆர் இருக்குது, நான் ஹெல்த் மினிஸ்டர் மேலே கோர்ட்டு கேஸ் போடுறேன் என்ன ஒன்று கேட்கலாம் இல்லையா? ஆக்சுவலாக போக முடியாது. காரணம் என்னன்னா, நம்ம கூட எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் ஒரு பேக்கப் இல்லாமல் வச்சுருக்கோம். இட்ஸ் அ ட்ரிக் ஆக்சுவலி. ஐ திங்க் ஒரு மலையாள மூவி பார்த்தேன். ரைட், ஒரு வீட்டுக்கு திருட போனவன் வந்து பிடபிள்யூடி மினிஸ்டரே கூட்டு வந்து கோர்ட்டில் நிறுத்துவான். கேஷுவல் நடந்து போயிட்டு இருப்பான். கேஷுவல் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பள்ளம் இருக்கும் ரோட்டில். ஒரு நாய் ஏதோ ஒருத்தர் சொல்லி எகிரி குதிச்சிருவான். குதிச்ச உடனே அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு திருட வந்துட்டான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் அந்த கேஸ் அப்படி ஆரம்பிக்கும். அவன் கடைசி என்ன பண்ணுவான், சென்ட்ரல் மினிஸ்டர் ரோடுன்ற டிராஃபிக் இருக்கல, அவனை கூட்டு வந்து நிறுத்துக்குவான் பாரு இது கோர்ட்டில். அந்த ஆள் வந்து ரோடை குழியாக போட்டதுனால தான் நான் எகிரி குதிச்சேன், நான் எகிரி குதிச்சதுனால தான் என் கேஸ் போச்சு, அதனால ரைட் டு டிக்னிட்டின்னு கொண்டு போவோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி இருக்கும் அது.
ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு போனால் கோர்ட்டில் சில இதெல்லாம் கொண்டு போய் ஆர்கியூ பண்ண முடியாதனால தான் இன்னி வரைக்கும் கிடையாது. பட் இப்போ அப்படி கிடையாது. ஐ எம் ஹேவிங் எ பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், பர்ஃபெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் அகெயின் ஐம் கெட்டிங் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதனால தான் சொன்னேன், சிபிஐ, டபிள்யூபிஐ, யார் என்ன என்ன ஈவன் ஒரு எம்எஸ்பி, ரைட், இதெல்லாம் முன்னாடி ஒரு ட்ரெண்டாக இருந்துச்சு. 2013 நினைக்கிறேன். 13க்கு அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. 13க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக இருந்துச்சு, ரைட். இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கொஸ்டின் ஸ்டாப் பண்ணாங்க. லாஸ்ட் 4 years ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அகெயின் வில் கெட் இட், ரைட். தென் எஃப்சிஆர், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், ரைட். ஸோ ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறப்ப இல் ஆட் த கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாஸ். பட் ஸ்டாட்டிக் பாயிண்ட்ல திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். நான் இது வரைக்கும் சொன்னேன் இல்லையா, பார்லிமெண்ட்டோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸோ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இங்கே கொடுங்க. இதில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதில் லக்ஷ்மிகாந்தின் தாண்டின புக்ஸை கையில் எடுங்க. நான் திருப்பி சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் வச்சிருக்க சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸோ பார்லிமெண்ட்டோ இதெல்லாம் வந்து உங்கள் புக்குக்கு பத்தாது. அதை தாண்டி கொஞ்சம் படிக்கும். தாண்டி படிக்கணும்னா கரண்ட் ரிலேட்டடாக சேர்த்து படித்தாலும் பரவாயில்ல தான். இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு அனலைஸ் பண்ணி ஏதாவது மெட்டீரியல் வாங்கி படித்தாலும் அவ்வளோதான். பட் கோ சம்திங் மோர் தென் திஸ் பர்டிகுலர் டாபிக். இஸ் இட் ஃபைன்? எஸ். ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாலிட்டியில் எப்போதுமே வந்து இந்த செலக்டட் ஏரியாஸ்லேயே வந்து பாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. பாலிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் தப்பு. பாலிட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றது தான் பெரிய தப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச் எல்லா லெசனையும் முடிச்சிருப்பீங்க இல்லையா, ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா, கம்ப்ளீட்டாக கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சா, ஒரு ஸ்ட்ரெச் முடிஞ்சிருச்சா அப்படின்றப்ப இந்த பாலிட்டி எடுத்து ரிவைஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. திருப்பி நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்து வச்சுக்கிட்டு அட்டை படிக்கிறேன்னு படித்து வேஸ்ட் பண்ணாதீங்க டைம். திருப்பி எடுத்து நான் எல்லாத்தையும் நான் ரீகலெக்ட் பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க. பண்ண உங்களுக்கு பயம் அதிகமாகிட்டே போகும். ஐயோ இதெல்லாம் ஒரு காலத்தில் நான் இதில் ஒரு பெரிய பிஸ்துன்னு நினச்சிட்டு இருந்தேனே, எனக்கு ஒன்றுமே ஞாபகம் வரமாட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயம் வர என்ன பண்ணுவீங்க, அதே 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 சாப்டரை இன்னும் 2 கலரை சேர்த்து கோடு போடுவீங்க. அதான் நடக்கும். அந்த சாப்டரே எக்ஸாமுக்கு வராது. சொல்றது புரியுது? ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும், பர்டிகுலராக பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, திருப்பி கோடு போடுறதுனால யூஸ் ஆகுறதே கிடையாது, ரைட். வச்சிருக்க ஒரு புக்கில், அதாவது என்னன்னா அந்த புக்கிலே அந்த கொஸ்டினே கிடையாது, அந்த ஆன்சரும் கிடையாது. நான் கோடு போட்டால் அந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் எனக்கு புக்கில் வராது. அப்போ நான் பாலிட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னா, இது வரைக்கும் பாலிட்டியில் என்ன கிளாஸில் கவனிச்சிங்களோ அதுவே போதும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஆனால் அதோட ஒரு முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். பாலிட்டி எக்ஸாம் உள்ளே போகிறதுக்குள்ள ஒரு 2000 கொஸ்டின் சால்வ் பண்ணிடணும் பாலிட்டியில் மட்டும். படிக்கிறது ஸ்டாப் பண்ணிடுங்க. பாலிட்டியை படிக்காமல் இருக்கிறது நிறைய இருக்கணும். எக்கனாமிக்ஸ்லாம் இருக்குல்ல, எக்கனாமிக்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுந்து ட்ரையல் தான் காட்டியிருக்காங்க. எக்கனாமிக்ஸே முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. எக்கனாமிக்ஸே இருக்குது, ரைட். எக்கனாமிக்ஸ் தான் புதுசாக இருக்க போகுது. பாலிட்டி அப்படி கிடையாது. படிச்சுக்கிட்டே இருக்காதிங்க உட்காந்து. ஃபர்ஸ்ட் நாள் வந்த அன்னைக்கு முத நாள் கடையில் போய் வாங்கின புக்கு லக்ஷ்மிகாந்த் தானே. யூபிஎஸ்சி படிக்க போறேன்னு இன்னி வரைக்கும் உங்க வீட்டில் எல்லாம் நம்புறதே நீங்க அந்த லக்ஷ்மிகாந்த் காட்டி தானே காட்டுறீங்க. காட்டுறேன் பாரு அப்படின்னு. இதுதான் வந்து வீட்லயே சொல்லியிருப்பீங்களே, கான்ஸ்டியூஷன் கேள்விப்பட்டிருக்கியா, இது வரைக்கும் நீ காத்துட்டு கூட மாட்டேல்ல. கான்ஸ்டியூஷன் ஒரு புக் இருக்கு தெரியுமா, அந்த கான்ஸ்டியூஷன் படி என்ன சொல்லுது தெரியுமான்னு வீட்டுல சாம்பார்ல உப்பு போடலாம் கூட கான்ஸ்டியூஷன் எடுத்திருப்பீங்க. அப்படித்தானே ஆரம்பிச்சிருப்பீங்களே கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட், ரைட். அந்த கான்ஸ்டியூஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நீங்க பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமா யூபிஎஸ்சினாலே கான்ஸ்டியூஷன் தான், யூபிஎஸ்சினாலே பாலிட்டி தான் நினைச்சு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இவ்வளோ நாள் 6 மாசத்துல பார்த்து புரியாதா இன்னொரு 10 நாள் சேர்த்து பார்த்தா புரிஞ்சிட போது கிடையாது. அப்ப நமக்கு பிரச்சனை அங்க என்ன, புக்கில் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை அந்த புக்கை நமக்கு படிக்க தெரியலன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ வாட் யூ கேன் டூ, எஸ். ஸோ என்ன ப்ராப்ளம்னா, அதுல திருப்பி 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 எடுத்து 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 கலர் கலரா கோடு போட்டாலும் தெர் இஸ் நோ யூஸ், ரைட். அதுல எந்த யூஸுமே கிடையாது, ரைட். ஒரு எக்கனாமிக்ஸோ இல்லை ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்கோ இந்த மாதிரி ஏரியாஸ் வந்து நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், ஒரே வழின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னு, ரைட். அதே மாதிரி திருப்பியும் அதே தான் சொல்கிறேன். ஒரு 2 மணி நேரம் எடுத்து வச்சுக்கிட்டு, ரைட், ஒரு 2 hours எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணி பார்க்குறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் டோட்டலாக வேஸ்ட், ரைட். கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைமர் போட்டுக்காதீங்க. டைமர் போட்டுட்டு ஒரு கோடிங் ஷீட் எடுத்து போட்டுட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. சிசாட்டுக்கு அது பண்ணுங்க. சிசாட் ஷுட் பி சால்வ் வித் டைமர். 2 hours-னா 2 hours தான். ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறோம், 2 hours சால்வ் பண்ணுறோம்னா சால்வ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஜிஎஸ்க்குலாம் அப்படிலாம் பண்ணாதீங்க. ஜிஎஸ்ல 40 நிமிஷத்துக்கு மேலே வேலையே கிடையாது அந்த கொஸ்டின் பேப்பரில்.
அங்கே டைமருக்கு ஒரு பர்பஸும் இருக்காது உங்களுக்கு. உள்ளே போன 30 மினிட்ஸ்ல தெரிஞ்சு போயிடும் இருக்கோமா இல்லையா கேம்லன்னு. அண்டர்ஸ்டாண்ட்? அதனால அங்கே போய் டைமுக்கு வந்து நம்ம டைமுக்குள்ளே கொஸ்டினை முடிக்க முடியுமா முடிக்க முடியாதான்ற ப்ராப்ளம்லாம் அங்கே வராது. ஸோ அதனால கொஸ்டின் பேப்பராக எடுத்து வச்சுட்டு சால்வ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணால் சிலதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் சால்வ்ல கற்றுக்கணும். அது எதுன்னா முக்கியமாக பாலிட்டி தான். ஸோ பாலிட்டி புக்கை திருப்பி எடுத்து வச்சு லக்ஷ்மிகாந்தை திருப்பி திருப்பி கோடு போட்டாலும் ஒரு யூஸும் கிடையாது. 6 மாசமா அது எப்படி யூஸ் இல்லாமல் போச்சோ அது அடுத்த 15 நாள் அப்படி யூஸ் இல்லாமல் தான் போயிடும். அதுக்கு பதிலாக ஒரு 1000 2000 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணும். எவ்வளோக்குள்ள அதிகமாக பாலிட்டியில் கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள அதிகமாக உங்களுக்கு கன்வர்ஷன் ரொம்ப அதிகமாக ஈஸியாக இருக்கும். ரைட்? மற்ற சப்ஜெக்ட்லாம் நான் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். மற்ற சப்ஜெக்ட்லாம் நீங்கள் படித்தா போதும். பாலிட்டி ஒன்லி பாலிட்டியை சால்வ் பண்ணால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ரைட்? அதுக்காக ஒரு 100 சயின்ஸ் கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு சால்வ் பண்ணிட்டு கிடக்காதீங்க. அதெல்லாம் யூஸ் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். மற்ற டாபிக்ஸில் எல்லாத்துலேயும் தெரியாதுன்னு இருக்கும். எக்கனாமிக்ஸ்லாம் இதில் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தப்பாகும். இந்த ஒரு புக்கு, ஏன்னா இந்த புக்கை தான் முதல் நாள் தூக்கிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? வெரி ஃபர்ஸ்ட் டே வென் யூ என்டர் த ஃபீல்ட் அந்த புக்கை தான் தூக்கிட்டு வந்திருப்பீங்க கையில். ஃபஸ்ட்டு புக்கு அதான் வாங்கியிருப்பீங்க. இன்னை வரைக்கும் அந்த புக்கு தான் பாலிட்டின்னு நினச்சி நம்பிட்டு இருக்கீங்க இல்லையா? அதானே இந்தியன் பாலிட்டின்னா லக்ஷ்மிகாந்த் புக்குன்னு தான் நம்பி இருக்கீங்க இல்லையா? ஓகே. அதனால தான் அந்த புக்கை மட்டும் பார்த்துட்டு உள்ள போனால் பத்தாது. சால்வ் சோ மெனி கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், கரண்ட் அஃபேர்ஸோட கனெக்ட் பண்ணி படிக்க கற்றுங்க. இது தனியான்னு வச்சுட்டு இருக்காதீங்க. ஷுட் கனெக்ட் போத் த டுகெதர். ஓகே. ஸோ இன்னும் என்ன மீதி இருக்குது? எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் டெக் வேணாம் உங்களுக்கு? ஓகே. எக்கனாமிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்கா? ஓகே. எக்கனாமிக்ஸ் இருக்குது, சயின்ஸ் அண்ட் டெக் இருக்குது. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல ஐ வில் மேட்ச் இட். நான் என்ன புக்ஸில் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்க்குறேன், பார்த்து ஐ வில் மேட்ச் அக்கார்டிங்லி. ரைட்? ஓகே. தேங்க்யூ. என்னாச்சு சார்? சார் சார் தம்பி கீழே கீழே கொண்டு போய் ஹாய், குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? அதனால தான் கேட்டுக்கிட்டேன் முன்னாடியே. ஏன்னா இல்லைன்னா மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே, ஐயோ நான் சாப்பிடல, இதுக்கே நீ வேற வந்துட்டேன்னு சொல்லுவீங்க. அதனால் உன் மைண்டு எனக்கு தெரியும்ல. ஜஸ்ட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போயிடுறேன். நான் சாப்பிட்டு வந்துட்டேன், அதனால் நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஒன்று, நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிரம்மாஸ்திரா ப்ரோக்ராமை இந்த ஃப்ளோரில் இல்லாமல் 3rd ஃப்ளோரில் மாற்றிடலாம். ஓகே? ஏன்னா அவ்வளோ பேர் தான் வரீங்க இல்லையா? 2 விஷயம் நல்லது நடக்கும்ல. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இத்தனை லைட்டு போட தேவையில்லை, இத்தனை ஏசி போட தேவையில்லை. காம்பேக்டாக இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ரீச் நல்லாயிருக்கும். கரெக்டாக? அதில் இன்றைக்கி எத்தனை பேர் வரீங்களோ அதை மட்டும் ஒரு லிஸ்ட் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அவனை மட்டும் அலோவ் பண்ணி மிச்சம் அலோவ் பண்ணாதேன்ட்டேன். ஏன்னா அடுத்த பேட்ச் வேறு புது பேட்ச் வந்துருச்சுல, அவனையும் நம்ம உட்கார வைக்கலாம். என்ன சொல்கிறீங்க? எதுக்கு தேவையில்லாமல் அந்த ஒரு பெரிய ஹாலை வேஸ்ட் பண்ணிவிட்டு. அதனால் பிரம்மாஸ்திர ப்ரோக்ராமை நம்ம அந்த ஹாலுக்கு மாற்றிடுவோம். கரெக்டு தானே? யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன். அதான் யூட்டிலைசேஷன் மறுபடியும் வருது. ஏன்னா ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி ரிசோர்ஸஸ் வி ஹவ் ஸ்டடிட் இன் எக்கனாமிக்ஸ், வி வில் இம்ப்ளிமெண்ட் இட். ஓகே. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அந்த கொஷின் பேப்பர்ஸ் நிறைய சால்வ் பண்ணுறதுக்கு வந்து சார் கூட சொன்னார் உங்களுக்கு. இப்போ நாங்கள் ஒரு 50 நாள் கையில் எடுத்துருக்குது, 50-60 நாள் கையில் எடுத்துருக்குது என்னென்னா, உங்களை ஓரியன்ட் பண்ணுறோம் நம்ம வந்து. அதாவது சிவில் சர்வீஸ் இந்த மாதிரியான மைண்ட் செட்டை கொண்டு வரோம். இதில் டைரெக்டாக கொஸ்டின் வருமா அப்படின்னா, வருமா வராதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ பாஸ் பண்ண போகிறது இந்த 60 நாள் ஓரியன்டேஷன் வச்சு தான். இது வந்து சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கான ஒரு செஷன் கிடையாது, ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரதுக்கான செஷன். ஒரு 10 வருஷத்தோடைய 15 வருஷத்தோடைய எக்ஸ்பீரியன்ஸை உனக்கு ஒரு 60 நாளைக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. ஒருத்தன் 5 அட்டம்ப்டில் 10 அட்டம்ப்டில் கற்றுக்கிட்ட விஷயத்தை ஒரு 3 மணி நேரத்தில் சொல்லி கொடுத்துட்டு போகணும். அவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு சின்ன மீனிங் இருக்கும். ஓகேயா? அதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ புத்திசாலி. நீ அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு போன அப்படின்னா, என்னடா அது இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு, ஒன்றும் கொஸ்டின் வரலையே அப்படின்னு நினச்சேன்னா வேஸ்ட்டு. ஓகே.
இல்லாமல் பட்டு பட்டு திருந்தினது, பட்டு பட்டு கற்றுக்கிட்ட விஷயங்கள். அதைத்தான் வந்து ஒவ்வொருத்தவங்களும் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஏற்கனவே இந்த முறை சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை எழுதி பாஸ் பண்ண ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கொஞ்சம் வித்தியாசமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அருண் பாண்டியன் ஒரு டாக்டர், அவன் டாக்டர் இப்போ கலெக்டர் ஆகிருக்கான்ல, தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ டியூஸ்டேலேருந்து அருண் பாண்டியன் உள்ள இறக்குறேன் ஒரு வாரத்துக்கு. அதுக்கு அடுத்த வாரம் வந்து இன்னொரு டாப்பர், எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து முத்தரசி. இந்த மாதிரி சர்வீஸ் வாங்கினவங்களா வந்து வார வாரம் வந்து நான் என்ன பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறதுல. ப்ரிலிம்ஸ்க்கு நான் என்ன பண்ணேன், 30 நாளைக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், 50 நாளைக்கு முன்னாடி நான் இருந்தால் என்ன பண்ணுவேன். ஓகே, இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிங்கன்னா யூ லேர்ன் லாட். பிகாஸ் இப்போ நீங்கள் பிரபாட்டிலேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு இருக்கீங்க, சபரிஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு இருக்கீங்க, சதிகலவேண்டிருந்து ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ஆதித்யாட்டிருந்து ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஆதித்யா இன்னும் வரலைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிரம்மாஸ்திராவுக்கு வரல இல்லையா? அநேகமாக இந்த வாரம் அவங்களும் வருவாங்க. இதுக்கு இடையில் நான் என்ன பொறுத்தளவில் ஐ எம் ஏ பர்சன் ஹூ வில் யூட்டிலைஸ் ஈவன் ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் ஹீ இஸ் ஹேவிங் சம் குட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஐ வில் யூஸ் ஹிம். சரவணன் ஒரு பையனை பேருக்கிறேன், உங்கள் கூட அவனும் எக்ஸாம் எழுத போகிறான். ஹி ஹஸ் நாட் இட் கிளியர்ட் திஸ் ப்ரிலிம்ஸ், பட் ஐ எம் ஷூர் டெஃபினெட்லி வில் கெட் இன் டு சர்வீஸ். பார்டரில் 1/2 மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்கில் மிஸ் பண்ணிகிட்டு இருக்க பையன். உனக்கு தெரியுமா அவனை? அப்படி இப்படின்ற கேள்விப்பட்டிருக்கியா? ஆ, அவன் ஒரு 3 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கான். சரியா? வெரி சின்சியர், வெரி ஹார்ட் ஒர்க்கிங் கை. கிளாஸ்லேயே வேறு லெவலில் இருப்பான். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ரொம்ப எதிர்பார்த்தேன், மிஸ் ஆச்சு. பாலிட்டி டிஸ்கஷன்லாம் வந்துட மாட்டான் இந்த பையன். ஸ்டூடெண்ட்டு ஒரே ஒரு செஷன் வந்து அவன் நிறையா ஒர்க் பண்ணி வச்சுருந்தான். எப்படி படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி நான் மென்டாரிங் பண்ணுறப்ப அவன் அதை காமிச்சான். இப்போ நேஷா அருண் வந்து இஸ் ஹேவிங் எ வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு 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 ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு சில விஷயங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அது இப்போ தான் அது வந்து ரியலைஸ் பண்ணி இஸ் டூயிங் தட். இது முன்னாடியே பண்ணிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள், பட் ப்ராப்ளம் இஸ் என்னென்னா ஃபோக்கஸ் இருக்குது, பட் எங்கே பண்ணணும் எதில் பண்ணணும்னு தெரியாமல் விட்டுருச்சு. இப்போ இவன் சரவணன் வந்து பார்த்தா சூப்பராக பண்ணி வச்சுருந்தான். ஒரு ப்ரெசன்டேஷன் காமிச்சான், சார் திஸ் இஸ் ஹவ் ஐ எம் ப்ரிப்பேரிங் அப்படின்னு. உனக்கு மென்டாரிங்கும் தேவையில்லாட, நீ கரெக்டாக போயிட்டு இருக்க, நீ அப்படியே போ. இன்ஃபேக்ட் நீ இப்போ வச்சிருக்க விஷயத்தை தயவு செய்து இப்போ இருக்கிற எல்லா பசங்களுக்கும் சொல்கிறா அப்படின்னு. இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கான், அவன் வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 300 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருப்பான். அவன் அந்த ப்ரெசன்டேஷன் அவன் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு கொடுக்குறதுக்கு 200 மணி நேரமாவது மினிமம் ஒர்க் பண்ணால் தான் அவ்வளோ விஷயத்தை கற்றுக்கிட்ட முடியும். ப்ரிலிம்ஸ் கொஸ்டினை அனலைஸ் பண்ணதுக்கு 200 ஹவர்ஸ் மினிமம் ஒர்க் பண்ணியிருப்பான். அதை உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் சொல்லித்தர சொல்லியிருக்கேன். அது வேஸ்ட் ஆகக்கூடாது, கரெக்டாக இல்லையா? அது அவனுக்கு மட்டும் யூஸ் ஆகக்கூடாது, எல்லாருக்கும் யூஸ் ஆகிற லெவல் பண்ணுறான்னு. அநேகமாக அது ஆக்சுவலாக இன்றைக்கே பண்ணிடலாமான்னு பார்த்தேன். மதியத்துக்கு மேலே இந்த செஷன் முடிச்சோன்னே அந்த செஷன் போட்டுடலாமான்னு பார்த்தேன். இன்ஃபேக்ட் அதை நான் இப்போ அவன்கிட்ட பேசுகிறேன். இஃப் இஸ் அவைலபிள் டுமாரோ அப்படின்னா நீங்கள் வந்து மதியத்துக்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸ் வருவீங்க. சத்தியக்கிழமையோட கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல. நாளைக்கு என்ன கிழமை? நாளைக்கு ஃப்ரைடேவா? என்ன நாள்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓகே, இன்றைக்கி வியாழக்கிழமை தானா? ம், ஓகே. இப்போ நாளைக்கு வேணாலும் இறக்கிடலாமே. அப்போ சயின்ஸ் அண்ட் டெக் எத்தனை மணிக்கு? 10:30 to 1:30. ஓகே. ஹிஸ்ட்ரி வந்து 2:30 to 5:30. ஓகே, ஏன்னா நீங்கள் சம்கே பேட்ச், அதனால் வேறு வழி இல்லை. அப்போனா நம்ம காலையில் மட்டும்தான் டைம் இருக்குது. அது இல்லாமல் சாட்டர்டே சண்டே இருக்குது. சாட்டர்டே சண்டே வேணால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி காலையில் சாட்டர்டே மார்னிங் வந்துடுறீங்களா? ஓ, காலையில் இது சம்கே பேட்ச்க்கா? நியாயம் 1 2க்கு தான் என்வரான்மெண்ட் முடிச்சிட்டோமே. ஜியாகிரஃபியோடு சேர்த்து என்விரான்மெண்ட் எடுத்திருக்கேன்ப்பா. இங்கே இவர் என்ன சத்யா சார் என்ன எடுத்தார் அப்புறம்? அப்போ ஆதித்யா எடுக்கிற என்விரான்மெண்ட் போய் அட்டன் பண்ணுறீங்களா எல்லாரும்? ஓ, ஓகே. என்விரான்மெண்ட்டை எக்ஸ்க்ளூசிவாக எடுயான்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். பசங்கிட்ட வந்து ஜியாகிரஃபி எவ்வளோ என்விரான்மெண்ட்டை கொண்டு போனேன்னா அவன் என்விரான்மெண்ட்டை எடுக்கலேன்னு நினைப்பான். இது பாரு, ஜியாகிரஃபி முடிச்சிட்டேன், நாளையிலேருந்து என்விரான்மெண்ட் அப்படி சொல்லி எடு.
இது இன்னைக்கு என்விரான்மெண்ட் செஷன் 1, என்விரான்மெண்ட் செஷன் 2 அப்படி போட்டு எடுத்தேன்னா உனக்கு புரியும். நீ இது வந்து இந்த டாபிக் ஜியாகிரஃபி, இந்த டாபிக் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே நாளில் கம்பைண்டாக கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். பட் கேட்கல. ஆனால் இப்போ மறுபடியும் இப்போ என்விரான்மெண்ட் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தப்பு இல்லை. ஒரு கிளாரிட்டிக்காக நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நத்திங் ராங் இன் தட். ஆனால் இப்போ நமக்கு ஒரு சில விஷயம் அஃபெக்ட் ஆகுது. பட் எனிவே இந்த வாரத்தோட முடியுதுன்னு நினைக்கிறேன்ல. நெக்ஸ்ட் வீக் உடையா இந்த வாரத்தோட முடியுதா? வர வாரத்தோட முடிஞ்சிடும். ஓகே, டன். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வி ஹேவ் லாட் ஆஃப் டைம். ஸோ அடுத்த வாரம் அருண் பாண்டியன் இருக்கார், சரவணன் இருக்கார், முத்தரசி இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த மாதிரி இந்த முறை சர்வீஸ் வாங்கின பசங்களில் ஒரு 6-7 பேர் நான் கூப்பிட்ருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, தென் இன்னையிலேருந்து வந்து ஒரு பாட்காஸ்ட்டும் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 239 பேரில் ஒரு 100 பேரோட ஸ்ட்ராட்டஜி வந்து டெய்லி வந்து இன்றைக்கி மட்டுமே 7 பேர் கூட எனக்கு இன்டர்வியூ இருக்குது. இப்போ 11 o'clock இப்போ ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங். ஸோ அக்ராஸ் இந்தியாவில் ஆன்லைன் மூலமாக பாட்காஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் டு பி ஆஸ்ட், you can also convey to me. I'll ask on behalf of you. All 239 toppers may வந்து they are going to give us interview. Their journey வந்து மை சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு டைட்டிலில் எபிசோடு 1, 2, 3, 4ன்னு 239 எபிசோடு வரப்போகுது. ஓகே, சரியா? போட்டுருந்தேன் 239 பேரோட ஸ்டோரி இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன்ல. அதாவது 239 பேருக்கும் இது போட்டிருக்கேன், போட்டுக்கிட்டே வரேன். எதை போட்டுக்கிட்டு இருக்கேன்? மார்க் இன்டர்வியூ போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சென்னையில் நிறைய பேர் வந்து 200 பேர்லாம் ரிசல்ட் கிளைம் பண்ணவங்க இருக்காங்க, 150 கிளைம் பண்ணவங்க இருக்காங்க. இது வரைக்கும் ஒருத்தவங்க கூட போடல, ஒருத்தவங்களோட ஃபோட்டோஸ் கூட போடல, இமேஜ் கூட போடல. ஏன்னா போட முடியாது, ஏன்னா பொய்யா சொல்லியிருக்காங்க, நம்பர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து போட்டது எல்லாமே வந்து உண்மைன்றதுனால எல்லாத்தையும் வித் எவிடன்ஸோடு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பாட்காஸ்ட்டும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு சில டாப்பர்ஸ்டேனாலும் நீங்கள் கேள்வி கேட்கலாம், உங்கள் சார்பாக நான் கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே பாட்காஸ்ட் வர்றீங்க யாராவது, சார் டுடே ஐ வில் கம் அஸ் அன் ஆங்கர் மாடரேட்டர், ப்ளீஸ் கம். எனக்கு ஒரு நாள் மிச்சம் டைமு. உங்களை நான் நீங்கள் போய் யூ கேன் ஜஸ்ட் டாக் டு தம், யூ கேன் இன்டர்வியூ. ஓகே, ஆன் பிஹாஃப் ஆஃப் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஐ வில் எங்கேஜ் யூ. பட் எல்லாமே நார்த் இந்தியன்ஸு குவாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறது ரொம்ப நல்ல குவாலிட்டியாக கேட்கணும், சரியா? ஸோ ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் நீ ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட ஐ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட், தென் ஐ வில் பர்மிட் யூ, யூ கேன் டாக் டு தம். ஃபைன். அது வந்து டவுட்டாகவே கேட்டுறேன், எல்லா டவுட்டையும் டைரெக்டாக வெண்டையை கூட கேட்டுக்கலாம்ல. ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி யூ கேன் ஆஸ்க். ஓகே, இது ஒன்று. உங்களையும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக ஒரு டாப்பர்ஸ்ட்டை ஒரு இன்டர்வியூ பண்ண வைக்கலாம்னு யோசிச்சேன் நான், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வர வைக்கிறதுக்காக. ஃபைன், இது ஒன்றா. வேறு என்ன? அந்த ஒரு 1 ஹவர்னால ஒன்றும் ப்ரிப்பரேஷனாக கெட்டு போயிடாது, நத்திங் டு வரி. ஏன்னா 1 மணி நேரம் தானே ஒரு டாப்பர் இன்டர்வியூ பண்ணுறது. இன்றைக்கி நான் 6-7 பேரை பண்ணுறேன், 7 மணி நேரம். இப்போ 11 o'clock ஆரம்பிச்சுன்னா போயிட்டே இருக்கும். ஓகே, தென் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சினேன். இந்த சண்டே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுக்கு எல்லாருமே வரதில்லை. எப்படி பிரம்மாஸ்திரா ப்ரோக்ராமுக்கு வர்றீங்களோ சம்கியாவுக்கு இன்னும் அசைன் பண்ணலையா? அப்படியா? நான் இன்றைக்கி பண்ண சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி நான் பண்ண சொல்கிறேன். வேறு ஏதாவது ஃபீட்பேக் உங்கள் சைட்லேருந்து இன்ஸ்டிடியூட் சைடில் ஏதாவது தேவைன்னா, நல்ல வேலை இப்போ சொன்னீங்க. நீங்கள் உங்களுக்கு இன்னும் மென்டாரிங்காக ஆரம்பிங்களா? அதெல்லாம் போகுது இல்லை, இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப் உங்களுக்கு போயிட்டுருக்கு. உங்களுக்கு தனி மென்டர்லாம் ஒதுக்கியாச்சு, அதெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த சண்டே அன்னைக்கு வந்து வரக்கூடிய மென்டர்ஷிப் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வரல. நியாயம் 1 and 2க்கு வரலையா? ஏப்பா, அன்னைக்கு வராங்களே ஒரு 20-30 பேர் வராங்களே, அப்போல்லாம் எப்படி வரீங்க? அப்போ என்னம்மா மென்டார்ஸ் எல்லாம் போன வாரம் வந்து வெயிட் பண்ணிட்டுல போனாங்க. அப்படியா? சரி, இப்போ நான் இப்போ குரூப்பில் மெசேஜ் போடுறேன், நாளைக்கு எல்லோரும் வந்துடுவீங்களா? நாளைக்குன்றேன், சண்டே அன்னைக்கு எல்லோரும் மொத்த பேர் வந்து நின்றுறீங்க. ஏன்னா
ஒரு கூகுள் ஃபார்ம் போட்டு, ஏன்னா 5 பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் மார்க் போயிட்டுருக்கு. இப்போ 2 மார்க் 4 மார்க் போயிட்டுருக்கு. இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு மார்க் போகுது. நம்ம அஸ்வினி பிரியாலாம் இன்டெலிஜென்ஸ் போகிறாங்க. அது ஒரு 10 பேர். நம்ம பசங்க தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஐபி. ஓகே. ஏசிஐஓ அந்த போஸ்ட்டு. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு தனியாக ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கு. குரூப் 1 மெயின்ஸ் கிளியர் பண்ணி அது ஒரு பக்கம் மார்க் இன்டர்வியூ போயிட்டுருக்கு. அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் சிஏபிஎஃப் அதுக்கு தனியாக ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கு. மார்க் இன்டர்வியூ அது ஒரு பக்கம் போகும். ப்ளஸ் உங்களுக்கான மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் தனியாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சீனியர் மென்டார்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் சண்டே ஆச்சு அப்படின்னா கச்ச கச்ச கச்சன்னு நிறைய பேர் இருந்தாங்க. போன வாரம் தான் கொஞ்சம் மென்டார்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க. என்ன சார் ஆளே காணா அப்படின்ட்டு. நான் இடையிலே ஒரு டைம் வந்து கிளாஸில் இதை பற்றி சொன்னேன்னு நினைக்கிறேன். நியாயா 1 and 2 சொன்னனா சொல்லியா? சரி. அப்புறம் இந்த பிரம்மாஸ்திரா ப்ரோக்ராமில் ஏன் வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க, அது தெரிஞ்சுட்டு போகலான்னு பார்த்தேன். லாங் டிஸ்டன்ஸ் இல்லைப்பா. ஆன்லைனில் 10 பேர் தானே இருக்காங்க. என்னப்பா? இல்லை மொத்தமே 10 பேர் தான். நான் தான் பார்க்குறேன். 10 பேர் தானே பெர்மிஷன் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் இருக்காங்களா? குரூப்பில் லிங்க் வந்து ஓப்பன் லிங்க் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிதா? எல்லாருக்கும் கிடைச்சிருதா? வேறு எதனால பசங்க வந்து வராமல் இருக்காங்க? நான் ப்ரோக்ராம் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் அப்பப்போ லைவ் பார்த்துட்டு தானே இருக்கேன். வீட்டில் இருந்தோம். உள்ள ஆள் இல்லையே ப்ரோக்ராமில். ஏன்னா ஆன்லைனில் நிறைய பேர் இல்லை. ஸோ என்ன ரீசன்? இந்த இந்த பிரம்மோஸ்திர ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைன்னா நிறுத்திடலாம். ஏன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நிறுத்திடுறேன். ஏன்னா எனக்கு மிச்சம் தானே. காசு மிச்சம், கரண்ட் பில்லு மிச்சம், ஹால் மிச்சம், எஃபோர்ட் மிச்சம் இல்லையா? எல்லாரும் மிச்சம். பாவம் இந்த மாதிரி மென்டார்ஸ் பாவம் அங்கேருந்து விஜயவாடாலேருந்து அவர் வர்ற டைம் ட்ராவல் தூரம் மிச்சம், படிக்கிற டைம் மிச்சம், எல்லாத்துக்கும் மிச்சம். என்ன ரீசன் எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் பயங்கரமான ஒரு க்ரௌட் இருந்துச்சு. இது நியாய பேட்ச் 1, 2, 3, சம்கியா 1, சம்கியா 2, வீக்கெண்டு எல்லாரும் வரலாம். வீக்கெண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 2 மாதம் லீவ் போட்டே ஆகணும் இப்போதைக்கு. வேறு வழியே இல்லை. மொத்தமே 50-60 நாளில் கையில் வச்சுக்கிட்டு லீவ் போட மாட்டேன்னு சொன்னி இருக்க முடியாது. ரொம்ப சீரியஸான ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் சீனியர் கேண்டிடேட்ஸு டிடி ப்ரிலிம்ஸு டிடி மெயின்ஸில் இருக்க பையன் அவனே ஆளகானா. ரெனிவல் மட்டும் வந்துருச்சு. 750 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. இன்னும் ஒரு 10-20 பேர் ரெக்வஸ்ட் கேட்டதுனால என்ன பண்ணியிருக்கேன், டேட்டை வந்து 7th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபீஸ் வந்து புது ஃபீஸ் வந்து வேணாம் சார், இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அப்பாவுக்கு சேலரி வந்து 1ஆம் தேதி தான் வரும், 2ஆம் தேதி தான் வரும், அதனால் அப்போ தான் கட்ட முடியும்னு சொன்னதுனால 7th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி. அந்த மெசேஜ் வந்துருச்சா? அந்த மெசேஜ் வரலையா? நீங்கள்லாம் பே பண்ணியிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு வந்திருக்காது. பே பண்ணாதவங்களுக்கு மட்டும் வந்திருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் ஐ வாண்டட் டு தேங்க் யூ ஆல். மார்ச் மாதம் என் நகை அடமானம் வைக்காமல் காப்பாற்றினது இந்த ரெனிவல் ஃபீஸ் தான். 750 பேர். ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ட்ரஸ்ட் வச்சு, இல்லைன்னா எனக்கு 1 கோடி ரூபாய் கடன் ஆயிருக்கும். உனக்கு 10,000 ரூபாய், 11,800 இன்ட்டு 750 பேர் 1 கோடி ரூபாய், 1,11,00,000 கடைசி நாள் எனக்கு செலவு. லாஸ்ட் 31 மார்ச் அன்றைக்கி 1 டே எனக்கு தேவை. என்ன முதல் நாள் வரைக்கும் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். எப்படா அன்னைக்கு வந்து அவ்வளோ பேர் பணம் கட்டினீங்கன்னு தெரியல. கட்ட 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 கட்டன்னு அது வாட்டுக்கு காலையிலேருந்து மெஷின் ஓடுறது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல, போட்ட உழைப்புக்கு பசங்க ரெகக்னைஸ் பண்ணி மரியாதை கொடுத்துருக்காங்க. கடைசி நாள் இவ்வளோ பேர் வந்து பணம் கொடுத்து சம்பளம் போட்டேன். எல்லாருக்கும் பெண்டிங் அமௌண்ட் வெண்டர்ஸோடைய பேமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்தேன். ஸ்ட்ரெஸ் டோட்டலி 13 வருஷத்தில் ரிலீவ் ஆன மார்ச் 31. 30ஆம் தேதி வரைக்கும் தூக்கம் இல்லை. 31ஆம் தேதி வந்து பெரிய ஒரு ரிலீஃப். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஐ வாண்டட் டு தேங்க் யூ ஆல்.
ரொம்ப அற்புதமான ஒரு இது நடந்துச்சு. ஒரு வாரமாகவே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க. பட் கடைசி நாள் வந்து வேற லெவல் ரெஸ்பான்ஸ். நைஸ். ஸோ அது இப்போ நான் என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஐ ஹாவ் மோர் மணி இன் ஜூன். ஜூன் ஜூலையில் பணம் வந்துடும். எல்லாருமே ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போது இந்த மொத்த பணத்தையும் ஹவ் ஐ ஹாவ் டு யூட்டிலைஸ் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி சீனியர் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ நீ என்னத்தெல்லாம் ரெனியூவலுக்கு நீ கொடுத்தியோ, த என்டையர் மணி அகைன் இட் வில் பி ஸ்பெண்ட் டு யூ அண்ட் மோர் தென் தட் ஆல்சோ. இட் இஸ் பாசிபிள். இந்த வருஷம் வந்து என்னால் இட் இஸ் பாசிபிள். என்னென்னலாம் பண்ண முடியும்? டிடி ப்ரிலிம்ஸ் மாதிரி, டிடி மெயின்ஸ் நடத்துனது மாதிரி இன்னும் வேறு என்ன பண்ண முடியும்? வேறு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் நடத்துவோம் எப்படினாலும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சீரிஸ் நடத்துவோம். இது பேங்கிங் கோர்ஸ் நடத்துவோம். வேறு என்னெல்லாம் நடத்தலான்றதையும் வி ஆர் சீரியஸ்லி டிஸ்கஸிங் ஆன் இட். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 750 பேர் ரீட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஓகே, ஸோ வி ஹேவ் டு சி தட். அது ஒன்று. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ். இது கூட எடிட்டோரியல்ஸ் மாதிரி தான் வந்திருக்கீங்க க்ரௌடு. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. 5 எடிட்டோரியல்ஸ்க்கு எவ்வளோ க்ரௌட் இருக்குமோ அவ்வளோ க்ரௌடு தான் இருக்குது. எடிட்டோரியல்ஸ்க்கு வந்து ஃபேக்கல்ட்டியை வந்து மாற்றுறோம். 7 வாரம், இன்னும் ஒரு 7 வாரத்துக்கு வந்து ஆதில் சாருக்கு வந்து ரிலீவ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ படிக்கட்டும், புரியுதா? 7 வாரத்துக்கு 7 ஃபேக்கல்ட்டி, 7 அச்சீவர். பாஸ் பண்ண பையனாக வந்து எடுக்க வைப்போம். எடிட்டோரியல்ஸ் அவன் எப்படி அப்ரோச் பண்ணுறான், ப்ரிலிம்ஸ்க்கு அப்ரோச் பண்ணுறது மாதிரி மெயின்ஸ்க்கு எடிட்டோரியல்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணுறான்றதை யூ கேன் லேர்ன். 7 டாப்பர்ஸ் வந்தால் ஓரளவு வந்து உட்காருவீங்கன்னு நினைக்கிறேன். ஐஏஎஸ்லாம் பார்த்து போர் அடிச்சு போச்சு சார். நாங்கள் ஐஏஎஸ் ஆகிறது தான் சார் எங்களுக்கு சூப்பர் அப்படின்றீங்களா? கரெக்டா இல்லையா? 5 எடிட்டோரியல்ஸை வந்து இந்த வாரத்திலிருந்து வேற ஆள் வருவாங்க. ஓகே, அவர் இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறாரு. யார்? ஆதில். நீ பார்த்தது போதும், நீ போய் படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் வேற ஆள் வந்து எடுத்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது ஒன்று சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருந்தேன்னா மறந்து போச்சு, வயசாயிடுச்சு. ஓகே, அதனால் நீங்களும் போய் சாப்பிடுங்க. வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் மெசேஜ் போடுறேன் குரூப்பில்.